சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, புயல்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஜூன் 22, 1633 அண்டத்தின் மையம் பூமி அல்ல சூரியன் என்ற தனது அறிவியல் கொள்கையை கலீலியோ கலிலி வற்புறுத்தலின் பேரில் திரும்ப பெற்றுக் கொண்டார். ஜூன் 22, 1940 பிரான்ஸ் ஜெர்மனியுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டது. ஜூன் 22, 1957 சோவியத் ஒன்றியம் முதற் தடவையாக R-12 ரக ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்தது. ஜூன் 22, 1978 புளூட்டோவின் சாரோன் துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூன் 22, 1945 ஒகினாவா சண்டை முடிவுக்கு வந்தது.
ஜூன் 22, 1949 ஆஸ்கார் விருது பெற்ற அமெரிக்க நடிகை மெரில் ஸ்ட்ரிப் பிறந்தார். ஜூன் 22, 1941 சோவியத் ஆக்கிரமிப்புக்கு எதிராக லித்துவேனியாவின் விடுதலை போர் ஆரம்பமானது. ஜூன் 22, 2002 ஈரான் வடமேற்கில் 6.5 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜூன் 22, 1964 அமெரிக்க புனைவு எழுத்தாளர் டான் பிரவுன் பிறந்தார். ஜூன் 22, 2014 இந்திய இயக்குனர் ராமநாராயணன் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஜூன் 23, 1868 தட்டச்சு கருவி கண்டுபிடிப்புக்கான காப்புரிமத்தை கிறிஸ்டோபர் சொலாசு பெற்றார். ஜூன் 23, 1894 பன்னாட்டு ஒலிம்பிக் குழு பாரிஸில் அமைக்கப்பட்டது. ஜூன் 23, 1946 கனடாவின் வான்கூர் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜூன் 23, 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது. ஜூன் 23, 1961 அண்டார்டிகாவில் ராணுவ நடவடிக்கைகளை தடை செய்யும் அண்டார்டிகா ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. ஜூன் 23, 1889 ரஷ்ய கவிஞர் ஆனா அக்மதோவா பிறந்தார். ஜூன் 23, 1972 பிரெஞ்சு கால்பந்து வீரர் ஜினாட்டின் ஜிதேன் பிறந்தார். ஜூன் 23, 1912 ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆலன் டூரிங் பிறந்தார். ஜூன் 23, 1980 இந்திய அரசியல்வாதி சஞ்சய் காந்தி மறைந்தார். ஜூன் 23, 1980 இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் வி கிரி மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் மழை. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என இயற்கை அன்னையாக மழையை போற்றியுள்ளது சிலப்பதிகாரம். மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரார் பாற்று. இவ்வாறு மழையை அமிழ்தம் என வள்ளுவர் போற்றியுள்ளார். அத்தகைய மழை நீரை நீரோடைகள் மூலமாக, ஏரிகள் மூலமாக, குளங்கள் மூலமாக பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பின் மூலம் நிலத்தடி நீர் உயரும். மழை இல்லையெனில் நாட்டில் வளமில்லை. குறித்த காலத்தில் மழை பெய்யவில்லையெனில் வறட்சி, பஞ்சம், பற்றாக்குறை ஏற்படும். மழைக்கு முக்கிய காரணிகளான காடுகளை அழிக்கக்கூடாது. அடர்ந்த மரங்களையுடைய காடுகளே கார் மேகங்களை குளிர்வித்து மழையை பொழிவிக்கின்றன. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம். சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு யாவர்க்கும் பெய்யும் மழை என்பது ஔவையின் வாக்கு. இதன் பொருள், நல்லவர்கள் சிலருக்காக பெய்யும் மழையைத்தான் மற்றவர்களும் பயன்பெறுகின்றனர் என்பதாகும். மழை நீரை சேகரிப்பதால் கடலோர பகுதிகளில் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை குறையும். கோடையின் வெயிலின் கொடுமையிலிருந்து விடுபட மழை அவசியம். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரானது மழையாக பொழிகின்ற போது வேளாண்மை சிறப்படையும், உற்பத்தி பெருகும், வறுமை குறையும்,
பொருளாதாரமும் உயரும். மழைக்கான காரணிகளை கண்டறிந்து மழை பெற துணை புரிய வேண்டும். மழை பொழியாமல் பொய்த்து போனால் உலக இயக்கங்கள் நின்று போகும். மழையின் அரிய வரவை பயன்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் அவசியமான ஒன்று. காடுகளை பாதுகாத்து நிலத்தடி நீரை தக்க வைத்துக் கொள்வது அவசியம். நீர்பிடிப்பு அணைகளை உருவாக்குவது மிக மிக அவசியம். மண் மற்றும் நீர்பிடிப்பு நிர்வாகங்களை முறையே பாதுகாக்க வேண்டும். மழைநீரை சேகரித்தல் போன்ற பல முறைகளை மேற்கொள்ள வேண்டும். மழைத்துளி நம் உயிர்த்துளி என்பதை நினைவில் வைக்க வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோலாகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் தரணிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் நெல் வரப்பில் உளுந்து சாகுபடி பற்றி காணலாம். குறுகிய கால பயிர் வகைகளான உளுந்து, பாசிப்பயிறு முதலானவற்றை நெல் வயல்களின் உள்ள வரப்பில் பயிர் செய்யலாம். இவ்வாறு பயிர் செய்யும் போது நெல் பயிர்களுக்கு அளிக்கும் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதற்கும் உபயோகப்படுகிறது. நெல் வயலில் உள்ள நீரே இதற்கும் போதுமானதாகும். மேலும் பல நன்மை செய்யும் பூச்சிகளும் இதில் வளர்வதற்கு உதவி செய்கிறது. வரப்பு ஓரங்களில் பயிரிடுவதாக இருந்தால் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகளை ஊன்ற வேண்டும். இதனால் ஒரு ஏக்கரில் இருந்து 50 முதல் 70 கிலோ வரை மகசூல் பெறலாம். மேலும் அறுவடைக்கு பிறகு பயிறு வகைகள் கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம். பயிறு வகைகள் மண்ணில் சத்துக்களை நிலைநிறுத்துவதால் நெல் வயல்களில் மண்ணின் தன்மையும் மேம்படுகிறது. மேலும் வரப்புகளில் வளரும் களைகள் மற்றும் எலிகளின் பிரச்சனைகளை குறைக்கிறது. இவ்வாறு பயிர் வகைகளை நெல் வயலின் வரப்புகளில் பயிர் செய்யும் போது விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. இதை வேளாண் பெருமக்கள் தங்கள் நெல் வரப்பில் பின்பற்றி பயன்பெறலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை உங்களை சந்திப்போம். நான் உங்கள் தரணிதரன். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி மண் வாசனை. நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், விவசாயம் எப்படி பாதுகாப்பான முறையில பண்றது, விவசாயத்துல என்னென்ன மேன்மையான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி. அந்த தண்ணியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு. அவரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தண்ணி தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, தண்ணியை சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை அன்னைக்கே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நீரின்றி அமையாது உலகு, வானின்று சுரக்கும் அமுதம், மண்ணில் நின்று பலந்தர நீர் சேமிப்பு நிலையங்கள் அவசியம். ஆதி தொழிலான வேட்டைக்கு அடுத்துதான் வேளாண்மை தொழில் தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆற்றின் குறுக்கே அணை கட்டுறது, ஓடைகள் கட்டுறது, ஏரிகள் அமைக்கிறது, இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்காக செஞ்சு நீரை சேமிச்சு வச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏரிகள், கால்வாய்கள், குட்டைகள் இதெல்லாமே காணாம போயிடுச்சு. மன்னர்கள் கோவில்கள் கட்டிய அளவுக்கு ஏரிகளை வெட்டினாங்க. ஏரியிலிருந்து நீர் செல்லும் மதகுகள், இந்த ஏரிகள், கால்வாய்கள் இதெல்லாம் மக்களால் பராமரிக்கப்பட்டது.
இதுக்கு பிரதிபலனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏரிக்கரை மரங்கள், ஏரிகளில் வளர்ற மீன்களை எல்லாமே குத்தகைக்கு விட்டாங்க. மன்னராட்சி காலத்துல ஊர் சபைகளின் கீழ் அமைந்த ஏரி வாரியமாக மாற்றப்பட்டது. நம்ம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது நல்ல நிலம் இருந்தாலும் நீர் அதுக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீர் பற்றாக்குறை நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. மழை நீரை நம்பியே நாம இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மழைநீர் சேமிப்பு திட்டம் அமல்ல இல்லாட்டாலும் அதற்கான செயல்பாடுகள் அந்த காலத்திலே இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலில் வளாகங்களில் விழுந்த மழைநீரை சேமிக்கும் இடமாகவே சிவகங்கை குளத்தை ராஜராஜன் அமைத்தார். பிற்காலத்துல செவ்வப்ப நாயக்கர் தஞ்சை நகர்ல பெய்த மழைநீரை வெவ்வேறு தெருக்கள்ல சுடுமண் குழாய் மூலம் சிவகங்கை குளத்துல சேர்த்தாரு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா பொது பணின்னு ஒரு துறையை நிறுவி இதை பராமரிச்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில நமக்காக நீரை சேமிச்சு வச்ச நம் முன்னோர்கள் அந்த காலத்திலே தமிழகத்துல 39,202 ஏரிகள் மற்றும் குளங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுல கால் பாகத்தை காணல. அதற்காக கிணற்றை காணோன்ற கதையா நம்ம யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஓடைகள் ஆக்கிரமிப்பால குளங்களும், குளங்களின் ஆக்கிரமிப்பால வயல்களும், வயல்களின் ஆக்கிரமிப்பால விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீர் ஆதாரம் அழிஞ்சுக்கிட்டு வரதுனால இன்னைக்கு அங்கங்க கொலாச்சண்டையை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்? குடிநீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. வேளாண்மை தொழில் மட்டுமின்றி மின் உற்பத்தி, அனைத்து தொழில்களுக்கும் வியாபாரத்திற்கும் சேர்ந்ததே இந்த நீர் ஆதாரம்னு சொல்லலாம். நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நீரை பயன்படுத்துவோரின் பங்களிப்பு மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா சராசரியா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 250 லிட்டர் தண்ணியை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கான் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக. ஒரு குடும்பம் 1000 லிட்டர் தண்ணி. இந்த தண்ணியை குறைந்த அளவு பயன்படுத்தணும்னா நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அதை சேமிச்சு வைக்க குளங்களும் ஏரிகளும் தயார் நிலையில இருக்கணும். ஆனா ஆக்கிரமிப்பு காரணமாக குளங்களும் ஏரிகளும் சுருங்கி போயிடுச்சு. சுருங்கிய ஏரி குளங்களை பராமரித்து தூர்வாரி வைத்திருந்தால் அவற்றில் ஆண்டு முழுவதும் தேவையான தண்ணீரை நம்மளால சேமிக்க முடியும். அதுவும் செய்யறதில்ல. பாதிக்கு மேற்பட்ட குளங்கள் தூர்ந்து போயிடுச்சு. ஏரி குளங்களுக்கு வரும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பால காணாம போயிடுச்சு. சிறு மழையை கூட சேமிக்க முடியாத துயரம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இருக்கிற 1-2 குளங்களையாவது நம்ம தூர்வாரி நம்ம பராமரிச்சு மழை நீரையும் சேமிச்சு வச்சோம்னா நம்முடைய விவசாய நிலம் பாதுகாக்கப்படும், நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், நம்முடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும். மழை நீரை சேகரிப்போம், நம்மளுடைய சந்ததியை பாதுகாப்போம் என்பதே இன்றைய மண் வாசனையில் நாம் பார்த்தது. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பனை பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. அறிவியல் வகைப்பாட்டில் இதை போரஸ் என்னும் பேரினத்தில் அடக்குவர். இப்பேரினத்தில் பல சிற்றினங்கள் அடங்குகின்றன. பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை, இயற்கையிலேயே தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன. இளம் பனைகள் வடலி என்று அழைக்கப்படுகின்றன. பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகள் வரை எடுக்கும். அதன் வயது மனிதனின் சராசரி வயதிலும் கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. பனைகள் சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியவை. இதன் உச்சியில் கிட்டத்தட்ட 30 முதல் 40 வரையான விசிறி வடிவ ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும். பனை தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். ஆசிய நாடுகளில்தான் பனைகள் அதிகம் காணப்படுகின்றன. தற்காலத்தில் ஆசியாவில் இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளிலும் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் காணப்படுகின்றன. பனையின் பயன்கள். பனை மரம் உணவு மற்றும் உணவிலி பொருட்கள் நல்குகிறது. உணவுப் பொருட்களில் பதநீர் முதன்மையானது. இதுவே கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனமிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருட்களாக வடிவம் பெறுகிறது. பனந்தும்பு, தூரிகைகள்,
கழிகள், பனையோலை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரம், மரப்பொருட்கள் ஆகியன பனையிலிருந்து பெறப்படும் உணவிலி பொருட்களாகும். கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குடும்ப கணக்கின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டில் 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈர்க்கு, 8 ஓலைகள், 16 நார்முடிகள் ஆகியவற்றை நல்கும் வளவாய்ப்புடையது. மேலும் ஒரு பனை மரத்திலிருந்து 24 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 2 தூரிகைகள், 6 பாய்கள் ஆகியவற்றை பெற முடியும் எனவும் கணக்கிடப்பட்டு உள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி, பெல்ஜியம், பிரான்சு, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பனை பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. உள்நாட்டிலேயே பணப்பொருட்கள் பெரிதும் கோவா, கன்னியாகுமரி, பெல்லாரி ஆகிய இடங்களுக்கு விற்பனைக்கென அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவற்றுள் கோவா முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. பனையேறுதல் என்பது பருவகால தொழில். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களிலும், ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை கன்னியாகுமரி மாவட்டத்திலும், ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சேலம், தருமபுரி மாவட்டங்களிலும் பனையேற்றம் நிகழும். இது ஒரு பருவகால தொழிலாக இருப்பதால் இம்மாவட்டங்களில் வேலை தேடி இடம்பெயர்தல் பெருமளவு நிகழ்கிறது. நுங்கு கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று. இது உடம்பிற்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நுங்கு முகத்தில் ஏற்படும் முகப்பரு, தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மருந்து என்று கூட சொல்லலாம். பனை மரத்தின் பழம் பனம்பழம் எனப்படுகின்றது. 15 அங்குலம் முதல் 20 அங்குலம் வரை விட்டம் கொண்ட இவை குலை குலையாக காய்க்கின்றன. நார்த்தன்மை கொண்ட இதன் தோல் கருநிறமானது. தும்புகள் இடையே செம்மஞ்சள் நிற பொருள் உள்ளது. இது பனங்களி எனப்படுகின்றது. ஏனைய பழங்களைப் போல் இப்பழத்தை நேரடியாக உட்கொள்வதில்லை. இதனை நெருப்பில் சுட்டே உண்பது வழக்கம். நெருப்பில் சுட்ட இப்பழத்தின் தோலை உரித்து எடுத்த பின் களியை பழிந்து உண்பார்கள். பனையின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பல வகையான பயன்களை மக்கள் பெறுகிறார்கள். பனையிலிருந்து ஏராளமான உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது பனை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some information about WAV files. WAV is an audio format used to store sound data. It is similar to the AIFF format but is based on the resource interchange file format, a container format designed to store data in chunks. Therefore, each WAV file contains one or more chunks that store audio data or other information. A typical WAV file includes a format chunk and a data chunk. The format chunk describes how the waveform data is stored and specifies the number of channels, sampling rate, and the compression type. The data chunk contains the actual audio data and is separated into channels such as the left channel and the right channel for stereo audio recording. Optional chunks include the silent chunk, which defines silent parts of the audio, and the wavelist chunk specifies the location of silent sections. Wave files may also include several other optional chunks, such as Q chunk, which marks specific points in the audio, and the info chunk, which is used to store metadata that describes the file. Wave format supports several types of media compression, including Microsoft ADPCM, Yamaha ADPCM, A-Law, MU-Law, GSM, and MPEG compression. However, most WAV files store data in an uncompressed PCM format. For example, most Windows programs
that rip audio from CDs export the data as uncompressed WAV files. These files maintains the original CD quality audio, which includes 2 audio channels, a sample size of 16 bits and a sample rate of 44.1 kHz. This is identical to the uncompressed AIFF files exported by most Macintosh audio ripping utilities. Since the WAV and AIFF formats are so similar, most audio programs can read and write both formats. The common file extensions for WAV format files are .wav and .wave. You've heard about WAV files at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இன்று அனுபவ மேடை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக விஐடியில் பணிபுரியும் இயற்பியல் பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் திரு கே சிதம்பரம் அவர்கள் நம்மிடையே அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களுடைய சிறு வயது அனுபவங்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பெரியார் மாவட்டம் கரட்டுப்பாளையம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பிறந்தவன். எங்க குடும்பம் விவசாய குடும்பம். எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் எல்லாருமே இருந்தாங்க. நான் வீட்டுல கடைக்குட்டி. எனக்கு 2 அண்ணாக்கள், ஒரு அக்காக்கள். அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். கிராமத்துல பிறந்திருக்கீங்க, எப்படி ஐயா பள்ளி படிப்புக்கெல்லாம் உங்களை அலோவ் பண்ணாங்களா? பள்ளி படிப்புங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா படிக்க வைக்கணுங்கிறது ஆசை. எனக்கு அந்த ஆசையை கொண்டு போய் நிறைவேற்றினாங்க. அந்த பள்ளியில போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி, அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். அந்த பள்ளியில சேர்த்துட்டாங்க. அங்கதான் படிச்சேன் நான் என்னுடைய முதல் படிப்பு. அடுத்து மேற்படிப்பெல்லாம் எப்படி ஐயா? அங்க முடிச்ச உடனே 8வது வரைக்கும் படிச்சு முடிச்ச உடனே அங்கிருந்து உயர்நிலை பள்ளிக்கு போகணும். அது குருமந்தூர்னு ஒரு இடம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் தூரம். 8வது, 9வது, 10வது, 11வது. அப்போ +1 +2 கிடையாது, 11வது வரைக்கும். அங்க உயர்நிலை பள்ளி, குருமந்தூர் உயர்நிலை அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சேன். அங்க படிச்சு முடிச்சேன் நான். பள்ளி படிப்புன்றது கூட எளிமையா எல்லாரும் சேர்த்துருவாங்க. ஆனா கல்லூரியில நம்மள சேர்க்கறதுன்றது, அதுவும் கிராமத்துல பிறந்த நம்மளுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. எப்படி நீங்க காலேஜ்குள்ள என்ட்ரி ஆனீங்க? இல்ல, அதை விட முக்கியமா சொல்லணும்னா, கல்லூரிங்கிறது அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அது கல்லூரியில இருந்துச்சு. கோபி கலைக்கல்லூரியில் நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சேன். அப்பவே இன்ஜினியர் போகணும்னு ஒரு ஆர்வம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸோட படிச்சேன் கோபி கலைக்கல்லூரியில. எங்களுக்கு ஒரே ஒரு மேஜர் மேக்ஸ் மட்டும் படிக்கணும்னாலே கஷ்டம். நீங்க எப்படி ஐயா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 இதுவும் படிச்சீங்க? எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. அவ்வளவு ஒன்னும் கஷ்டமாவே தெரியல நாங்க படிக்கிற போது. அது ப்ரீ யூனிவர்சிட்டிங்கிறது டிகிரி படிக்கிறதுக்கு முதல். இப்ப இருக்கிற +2 மாதிரி அது காலேஜில் இருக்கும். அதுல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாரும் படிச்சுதான் ஆகணும். டாக்டருக்கு போகணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிக்கணும். இன்ஜினியரிங் போகணும். அதுதான் அப்ப. ஆனா நீங்க மேஜரா எடுத்தது இயற்பியல் தானே ஐயா? இயற்பியல் எப்படி கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு அது கஷ்டமாவே தெரியல. எனக்கு இயற்பியல் சம்பந்தமா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதை விட ஆசை எதுக்காக நான் ப்ரீ யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சேன்னா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ரொம்ப ஆர்வம். ஆனா அப்ப 8 இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப மாதிரி 500, 600 காலேஜ் கிடையாது. அதுக்காக படிச்சோம். அப்ப குறைவான காலேஜ் இருந்ததுனால அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல இயற்பியல்ல தான் நான் போய் பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்தேன். பூசாக்கு கலை கல்லூரியில் சேர்ந்தேன். அந்த காலேஜில் சேர்ந்துட்டு இருக்கிற போது இன்ஜினியரிங் ஆர்வம் குறையல. அங்க ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் இருந்துச்சு தொழில்நுட்ப கல்லூரியில, பிஎஸ்சி தொழில்நுட்ப கல்லூரியில. அது பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் சொல்லுவாங்க. அதுல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3மே மெயின் லெவல். அதோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கும். சோ இன்ஜினியரிங் தான் கிடைக்கல. இன்ஜினியரிங் காலேஜ்லயாவது போய் ஒரு கோர்ஸ் படிக்கணுமே அப்படின்னு தான் போய் சேர்ந்தாங்க, படிச்சேன். இன்ஜினியரிங் மேல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்க என்ன காரணம்? அது இன்ஜினியரிங் தான் இப்ப எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது. அப்ப அந்த இன்ஜினியரிங் தான் உலகத்தில் நீங்க எத்தனையோ சயின்ஸ்ல படிச்சு செஞ்சாலும் அந்த இன்ஜினியர் தான் அதை செஞ்சு ஒரு ப்ராடக்ட் உங்க கையில கொடுக்க முடியும். அந்த மாதிரி கோர்ஸ் தான் அது. இன்ஜினியரிங்க்கு தேவையானது சயின்ஸோட சேர்த்து நாங்க படிச்சோம். அதனால அது ரொம்ப சாதாரண ஒரு இயற்பியலை விட அதுல நிறைய இருந்துச்சு.
இன்ஜினியர் என்னென்ன படிக்கிறாங்களோ அதே அளவுக்கு சயின்ஸோட சேர்த்து படிச்சோம் 3 வருஷத்துல. இப்ப இருக்கவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க தான் இன்ஜினியரிங் மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க ஐயா. ஆனா நான் இன்ஜினியரிங் மேல ஆர்வமா இருந்து இன்ஜினியரிங் படிக்க முடியல. ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் தான் என் வாழ்நாள் முழுவதும் படிச்சேன். ஏன்னா பிஎஸ்சியும் இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிச்சேன். எம்எஸ்சியும் மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். அதுக்கு மேல உயர்கல்வியும் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். வேலை செய்யறது இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறேன். இன்ஜினியரிங் படிக்கலையோ வெளிய, ஆனா நான் என்னுடைய எல்லாமே இன்ஜினியரிங் கல்லூரியில் தான் நான் என்னுடைய அனுபவம் பூரா இருக்கு. நீங்க இன்ஜினியரிங் ஆகலனாலும் இன்ஜினியரிங்கே உங்க வாழ்க்கையிலே நிறைய இடத்துல சந்திச்சுட்டு வரீங்கல்ல ஐயா. இன்ஜினியரிங் படிக்காத குறைகள் கிடையாது எனக்கு. ஏன்னா ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் நாங்க உருவாக்கி இருக்கோம். அதுக்கு நானும் பகுதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. சார் நீங்க உங்களால ஆக முடியலன்றத மத்தவங்களால நம்ம தான் இன்ஜினியர் ஆகல, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஜினியரை உருவாக்கி இருக்கீங்க. அந்த இதுல நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் ஐயா. உங்க பணி பற்றி சொல்லுங்க. எப்படி நீங்க உங்களுடைய வேலை இதுல ஜாப்ல எப்படி வந்தீங்க, எப்படி என்டர் ஆனீங்க? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்ல விரும்புவது உயர்கல்வின்னு ஒண்ணு இருக்கு. நான் இது எம்எஸ்சி முடிச்ச உடனே அப்பெல்லாம் ஐஐடிங்கிற பேரே நான் டிகிரி படிக்க வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இப்ப கூட ஐஐடிக்குள்ள நாங்க உள்ள நுழையணும்னா அதுக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய அட்டென்ட் பண்ணணும், மார்க் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். இப்ப கூட அது கடினமான இருக்கு. நீங்க அதுக்குள்ள அந்த ஐஐடி பல்கலைக்கழகத்துல எப்படி நீங்க உள்ள போனீங்க? அது ஐஐடியில படிக்கிறதுக்கு ஒரு பேராசிரியர் எனக்கு வகுப்பெடுக்கிற போது சொன்னார், நாங்க ஐஐடியில படிச்சுட்டு வந்திருக்கேன், முனைவர் பட்டம் பெற்று வந்திருக்கேன். அவங்க பேசுற போது ரொம்ப நல்லா எல்லாம் நடத்தினாங்க, ரொம்ப இன்வால்வ் ஆகி நடத்தினாங்க. அந்த எம்எஸ்சியில அப்பவே ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் ஏன் போய் ஐஐடியில படிக்க கூடாது, இப்ப வந்துதான் நம்ம எம்எஸ்சி படிச்சாச்சு, ஆராய்ச்சி படிப்பு அங்க படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் எங்களுக்கு அப்போ ஒரு எலெக்டிவ்னு ஒண்ணு உண்டு. நான் ஒரு எலெக்டிவ் படிச்சதுல ஒரு டெக்ஸ்ட் புக் எங்களுக்கு கொடுத்தாங்க, தின் பிலிம் பினாமினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எழுதின பேராசிரியர் ஐஐடி டெல்லியில இருந்தார். அவரோட போய் இந்த புக்கே இவ்வளவு நல்லா இருக்கு எலெக்டிவ், அவரோட போய் ஆராய்ச்சி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள எண்ணம். அங்க அப்ளிகேஷன் போட்டான். அங்கேயே போய் அவரோடயே நான் 6 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன் ஐஐடியில. அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வெல்லாம் உண்டு. இப்ப மாதிரி அகில இந்திய நிலவில் கிடையாது. அந்தந்த ஐஐடியில நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. அதுல நான் எழுதி பாஸ் பண்ணதுனால எனக்கு அங்க அட்மிஷன் கிடைச்சது. நம்ம ஒரு பெருசா இலக்கு வச்சாதான் நம்மளால அடைய முடியும்னு இருக்கு. அதே மாதிரி நீங்க பெருசா ஒரு ஆராய்ச்சியாளரை பாக்கணும்னு நினைச்சு அதை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கல்லூரி வாழ்க்கையிலயும் சரி, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத ஒரு நல்ல கோல்டன் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் இல்ல சார் உங்ககிட்ட? அந்த மாதிரி எனக்கு இது மறக்க முடியாத சொல்லணும்னா அதைத்தான் சொல்லணும். நான் ஒரு சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும், ஒரு ப்ரொஃபசர் கிட்ட போய் அந்த மாதிரி நல்ல ஆராய்ச்சி பண்ண அமெரிக்காவில எல்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கிருந்து வந்தவர் ஐஐடி டெல்லியில் இருக்காரு, அவரோட போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை அட்மிஷன் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு முதல் அட்மிஷன் கிடைச்சு அவரை போய் பார்க்க போனோம். அவரு பார்த்த உடனே, நீ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முதலே படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன், நானே இப்பதான் புக் எழுதி கொஞ்சம் வருஷம் ஆச்சு, இப்ப நீங்க அந்த புக்கெல்லாம் பாத்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்க கேட்ட போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எழுதின புக் தான் அது, நான் உங்களோட இருக்கேன். அப்ப அவர் சொன்னார், அவருடைய மறக்க முடியாத அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு கடின உழைப்பு செய்யறீங்களா, ஒர்க் நத்திங் பட் ஒர்க், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். நாம எல்லாரும் இங்க ப்ரொஃபசர் அது இதுன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க இங்க இதுல என்ன குருன்னு தான் சொல்லுவோம். அது உண்மையிலேயே குருவாகத்தான் நடந்துட்டாரு எங்களுக்கு. அது படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஆராய்ச்சி மட்டும் சொல்லிக் கொடுக்கல, எங்க பர்சனல் லைஃப்ல கூட ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுப்பாரு அவர். அந்த அளவுக்கு அவர் குரு. இன்னும் இருக்காரு அவர். 84 வயசு ஆச்சு, இன்னும் இருக்கிறாரு அவர். அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். உங்களுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதுக்கு அடுத்து நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு நடுவுல ஏதாவது தேர்வுகள் எழுதிருக்கீங்களா? தேர்வுகள் எழுதுறதுக்கு வேண்டிய வாய்ப்பு எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எனக்கு பிஎஸ்சி முடிச்சாச்சு, எம்எஸ்சி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே உயர் படிப்புக்கு போயாச்சு. அங்க போய் சேர்ந்து படிக்கணும். அதுக்கு மேல தேர்வு எழுதி நான் இன்னும் அதுக்கு மேல உயர் படிப்புக்கு போறதுக்கு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதனால எனக்கு அந்த மாதிரி தேர்வுகள் எழுதல. அதே மாதிரி கம்பெனிகளுக்கும் நான் தேர்வு எழுதி போகணுங்கிற ஆசை மனசுல வரல. அது ஏன்னா படிப்பு சொல்லிக் கொடுக்கறோம், நம்ம படிப்பு சொல்லிக் கொடுக்கறது நல்லா இருக்கும், லெக்சரா ப்ரொஃபஸரா போனா நல்லா இருக்குன்னு ஒரு மனசுல தோணுச்சு. அதனால நான் வேற என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுனதில்ல. வேற எந்த தொழிலையும் தேர்ந்தெடுக்காம பேராசிரியரா தான் போகணும், மாணவர்களை தான் நான் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர காரணம் ஏதாவது இருக்கா? இல்ல யாராவது ரோல் மாடல்ஸ் இருக்காங்களா, இதனாலதான் நான் இவரை பார்த்துதான் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கணும் ஆர்வம் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் எங்க குரு ஐஐடி டெல்லியில இருந்த எங்க பேராசிரியர் குரு KL சோப்ரா தான் என்னுடைய ரோல் மாடல்.
ஏன்னா அவர் வந்து எல்லாமே எங்க முன்னாடி என்ன செய்யறாரோ அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வார். அதைத்தான் நாங்க செய்யணும். நாங்க சொல்றது அவர் சொல்றது செய்வோம். அப்போ என்னன்னா சொல்லுக்கு செயலுக்கு வந்து ஒரே இருக்கு. சோ இந்த மாதிரி அவர் சொல்றது செஞ்சா அவர் மாதிரி நாம ஒரு பேராசிரியர் ஆக முடியும் அப்படிங்கறது ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அதனால வந்து இப்ப கூட இந்தியாவுல நீங்க பாத்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் எல்லாம் விடுறாங்க. அந்த தரவரிசை பட்டியல்ல நான் படித்த எல்லா கல்லூரிகளும் முதல் 10க்குள்ள இருக்குது. நான் வேலை செய்யற கல்லூரியும் சேர்த்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து தரவரிசைகளை இந்தியா லெவல்ல 10 இருக்கு. அது வந்து இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கு. IIT டெல்லி நான் படிச்சுட்டு வந்தது. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தரவரிசை இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம ஒரு மாணவராகவே இருந்துட்டோம், கற்றுக்கொண்டுட்டே இருந்துட்டோம், மத்தவங்க சொல்லி தரத நம்ம லேர்ன் பண்ணோம், அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல நம்ம டேர்னிங் பாயிண்டா அமையும் இல்ல சோ ஜாப் போறோன்றது. அந்த மாதிரி ஜாப்குள்ள நீங்க எப்படி போனீங்க, உங்களுடைய அந்த அனுபவம் ஜாப்ல நீங்க அதுக்காக ரொம்பவே இல்ல அதுக்கு நிறைய பக்கம் அப்ளிகேஷன் போட்டோம். நாங்களும் முடிச்சிட்டு அங்கேயே IIT டெல்லியில இருந்து தமிழ்நாடு வந்து வேலை போகணும். நிறைய பக்கம் அப்ளிகேஷன் போட்டோம். இதுல வந்து இதுல வந்து இந்த காலேஜ் முதல் VITங்கிறது வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. அதை நான் தேர்ந்தெடுத்து இங்க சேர்ந்துட்டேன். அவ்வளவு போடாமல நிறைய பக்கம் அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்தேன். உங்களுடைய இப்ப வந்து நீங்க ஒரு குடும்ப தலைவர். நீங்க இதுக்கு முன்னாடி குடும்பத்துல நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நான் ரொம்ப சின்ன பையன், அது வீட்டுக்கே கடைசி பையன், நானு ரொம்ப வாழ்த்தான மாதிரி நீட்டு. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி குடும்ப கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்க. எப்படி குடும்பம் பாக்குறீங்க, நம்ம அப்பா எப்படி பாத்துக்கினாரு அந்த மாதிரி சொல்லிட்டு குடும்பத்தோட சுமை உங்களுக்கு அதிகமா இருக்கா, எப்படி பாக்குறீங்க அந்த குடும்பத்தை? அது அவங்க வந்து மேனேஜ் பண்ற போது கஷ்டமா தான் இருக்கும். இன்னொருத்தர் செய்யறது குறை சொல்லி பண்றதோ இந்த மாதிரி இன்னும் நல்லா அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது சுலபம். நம்மளே செய்யற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சுமைன்னு அது சொல்ல முடியாது, அது பொறுப்பு. எல்லா பேரண்ட்ஸும் அப்பா அம்மாவும் செய்ய வேண்டிய பொறுப்பை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சுமையாவே தெரியல. நம்ம அப்பா கேட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரலன்னா நம்மளுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். இதே நம்ம பசங்க கேட்கும் போது நம்மளுக்கு வாங்கி தரலாம், அதே மாதிரி நம்மள திட்டுவாங்கல்ல. திட்டுவாங்க. அது வந்து அவங்களுக்கு நம்ம எது மாதிரி கஷ்டப்பட்டோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பேரண்ட் ஆகும்போது ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டப்ல இப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மைண்ட் செட்டப்னு ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கு. மாணவர்கள் அது ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கு, மாணவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ரெண்டும் ஒன்னா இருக்க வரைக்கும் வெற்றி ரொம்ப நல்லா வரும். அந்த பெற்றோர்களுடைய ஆசையும் மாணவர்களுடைய ஆசையும் வெவ்வேறா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அந்த காலத்து வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெய்யும். நீங்க அப்பா அம்மா என்ன சொல்றதுன்னா நீங்க செய்ய முடியாத அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அவங்க சொல்றது நீங்க நல்லா செஞ்சிடணும், அவ்வளவுதான். அது செஞ்சிட்டாவே வெற்றி கண்டிப்பா வந்துடும். அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. 34 வருடமா நீங்க பேராசிரியரா இருக்கீங்க. ஒரு நாள் கூட இந்த லைஃப் உங்களுக்கு போர் அடிக்கலையா? போரே அடிக்காது. ஒவ்வொரு தடவை புது புது குழந்தைகள் வருது, புது புது சின்ன சின்ன எங்க ஏஜ் வந்து சேர்றாங்க. அவங்களை பாக்குற போது எனக்கு வயசாச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அதே மாதிரி பழைய மாணவர்கள் வரும்போது நீங்க முதல் மாதிரி எனர்ஜியோட இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. இங்க இருக்கிறவங்க என்னுடைய வகுப்பு என்னுடைய ஸ்டூடெண்டே நிறைய பேர் இங்க பேராசிரியரா இருக்காங்க. அவங்க இருக்கிற போது அதே பாடி சொல்லுவாங்க, நீங்க எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரி அதே எனர்ஜியோட இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுடைய ஒரு ஒவ்வொரு தினமும் ஒரு இளைஞர்களை பாக்குறோம், சின்ன வயசா இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறோம். அவங்களோடய இருக்கிற போது நம்மளும் இளமையா போர் அடிக்கவே கிடையாது, எப்பவும் போர் அடிக்காது. எனக்கு லைஃப் லாங் விட்டா கூட நான் டீச் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ நிறைய பேர் லைஃப்ல கைட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல சார். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ கைட் பண்ணும்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து போர் அடிக்கிற மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. அதே ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எடுக்கிறது கிளாஸ் 5 நிமிஷமா இருந்தாலும் ரொம்ப கிறிஸ்பா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சார் வந்தாங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி ஈஸியா கைட் பண்ணா பசங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணலாம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா சொல்றீங்க? அது என்ன பொறுத்தளவுல ஆசிரியர் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கணும்னா ஒவ்வொரு மாணவனும் பரீட்சை எழுதித்தான் ஆகணும். அந்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நாங்க போறோம். நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். மாணவர்களும் ஆசிரியர்களும் ரெண்டும் வெவ்வேறு எதிர்முனை கிடையாது. ஒரு சைடுல அந்த பரீட்சைங்கிறது ஒரு சைடு இருக்கு. அதுதான் என்னுடைய குறிக்கோள். அவங்களுக்கு எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னுடைய தொழில். அதுல ஒண்ணு எனக்கு கஷ்டமாவே தெரிகிறது. உங்க லைஃப்ல நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க சார். அதுல ரொம்ப பிடிச்ச இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது புக்ஸ் இருக்கா? படித்ததில் பிடித்தது ஏதாவது இருக்கா? எனக்கு பிடித்ததுன்னா நிறைய படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய வாழ்க்கையே ஒரு புரட்டி போட்டதுன்னு சொன்னதுன்னா அப்துல் ரஹீம் எழுதிய எண்ணமே வாழ்வு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு புக்கு. அது ரொம்ப புரட்டி போட்டுடுச்சு, என்னை யோசனை பண்ண வச்சிருச்சு. அதை சொல்லலாம்.
எல்லா மாணவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புக் அது. இப்ப இருக்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எது? இப்ப இருக்கிற மாணவர்களுக்கும் நாங்க சொல்லணும்னா, இப்ப இருக்கிற கல்வி முறைக்கு எங்களுடைய கல்வி முறையும் நான் கம்பேர் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க கல்வி முறை ஒரு கிராமிய பள்ளி, கிளாஸ் ரூம் கூட இருக்காது, வெராண்டாவில் உட்கார வச்சு கிளாஸ் நடத்துவாங்க, சுத்தம் பண்றதுக்கு ஆள் இருக்காது. காலையில நேரத்துல போயிட்டு வாரத்துல இத்தனை பேருக்கு அலர்ட் பண்ணிடுவாங்க, நீங்க ஸ்கூல்ல சுத்தம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கூல் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போவோம். அதான் எங்க ஸ்கூல், அது நாங்க மெயின்டைன் பண்ணணும். மாசம் ஒரு முறை கரும்பலகைக்கு கறி பூசுவோம், ஒட்டடை அடித்து ஸ்கூலை சுத்தம் பண்ணி கட்டடை. இன்னும் கிளாஸ் ரூமே நாங்க செய்வோம். தோட்டமா போய் தென்னை மட்டை எடுத்துட்டு ஆசிரியர்கள் கூட உட்கார்ந்து பின்னுவாங்க. நான் எங்களுக்கு பின்னுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. வகுப்பறையே நாங்க செஞ்சிருக்கோம், கூரை இதுல படிச்சிருக்கோம். அப்படி ஒரு வசதியா இல்லாத கல்லூரியில் படிச்சு, தமிழ் மீடியத்துல படிச்சு, எங்களால IIT வரைக்கும் போய் படிச்சு உங்க முன்னாடி உட்கார்ந்து ஒரு பேராசிரியரை ஒரு தரவரிசையில் இருக்கிற உடைய கல்லூரியில் பணி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு செய்ய முடியும்னா, இப்ப இருக்கிற மாணவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சுவாங்க. வகுப்பறைகளோ பள்ளிக்கூடங்களோ ரொம்ப வசதி படைச்சதுங்களா இருக்கு. அங்க படிச்சு அவங்களால ஏன் செய்யக்கூடாது? அவங்களும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க நம்பணும். அதுதான் என்னுடைய செய்தி. அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு பள்ளியில படிச்ச என்னாலேயே முடியுது, வசதிகள் எல்லாம் இருக்கு ஸ்டூடெண்டால உங்களால முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுற விதத்துல சொன்னீங்க சார். நீங்க அடிப்படை வசதியை விட நாங்க தமிழ் மீடியத்தில் படிச்சு லோக்கல் ஸ்கூல்ல கவர்மெண்ட் அரசு பள்ளியிலேயே படிச்சுட்டு வந்தாங்க மொத்தமே. முடியும்னா இப்ப இருக்கிறவங்க ஏன் மெட்ரிகுலேஷன்ல இங்கிலீஷ் மீடியம் LKG 2.5 வருஷத்துல இருந்து படிக்கிறாங்க. நாங்க 5 வருஷம், எனக்கு ஞாபகம் இருக்கு, 5 வருஷம் போயினா அப்பெல்லாம் யாருக்கிட்டையும் எனக்கு டேட்டா பர்த் கூட தெரியாது. கரெக்டான டேட்டா பர்த் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். கையை தூக்கி வச்சு காதை எட்டுனா அன்னைக்கு தான் சேர்த்துவாங்க எங்க ஸ்கூல்ல. அந்த மாதிரி அவங்க சேர்த்து படிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இருக்கவங்க ஏன் படிக்க முடியாது? படிக்க முடியும், அவங்க மனசு நினைச்சா. இப்போ நீங்க ஒரு பேராசிரியரா இருக்கீங்க, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற ஒரு இதுல இருக்கீங்க. இதை விட்டுட்டு வேற துறையில உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன லைஃப் லாங் பேராசிரியராகவே இருக்கும். ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். இது இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எத்தனையோ பேருக்கு தேவைப்படும். அதுக்கு பின்னாடி அதை சொல்லிக் கொடுக்கறது தயாரா இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லி தரேன்னு சொல்றீங்களே, பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி நீங்க அதெல்லாம் இது பண்றீங்க? பிசிக்ஸ் இருக்கிறதுலயே ரொம்ப இனிமையானது, ரொம்ப சுலபமானது பிசிக்ஸ். ஏன்னா தினசரி வாழ்க்கையில எதை பார்த்தாலும் அது பிசிக்ஸ் வழியா தான் வருது. நீங்க தெர்மோடைனமிக்ஸ், நீங்க குக்கர்ல சமைக்கிறீங்கன்னா என்ன, உள்ள தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் ஆகி ஸ்டீம்ல குக் பண்றீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரிசிட்டி போய் ஹீட் ஆகி லைட் எரியுது. பிசிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. அப்போ பிசிக்ஸ் கத்துக்கிறது ரொம்ப இனிமையானது, ரொம்ப சுலபமானது. என்ன இருக்க போகுது, கஷ்டமே கிடையாது. எந்த பாடமும் அதே மாதிரிதான். விளையாட்டுல நாட்டம் உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார்? மாலைக்கு கூட கிரவுண்ட்ல போய் ஒதுங்குறது கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க விளையாடினதே இல்லையா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது சின்ன கிரவுண்ட் இருக்கு, அப்ப ஏதோ சும்மா ஸ்கூல்ல விளையாடுவோம். அதுக்கு பின்னாடி விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விளையாட்டுல அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. உங்களுடைய ரோல் மாடலா சொன்னேன் அது பேராசிரியர் KL சோப்ரா. அவரை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அவர் தவிர நிறைய பேர் இருக்காங்க. எங்க சான்சலர் அவர் ஒரு லாயரா இருந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சு நிர்வகித்து அது யூனிவர்சிட்டி ஆக்கி இவ்வளவு பெரிய உலக தரத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணி இந்திய தரத்தில் ஆல்ரெடி நாங்க இருக்கோம். அவரே ஒரு பெரிய ரோல் மாடல் தான். இது முடியும்னு அவர் நினைச்சு செய்ய, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். கண்ணால பாத்துக்க கடந்த 34 வருடங்களாக அவரே பெரிய ரோல் மாடல் பாரு, அட்வைஸ் பாரு ஸ்டூடெண்ட். உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒண்ணே ஒர்க், nothing but work. That only will be useful for your success. எப்பவுமே வேலையே செஞ்சிருந்தா போர் அடிக்காதா சார்? வேலையே போர் அடிக்காது. வேலை செஞ்சுட்டே இருந்து சந்தோஷமா தான் இருக்கும். வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்தா தானே போர் அடிக்கும். வேலை செய்யற போது எப்படி போர் அடிக்கும்? எப்பவுமே அந்த வேலையிலேயே நான் அவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு மென்டல் இதுவாகாதா? ஒன்னும் ஆகாது. அதையே நினைச்சது. தூங்க போற போது நீங்க தூங்கி எழுந்து உடனே அதை நினைக்கும். தூக்கத்துல கூட அதே நினைக்கும். தூக்கத்துல கூட கனவுல வரணும். அதுதானே சொன்னாரு. அதுதான் அப்துல் கலாம் சொல்றாரு. கனவு வரணும், கனவு எழுந்திருக்கணும், கனவு பார்த்துட்டு தூங்க வைக்கக்கூடாது. அதை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை அந்த கனவுல செய்யணும், உங்களை தூங்க விடக்கூடாத கனவா இருக்கணும். அவ்வளவு ஆசை இருக்கணும் மனசுல. உங்களுக்கு திரைப்படம் பார்க்கும் விருப்பம் இருக்கா சார்? உண்மை சொல்லணும்னா திரைப்படம் பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தியேட்டர்ல போய் சினிமா பார்த்து எப்படி ஒரு 35 வயசு இருக்கும். வேலூர்ல ஒரு படமே தான் பார்த்திருக்கேன் தியேட்டர்ல போய். டிவில கூட அவ்வளவு அதிகமா விருப்பப்பட்டு சினிமா ஃபுல் மூவி பார்க்க மாட்டேன். இப்ப இருக்க டெக்னாலஜி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறீங்களா இல்ல அது ஒரு ஹார்ம்ஃபுல் நினைக்கிறீங்களா சார்? ரொம்ப ரொம்ப உபயோகமான டெக்னாலஜி தான் எல்லாம் இருக்குது. எந்த டெக்னாலஜிலுமே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது.
நன்மையை எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, தீமைக்கு பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு. ஒரு கத்தி எடுத்து காய்கறி வெட்டி சமைச்சு சாப்பிடலாம், அந்த கத்தியை எடுத்து இன்னொருத்தன் கூட கொலை பண்ணலாம். எது செய்யணும் நம்ம விருப்பம் தான். டெக்னாலஜிங்கிறது அதை டபுள் ஹெச்டு வெப்பன் சொல்லுவாங்க. எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறத பொறுத்தா இருக்கு எந்த டெக்னாலஜி. அப்ப நீங்க எந்த சமூக வலைத்தளத்திலும் இல்லையா சார்? சமூக வலைத்தளத்துல நான் Facebook எல்லாம் பாக்குறதா கிடையாது. இப்ப வாட்ஸ்அப்ல அது குறிப்பிட்ட இவங்களுக்காக எங்களுக்கு செய்தி வருது, தேவையான செய்தி பாக்குறதுக்காக நான் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் பார்ப்பேன். அப்ப அதிக நேரம் நீங்க புத்தகம் படிக்கிறதுலதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா சார்? ஆமா, புத்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாகவே நீங்க ஒரு பேராசிரியரா இருக்கீங்க. இந்த இதுல நீங்க சந்திச்ச மாணவர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்து இன்னும் நினைவுல இருக்க மாதிரி இருக்கு, மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. நான் 25 வருஷங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க, 34 வருஷம் ஆக போச்சு. 84 இருந்து நான் இருக்கிறேன். நிறைய இருக்குது. ஒரு செய்தி மறக்க முடியாத ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன், ஆனா படிக்கிறது மட்டும் எக்ஸாம் மட்டும் எழுதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம். +2க்கு எக்ஸாம் எழுதாம ஒரு வருஷம் விட்டுட்டு மறுபடியும் அரியர் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தவர். மறுபடியும் இன்ஜினியரிங் காலேஜில் இங்க சேர்ந்தாரு. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுத போற போது எக்ஸாம் எழுதல, ஒரு பேப்பர் எழுதிட்டு காணாம போயிட்டார், ஆப்சென்ட் ஆயிட்டார். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி ஒரு இவ்வளவு தூரம் இன்ஜினியரிங் காலேஜில் கஷ்டப்பட்டு அப்பா சேர்த்துறாங்க, படிக்க முடியாம அவனால போக முடியுது. சரி, நான் அவங்களால கூப்பிட்டு எல்லாம் கேட்டேங்க. அப்பா அவங்க வீட்டுல இருந்து ஆராய்ச்சி அப்பா அம்மாவை கூட்டுவாங்க, அப்பா இல்லைன்னா அம்மா கூட்டுவாங்க, நாங்க அவரோட பேசணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையெல்லாம் நீ எப்படி படிச்சு எழுதாம போனேன், உடம்பு சரியில்லையா? இல்லைங்க சார் அப்படின்னா அவங்க வந்தாங்க. அவங்க அப்பா வர மறுத்துட்டார், ஆனா அவங்க அண்ணா வந்தாரு. வந்துட்டு உண்மையான காரணம் சொன்னாங்க, இவனுக்கு அந்த மாதிரி தாங்க முதல்ல இருந்தே கஷ்டம் இருக்கு, +2 மாதிரி அதே விட்டுட்டான், இப்பவும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டான். சரி, இப்ப படிக்க வைங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க இந்த முடிவு நாங்க எடுக்க முடியாது, எங்க அப்பா தான் எடுக்கணும், அவங்க கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப வெறுத்துட்டாருங்க. இனிமேல் அவனை படிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்க வரமாட்டாரு, நீங்க ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அவர் படிக்க வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டு, நாங்க தான் நெசவு தொழில் பண்ணிட்டு ஊரா சைக்கிள் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கோம். அவன் இன்ஜினியர் ஆனா நல்லா இருக்கணும் நாங்க விரும்புறோம். அவன் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், இப்பவாவது நீங்க எடுத்துட்டதுனால படிப்பான். எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை நீங்க நேர்ல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அனுபவம் என்னால மறக்க முடியாது. அப்பா அதாவது வீட்டுல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்பாவும் படிக்கணும், ஆனா பையன் படிக்க முடியாது. சரி, என்னதான் காரணம் இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு முறை அவங்க வீட்டுக்கே போனேன். ஒரு நாள் காலையில இங்கிருந்து பணப்பாக்கம்னு ஒரு சின்ன ஊர், காவிரி பாக்கத்துல இறங்கி காலையில வீட்டுக்கே போயிட்டு போனா அங்க அப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. முதல்ல இந்த மாதிரிதான் படிச்சானுங்க, நல்லா மார்க் வாங்கினா, இன்ஜினியரிங் சேர்த்தணும், முதலும் படிக்காம விட்டுட்டான், இப்போ இது மாதிரி இருக்கான், இனிமேலும் செலவு வேண்டாம், ஏதோ கறி வேலை இருக்குது, நாங்க இதை வச்சுட்டு விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கடைசியில் பேசிட்டு இருந்து, அவன் படிச்சிருவான் போல் இருக்குங்களே, கொஞ்சம் அனுப்புனா நல்லா இருக்கு, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்காக உங்களை காலேஜில் கொண்டாந்து பையனை கூட்டு போய் அடுத்த வருஷம் அனுப்புறேன், அடுத்த வருஷம் ஃபெயில் ஆனா கண்டிப்பா படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டோம். ஆனா அந்த பையன் நீங்க இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து எனக்காக வீட்டுக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டீங்க, இனிமேல் கண்டிப்பா படிச்சிருவேன், படிச்சு இன்ஜினியர் ஆகி இப்போ நல்ல இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரா இருக்காரு, அப்பப்போ வருவார். இது உண்மையில மறக்க முடியாத எனக்கு ஒரு அனுபவம். சில டைம்ல சில மாணவர்களுக்கு வகுப்பு அறையிலும் மட்டும் இல்ல, வெளியிலும் ஒரு உதவி தேவைப்படுகிறது, அதை செய்யறதுக்கு நாங்களே தயாரா இருக்கு. அதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். அது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் வர்றாங்க, இப்பவும் போன் பண்ணுவாங்க. எங்களுடைய மாணவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இப்ப எங்க வீட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தர கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் படிப்பை நிறுத்திட்டாரு அப்படின்னு கண்டுக்காம விடாம நீங்க போய் கூப்பிட்ட உங்களை மாதிரியான ஆசிரியர்களும் சரி, நம்ம ஆசிரியர் கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படிச்ச அந்த மாணவரையும் நாங்க ரொம்பவே பாராட்டணும், நாங்க ரொம்பவே பெருமையா பாக்குறோம் சார். அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்கள் பொன்னான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நீங்கள் சொன்ன செய்திகள் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பிரியதர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவ மேடை VIT பண்பலை 90.8. இது VITயின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே,
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொஹான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டுல மிகவும் பிரபலமான தீவுகளா இருக்கிறது மட்டும் இல்லாம 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியல்ல பாக்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமா காணப்படுது. உலகில் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒண்ணு. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சி நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டுச்சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழி தான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமா காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு. இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறையை கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவுல பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது.
அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமோ பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவரு நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா, உலகுல 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகுல அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகுல 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் ஒரு பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் 1/4 பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் ஒருத்தர் இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கோம். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டுல இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென்பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கியோமிசுடேரா. கியோமிசுடேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசுடேராவும் ஒன்னு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யுஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்துல இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இருந்து இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா.
ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம் சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு.
இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல. செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியரும், கவிமாமணி விருது பெற்றவரும், அரவாணர் சாதனை விருது பெற்றவரும், சொற்பொழிவாளருமான மதிப்பிற்குரிய வேலூர் மா. நாராயணன் ஐயா அவர்கள் மரபு கவிதை சார்ந்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தங்கள் குடும்ப பின்னணி பற்றி கூறுங்கள் ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. நான் 1/1/1950 வேலைமா நகரில் MK மதுரை வள்ளியம்மாள் இணையருக்கு 2வது மகனாக பிறந்தேன். எங்கள் தந்தையார் ஒரு சாதாரண பெட்டிக்கடை அதிபர். அந்த நிலையிலும் அவர் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக எங்கள் மீது கவனம் செலுத்தினார்கள். நான் ஆரம்பத்தில் வேலூரில் இருக்கின்ற சர்க்கார் மண்டி பள்ளியிலே படித்தேன். பிறகு புகழ்பெற்ற கோடையிலே குப்புசாமி முதலியார், புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய பெயரால் இன்றைக்கும் செய்தாப்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியிலே பள்ளி படிப்பை முடித்தேன். பிறகு புகழ்பெற்ற ஊரிசு கல்லூரியிலே BSc இயல்பியல் படித்தேன். அங்கே படிக்கின்ற பொழுதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நேர்ந்தது. அந்த திருப்புமுனையினுடைய விளைவுதான் உங்கள் முன்பாக நான் கவிஞராக அமர்ந்திருக்கின்றேன். ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கின்றேன். MA சென்னை பச்சையப்பள்ளியில் முடித்த பிறகு வேலூர் ஸ்டேட் வங்கியிலே ஒரு சாதாரண எழுத்தராக சேர்ந்து அந்த தொடர் விட்டு போகக்கூடாது, நம்முடைய இலக்கிய தொடர்பு விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து ஆய்வுகள் செய்து இன்று வரை 50 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இடையிலே கல்வித்துறையில் அல்லாதவர்களும் கூட PhD செய்யலாம், முனைவர் பட்டம் ஆய்வு செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது நான் அதில் நுழைந்து பெரியாரும் மனித நேயமும் என்கின்ற ஒரு சீரிய தலைப்பிலே ஆய்வு செய்து முறைப்படி முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றேன். இப்போது ஓய்வு பெற்று இலக்கிய பணிகளே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நன்றிங்கய்யா. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பால் பற்று வர காரணம் என்ன? அதை வளர்த்த சூழல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. இப்போ நான் சொன்னேன் 1950 நான் பிறந்தேன். கல்லூரி பருவம் வருகின்ற பொழுது 1965, 66 என்று பார்க்கின்ற பொழுது இந்த தமிழக வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நேர்ந்தது. தேசிய இயக்கங்கள் எல்லாம் பின்னடைவு அடைந்து திராவிட இயக்கங்கள் முன்னால் வந்த ஒரு சூழ்நிலை. திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அதற்கு முழு மூச்சே அதற்கு வேறும் விழுதுமே மொழி உணர்வு தான். அந்த மொழி உணர்வு எங்கு பார்த்தாலும் மிக அற்புதமான முறையிலே பரவலாக அது செல்வாக்கு பெற்றிருந்தது. என்னுடைய கவனத்தை மிக வெகுவாக ஈர்த்தது. அந்த நேரத்தில் நான் ஊரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த பேராசிரியர்கள் மிக அற்புதமான பேராசிரியர்கள். பேராசிரியர் யோகசுந்தரம், பேராசிரியர் டேவிட் அதிசயநாதன், பேராசிரியர் மாவி சுதாகர்
அவரால் தான் நான் PhD பெற்றேன். அவர்தான் எனக்கு நெறியாளராக இருந்து எனக்கு வழிகாட்டினார்கள். மற்ற பேராசிரியர்கள் அற்புதமாக பாடம் நடத்தினார்கள். அவர்கள் பாடம் நடத்திய விதம் என்னை தமிழன்பால் ஈர்க்க வைத்து படித்தால் தமிழ் தான் எதிர்காலத்தில் படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது. அப்படி வளர்ந்த தமிழ் சூழல் தான் என்னை இன்றைக்கு ஒரு கவிஞனாக உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தமிழ் இலக்கியத்தில் பல கூறுகள் உள்ளன என்றாலும் கவிதைகள் மீது பற்று வர காரணம் என்ன? குறிப்பாக மரபு கவிதைகள் தங்களை எவ்வாறு கவர்ந்தன என்று சொல்லுங்க ஐயா. கவிதைகள் இப்போது புது கவிதை மரபு கவிதை என்றால் வேறுபாடு காட்டுகின்றார்கள். நாங்களெல்லாம் வளர்ந்த நேரத்திலே புது கவிதைகள் அவ்வளவு செல்வாக்கு பெறவில்லை, மரபு கவிதைகள் தான். அதற்கு கூட காரணம் பேரரசர் சுதாகர் போன்றவர்கள் தான். வகுப்பறையில் பாடம் நடத்துகின்ற போது பாடத்தோடு மட்டுமல்லாமல் மிக சுவையான காட்சிகளை எல்லாம் அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஒரு முறை விவேக சிந்தாமணியில் வருகின்ற ஒரு பாடல், 4 வரி பாடல், அற்புதமான சிறுகதையை உள்ளடக்கியிருந்தது. மரபு பாடல், அது கல்வி அன்பால் ஏற்றப்பட்ட ஒரு பாடல், மிக அற்புதமான ஒரு பாடல். பாடல் இதுதான்: ஒரு தலைவி ஒரு பூங்காவிலே விளையாடி கொண்டிருக்கின்றார். மாலை நேரத்திலே தண்ணீர் தாகம் வருகின்ற காரணத்தினால் அங்கு இருந்த பொய்கிற நீரை முண்டு தன்னுடைய முகத்தருகே எடுத்துச் செல்கின்றார். அதிலே 2 மீன்களை அவள் பார்க்கின்றார். பார்க்கின்ற பொழுது அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே மீன்கள் என்றால் ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி என்று சொல்வார்கள். ஐயோ மீன்கள் மீன்கள் என்று அந்த தண்ணீரை போட்டுவிட்டு கரையேறி வந்து விடுகின்றார். ஆனால் அருகே இருக்கின்ற தோழிமார்கள் பார்க்கின்றார்கள், அந்த குளத்துல மீனே இல்லை, இவளுக்கு எப்படி தென்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவார்ந்த ஒரு தோழி சொல்கின்றார், அவர் பார்த்தது மீன்கள் அல்ல, அவருடைய 2 விழிகள் அந்த நீரிலே பிரதிபலித்தது, மீன் போன்ற அழகான விழிகளையே அவள் மீன்கள் கருதி கொண்டார் என்று சொல்லி சிரிக்கின்றார். எள்ளி நகையாடுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக வைத்து மையமாக வைத்து ஒரு 4 வரி பாடல்: தண்டுலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தருகு ஏந்தினால், கெண்டை கெண்டை என கரையேறினால், கெண்டை காண்களல் நின்று தயங்கினாள் என்று அந்த பாடல் முடியும். அற்புதமாக இருந்தால் மரபு கவிதையில் இவ்வளவு சொல்ல முடிகிறது என்று, புது கவிதையை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. 4 வரியிலே ஒரு அற்புதமான சிறுகதை உருவாக்கி காட்ட முடியும் என்பது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், இந்திய வரலாற்றிலேயே கவிதைக்காக நோபல் பரிசு பெற்றவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அவர் ஒரு முறை கவிதை பற்றி சொல்கின்ற போது சொல்வார், உரைநடை என்பது பொருந்தாத பொருள்களை எல்லாம் ஒரு கோழி பையிலே போட்டு திரிப்பது போன்றது. ஆனால் கவிதை என்பது அப்படி அல்ல, சுருங்கக்குரிய விளங்க வைப்பது. ஒரே சொல்லிலே பல அர்த்தங்களை நாம் கொண்டு வந்து விடலாம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது வங்க மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கும் பொருந்தும், எல்லா மொழிக்கும் பொருந்தும். கவிதையுடைய ஆற்றலே அதுதான். ஒரு சொல்லிலேயே மிக அற்புதமாக சொல்லிவிடுவார். பெருமைக்குரிய நம்முடைய திருக்குறள் முன்சாமி பேசுகின்ற பொழுது கூட்டங்களில் சொல்வார், மாதரை நம்பாதே மனமே என்று நம்முடைய ராதநாயகம் பிள்ளை ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அவர் வேடிக்கையாக சொல்வார், அந்த மாதரை நம்பாதே மனமே என்கின்ற பொழுது, அதை எழுதுகின்ற பொழுது அவன் மனைவியார் பக்கத்தில் இருந்து, இப்படி சொல்லிட்டீங்களே, எங்க அது என்ன வருது என்று அந்த அம்மா வருத்தப்பட்டார்களா. உடனே ஒரு கோடு போட்டு அவர் மறு மாதரை நம்பாதே மனமே என்று எழுதினாராம். அந்த மறு என்ற சொல்லிலேயே பொருளெல்லாம் மாறிவிடுகின்றது. வேறொரு பெண்ணை நினைக்காது என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் மரபு கவிதைக்கு உண்டு, மிக அற்புதமான ஒரு ஆற்றல். அதனால்தான் மரபு கவிதையை அன்று முதல் இன்று வரை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். இன்னொன்று, கியாபி விஸ்வநாதன் ஏறத்தாழ் 100 ஆண்டுகள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அந்த பேரறிஞர் ஒரு இடத்துல எழுதியிருக்கின்றார், மரபு கவிதைகள் என்று எப்படி என்று அதோட சிறப்பு என்னவென்று சொன்னால், உதிரி பூக்களாக இருப்பது புது கவிதைகள், பூச்சரமாக தொடுக்கப்பட்டிருப்பது மரபு கவிதைகள். உதிரி பூ ஒரு பூவை எடுத்தால் ஒரு பூ தான் வரும். ஆனால் மரபு கவிதைகள் என்ற ஒரு சரத்தை தொட்டால் அந்த சரமே நம்ம கைக்கு வந்துவிடும். எதிரி முனை நமக்கு உதவி செய்யும், நினைவாற்றலே வளர்க்கும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மரபு கவிதை விரும்புகின்றோம். அற்புதமான பாடல் விளக்கத்தோட ஊமையோட மரபு கவிதை உங்களை கவர்ந்ததை பத்தி சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தங்களை கவர்ந்த கவிஞர்கள் யார் யாருங்க? நான் முறையாக தமிழ் பயின்றவன் என்கின்ற காரணத்தினால் சங்க காலத்திலிருந்து எனக்கு தெரியும், கவிஞர்களை பற்றியெல்லாம் தெரியும். என்னை மிகவும் கவர்ந்தவர்கள் என்று சொன்னால் சங்க காலத்திலிருந்து வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது கணியன் பூங்குன்றன் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறார் என்பார்கள் ஒரு சாரார், இல்லை 2 பாடல் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பாடல் மருது நலத்தை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார்கள். அது அவ்வளவு புகழ் பெறவில்லை. ஆனால் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடல் அற்புதமான பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ஒரே வரியிலே உலக புகழ் பெற்ற கவிஞர் அவர். யாதும் ஊரே யாவரும் கேளு. அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது தமிழ் மொழி எந்த அளவுக்கு பண்பாட்டு மொழியாக, நாகரிகம் வளர்ந்த மொழியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது என்று. இலங்கையைச் சேர்ந்த நம்முடைய தனிநாயக அடிகளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து முனைவர் பட்டம் பெற்று அமெரிக்காவிலே ஒரு பேராசிரியராக போகின்றார். அங்கே அவருக்கு 5-6 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் சிறப்பாக தெரியும். அவர் ஆங்கிலத்தை சொற்பொழி ஆற்றுகின்ற பொழுது தமிழ் மொழியினுடைய சிறப்பெல்லாம் சொல்கின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி என்று சொல்லும் பொழுது அங்கே இருந்த மாணவர்கள் எல்லாம் வியப்படைந்தார்களாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழியா? ஆங்கிலம் இப்போது வந்தது, ஆனால் தமிழ் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. சொல்லிவிட்டு இந்த பாடல் தான் அவர் சொல்லியிருக்கின்றார், எவ்ரி மேன் இஸ் மை கின்ஸ்மேன், எவ்ரி கண்ட்ரி இஸ் மை ஓன் கண்ட்ரி என்று அதை மொழிபெயர்த்து அப்படி யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு சிறப்பு அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், ரஷ்யாவில் ஒரு பல்கலைக்கழகத்திலே முகப்பிலே, அதாவது மோட்டோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த குறிக்கோள் பாடலாகவே இந்த பாடலை தான் பொறித்து வைத்திருக்கிறார்கள்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை ரஷ்ய மொழியில பொறித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறந்த பாடலாக அது இருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த பாடலை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தல வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாவதும் புதுவதென்றே, வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் துளி தலையை யானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் வேறாற்று நீர் வழிப்படும் புனை போல், மாட்சியில் பெரியோரை வியத்திலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அந்த கடைசி 2 வரிகள் தான் அற்புதமான வரிகள். ஒருவன் பதவியில் இருக்கின்றான், பணக்காரனாக இருக்கின்றான், பட்டம் பெற்றிருக்கின்றான் என்று அவனை அதிகமாக புகழாதே. ஒருவனுக்கு எதுவுமே தெரியவில்லை, ஏழையாக இருக்கின்றான் என்று அவனை இகழாதே. மாட்சியில் பெரியோரை புகழ்தலிடமே, சிறியோரை இகழ்தலிடமே என்ற கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சமநிலைப்படுத்தி சொல்லியிருக்கின்றான் சொன்னார். எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருக்க வேண்டும் ஒன்று. அதே போன்று நம்ம திருவள்ளுவர் தான் முதலில் சொல்லியிருக்க வேண்டும். திருவள்ளுவர் மிக அற்புதமான ஒரு கவிஞர். உங்களுக்கு தெரியும், நான் பாரத ஸ்டேட் வங்கியில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன். நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய சுதந்திரம் வாங்கிய நாடு 60 ஆண்டுகள் ஆகியும் கூட கையெழுத்து போட தெரியாதவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இப்பொழுதும் கையெழுத்து போட தெரியாதவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்னோக்கி சென்றால் எவ்வளவு மோசமான கைநாட்டு பேரறிஞர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பேரறிஞர் தோன்றி எல்லா நாட்டுக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய வகையிலே ஒரு இலக்கியத்தை தந்து சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய பேரறிஞராக இருக்க வேண்டும். உள்ளபடியே பார்த்த உலகத்தில் மிக சிறந்த அறிஞர் திருவள்ளுவர் தான். அது தமிழர்களே உள்ள உணராமல் இருக்கிறது தான் எங்களை போன்றவருக்கு வருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஔவையார் சொல்வார்கள். ஔவை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர்தான் சொல்வார், நல்லது செய்தல் ஆற்றினாயினும் அல்லது செய்தல் ஓம்பிமின் எல்லோரும் ஓப்பதும் அதுவே, அன்றியும் நல்லாற்றுப்படுத்தும் நெறியுமாறு அதுவே என்று சொல்வார்கள். அது உள்ளவர் சொல்வார், நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ விசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நிலனே. ஒரு நாடு நாடாக இருக்கிறது, காடாக இருக்கிறது வருத்தப்படாது. அது மேடாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது வருத்தப்படாது. அந்த நாட்டில் வாழ்கின்ற ஆடவர் ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்தால் அதுவே போதும். ஒரு ஆடவர் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தார், பெண்களும் இயல்பாக ஒழுக்கம் உள்ளவராக ஆகி விடுவார்கள். பிறகு எல்லோருமே ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்து விடுவார்கள். ஆகவே ஆடவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அந்த அம்மையார் வற்புறுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் மிக அற்புதமான கருத்துக்கள். அதுதான் சங்க இலக்கியத்தில் எனக்கு இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள். நன்றிங்கய்யா. அண்மை கால கவிஞர்களுள் உங்களை கவர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லுங்கய்யா. அண்மை காலத்தில் என்றால் எல்லோருக்கும் தெரிந்து போடுற பாரதியார், மகாகவி பாரதியார் மிக அற்புதமான ஒரு கவிஞர். அதே போல எங்களுடைய நாங்கள் அடிக்கடி சொல்வது போல எங்களை போன்ற கவிஞர்களுக்கு பாட்டனாராக திறந்து கொண்டிருக்கின்ற புதுவை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது என்னுடைய கவிதை குருநாதர் சுரதா அவர்கள். மூவரை எனக்கு மிகவும் அதிகமாக அவருடைய கவிதைகளை நான் நிறைய படிச்சிருக்கேன். சரிங்கய்யா. ஐயா, அடுத்தது மகாகவி பாரதியாரை பத்தி சொன்னீங்க. மகாகவி பாரதியிடம் நீங்கள் வியக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொல்லுங்கய்யா. அதாவது மகாகவி பாரதியிடம் நான் மிகவும் வியப்படையக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், 1982 பிறந்து 1921 அவர் மறைந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்கள் 39 ஆண்டுகள் தான். 20 ஆண்டுகள் விட்டு விடுவோம். எப்படி 20 ஆண்டுகள் என்றால் அது ஒரு பள்ளி பருவம், வாலிப பருவம், விளையாட்டு பருவம் என்று விட்டு விடலாம். எஞ்சிய 19 ஆண்டுகள் அவர் பொறுப்பாக செயல்பட்டு எப்படி செய்திருக்கிறார், என்னென்ன இலக்கியங்களை அவர் சுற்றிருக்கின்றார் பாருங்கள். கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என அனைத்து துறைகளிலும் ஆழங்கால் பெற்றிருக்கின்றார். ஒரு மணித்துறை கூட அவர் வீணாக்கவில்லை என்று தெரிகிறது. சுதேசமித்திரன் பத்திரிகையில் அவர் இருந்திருக்கின்றார். அது ஒரு வாய்ப்பு அவருக்கு. அன்றாடம் அவர் எழுதியே தீர வேண்டும் அந்த தலையங்கங்கள் எல்லாம். அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அற்புதமாக உள்ளபடியே இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கவிதைகளை விட அவருடைய கட்டுரைகள் தான் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒவ்வொரு கட்டுரையிலும் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது, அன்றைய பெண்கள் நிலை எப்படி இருந்தது, அன்றைய இந்தியா எப்படி இருந்தது என்று அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றார். எனக்கு மிகவும் பிடிக்கும், கட்டுரைகள் தான் பிடிக்கும். அந்த வகையில் அவர் இடத்துல சொல்லுகின்றார் ஒரு பெரிய உண்மை. தாகூருக்கு அந்த நேரத்தில் தான் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். இவர் வாழ்ந்த சமகாலத்தில் அதை பற்றி கருத்து கேட்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், என்னை விட ஒரு சிறந்த கவிஞராக தாகூரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன அவருக்கு ஒரு வாய்ப்பு என்று சொன்னால், அவருடைய கவிதைகளை அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள், அவருடைய கவி சுவைஞர்கள் அவ்வப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் பூராக பரப்பினார்கள். நான் தமிழ்நாட்டிலே பிறந்த காரணத்தினால், தமிழாக பிறந்துவிட்ட காரணத்தினால் எனக்கு அந்த வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி தரவில்லை. ஆகவே நான் பின்தங்கி விட்டேன். மற்றபடி என்னுடைய கவிதைகள் தான் சிறந்த கவிதைகள், எனக்கு தான் நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்ற அளவில் அவர் கட்டுரைகளை பதிவு செய்திருக்கின்றார். இதை ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் அதுதான் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பல பிரெஞ்சு நாட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் நோபல் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள். பார்க்கின்ற பொழுது தமிழனுக்கு எப்பொழுது நோபல் பரிசு கிடைக்கப் போகிறது என்று புரியவில்லை. தமிழர்கள் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்று கூட நான் கேள்விப்படுகிறேன். மிகவும் வருந்துகிறேன். நான் இந்த நிலைமையில் மாற வேண்டும். 39 வயதுக்குள் இவ்வளவு சாதித்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவருக்கு 5 மொழிகள் தெரியும். தமிழ் தெரியும், வடமொழி அவருக்கு தாய்மொழி. அத்தை வீட்டிலே, நம்முடைய காசியிலே அத்தை வீட்டிலே அவர் 5 ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஹிந்தி அது தெரியும், அங்கே படித்திருக்கின்றார். பாண்டிச்சேரியில் சில ஆண்டு காலம் இருந்திருக்கின்றார். அங்கே பிரெஞ்சை அவர் கற்றிருக்கின்றார். இப்படி தமிழ், ஆங்கிலம், இந்தி, வடமொழி, பிரெஞ்சு ஆகிய
5 மொழிகளை கற்ற பிறகுதான் அவர் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் கடவுள். இப்போ நான் சொல்லுகிறேன் தமிழ் சிறந்தது என்று சொன்னால் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நான் சொல்வது சிறப்பல்ல. 5 மொழிகள் கற்ற பிறகு அவர் சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பாராட்ட வேண்டும் அவரை. அவர் மனத்திறந்து அவரை பாராட்ட வேண்டும். அதே போல பாருங்கள், அவர் 1921 மறைந்து விட்டார், 39 வயதிலே. 1947 தான் விடுதலையே பெறுகிறது நாடு. அதற்கு முன்பாக அவர் பாடிவிட்டார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம். அந்த கனவு நனவாகிவிட்டது. அவர் கண்ட பல கனவுகள் நனவாகிவிட்டன. ஆனால் இன்னும் ஒரு கனவு தான் நனவாகவில்லை. அந்த கனவு நனவானால்தான் மிகவும் முழுமையாக அவருடைய கனவுகள் பூர்த்தியாகின்றன. அந்த கனவு என்னவென்று சொன்னால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று பாடியிருக்கின்றார். நதிகள் இணைப்பு. இப்போது இருக்கின்ற எல்லா தலைவர்களும் பேசுகின்றார்கள், நதிகளை இணைக்க வேண்டும் சொல்லுகின்றார்கள், செய்த பாடில்லை. ஆனால் பாரதியார் அதை அப்பொழுது கனவு கண்டிருக்கின்றார். அது மட்டும் முடிந்து விட்டால் நம்முடைய தண்ணீர் பஞ்சம் எல்லாம் தீர்ந்துவிடும், விவசாயிகள் நலம் பெறுவார்கள், நாடு மிக அற்புதமான ஒரு வல்லரசாக உருவாகும் என்பதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். நான் அண்மையில் ஒரு செய்தி படித்த, ரஷ்யாவிலே ஒரு ஆறுக்கும் இன்னொரு ஆறுக்கும் இடையிலே 700 கிலோமீட்டர் பாலைவனமா. தனி அரசு இருக்கின்ற காரணத்தில், தனிப்பட்ட ஒரே அரசு இருக்கின்ற காரணத்தில் மிக எளிதாக அந்த 2 நதிகளை இணைத்து விட்டார்கள். யாரை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஆட்கள் அங்கே. ஆக அதை இணைத்த பிறகு அந்த பாலைவனம் முழுவதும் இப்போது சோலைவனமாக இருக்கிறது, பயிர் செய்கின்ற நிலமாக மாறிவிட்டது என்று ரஷ்யாவிலே கண்கூடாக பார்க்கின்ற பொழுது அந்த நிலைமை இந்தியாவுக்கு வர வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பொழுது பாரதியாருடைய கனவை நாம் நனவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியாருக்கு ஒரு குறிக்கோள், பாரதிதாசனுக்கு ஒரு குறிக்கோள், சுரதாவுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது கவிதையிலே. இப்பொழுது இருக்கின்ற கவிஞர்கள் பொதுவாக பாடுகிறார்களே ஒழிய எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கன்விக்ஷன் என்று இல்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் மாற்ற வேண்டும். இந்தியாவின் விடுதலைக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் பாரதியார். பாவேந்தர் திராவிட இயக்க மக்களுடைய வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெண்ணடிமை தீர்வதற்காகவும் தமிழுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் அவர் பாடினார். சுரதா அவர்கள் மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காக அதை முன்னிலைப்படுத்தி பாடினார். இதெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இப்ப இருக்கின்ற கவிஞர்களோ ஏதோ இருக்கிறதோ பாடுகின்றோம் என்றுதான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஒழிய ஒரு குறிக்கோள் நோக்கி செல்லுவதற்காக பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இப்போது நான் பாடுகிறேன் என்று சொன்னால் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தான் பாடுகின்றேன். ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதற்கு ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் பயனும் இல்லை. இருக்கின்ற நாள் வரைக்கும் நம் இனம், மொழி, நாடு இத்தனையும் பொற்காலம் நோக்கி செல்ல நிரந்தரமாய் நமது உழைப்பை நல்கி வாழ்வோம். நாளை வரும் உலகம் நம்மை வாழ்த்த வாழ்வோம் என்கிற லட்சியத்தோடு தான் என்னை போன்றவர்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பா சொன்னீங்கய்யா. நீங்க பாரதியார் இலக்கியங்களை வாசித்தீர்கள் என்பதை விட அதில் வசித்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். பாரதியாரை போலவே பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் தங்களை கவர்ந்த சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்க ஐயா? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 12 வயதிலேயே புலவர் படிப்பு முடித்ததாக சொல்கின்றார்கள். 12 வயதிலேயே திருக்குறள் முழுவதும் மனப்பாடம் செய்ததாக சொல்கிறார்கள். அது பெரிய ஆற்றல். உங்களுக்கு இந்த செய்தி புதுமையாக கூட இருக்கலாம். சிலம்பம் கற்றுக் கொடுப்பதிலே மிக சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். சிலம்பம் ஆட்டம் வாத்தியார் என்றுதான் சொல்வார்களாம். அவர் வாழ்ந்த காலத்திலே பாண்டிச்சேரிக்கு போய் அவர் பார்க்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் பேருந்து நிலையத்தில் இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு அழைச்சும் போப்பான்னு சொன்னா உடனே வந்து அங்க இருக்கின்ற ரிக்ஷாக்காரர்கள் அதை அழைத்துக் கொண்டு விட்டு விடுவார்கள். வாத்தியார் என்றுதான் சொல்வார்கள். சிலம்பம் கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினால் சிலம்பம் கற்றுக் கொடுப்பது ஒரு முரட்டுத்தனமான ஒரு தொழில். அப்படித்தான் அவர் பழகி இருக்கின்றார். சில அங்கே இருக்கின்ற தமிழ் பகவர்களிடத்தில் முரட்டுத்தனமாக தான் பழகி இருக்கின்றார். தமிழர்களிடத்தில் அன்பாக பழகி இருக்கின்றார். அது ஒரு செய்தி. உங்களுக்கு பார்த்தால் மிகவும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றார். அண்மையில ஒரு நூல் நான் படித்தேன். தொலைபேசியை எப்படி இயக்குவது என்று கூட தெரியாதான் அவருக்கு. யாராவது இயக்கி கொடுத்தால் பேசுவார கூடிய அவருக்கு தெரியாதான். அதெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. தமிழ் இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டிருக்கின்றார். தேவாரம், திருவாசம், திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றார். இதில் பெரிய இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவரை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக போட்டிருக்கின்றார்கள். இவர் எதிர்கெடுத்தாலும் கேள்வி கேட்பார். இவர் எம்எல்ஏவாக ஒரு முறை இருந்திருக்கின்றார். அப்போது சட்டசபையிலே கேள்வி கேட்டிருக்கின்றார். அந்த பிரெஞ்சு அதிகார அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கின்றார். அதனால் அவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக வைத்திருந்திருக்கின்றார். பதவி உயர்வை கொடுக்காம வைத்திருக்கிறார். ஊர் மட்டும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். நிரவி, அந்த திருமணராயன் பட்டணம் என்று அங்க மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த பாண்டிச்சேரிக்குள்ளாவே காரைக்கால் போன்ற இடங்கள். அவர்கள் அதை பற்றி வருத்தப்படவில்லை. எங்கு சென்றாலும் தமிழ் பணி செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருந்திருக்கின்றார். அதில் என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், இப்பொழுது வெறும் 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே ஆசிரியராக இருந்து காலம் கழித்த ஒரு பெரிய கவிஞர், அவருடைய பெயரால் இன்றைக்கு திருச்சியிலே பல்கலைக்கழகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திற்கு பாரதிதாஸ் பல்கலைக்கழகம் என்று வைத்திருக்காருன்னா காலம் மாறிவிட்டது. தமிழர் ஓரளவுக்கு விழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இது காட்டுகின்றது. மிக அற்புதமான கவிதைகளை அவர் தந்தவர். அவருடைய ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு தமிழும் படிக்க வேண்டிய ஒரு வேதம் என்று சொல்லலாம். தமிழ் மொழி, இனம், நாட்டின் வளர்ச்சிக்காகவே தமது கவிதை திறனை அர்ப்பணித்தவர் அவர். இயற்கை அப்படியே படம் பிடித்து காட்டுவார். எடுத்த உடனே பாருங்க, முதல் தொகுதியிலேயே நம்ம சஞ்சீவி பருவத்தின் சார்வல்னு ஒரு கவிதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குயில் கூவி கொண்டிருக்கும். அந்த சாரல் எப்படி இருக்குன்னா, குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும்,
கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் மனம் கமடும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், அன்பு மிகுந்த அழகிருக்கும் நாயகரே இன்பமும் நாமும் இனி என்று முடியும். படப்பிடிப்பு அப்படியே இயற்கை படம் பிடித்து காட்டுவது போல அருமையாக இருக்கும். அதே போல அழகின் சிரிப்பு மிக அற்புதமா சிறிய இலக்கியம், 32 பக்கம் தான் அது. ஆனா எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அருவியை பாக்குறாரு, நாம் கூட அருவியை பார்க்கிறோம், நம் சிந்தனை வேறு. ஆனா அவர் பார்க்கிறார், அருவிகள் வைர தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, சருகலாம் ஒலிசேர் தங்க தகடுகள் பாரடா நீ என்று முடிப்பார்கள். அதே போன்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுகின்றார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறதா, விழுதுகள் விட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற விழுதுகள் எல்லாம் குரங்குகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஒரு குரங்கானது வேடிக்கையாக ஒவ்வொரு விழுதாக தொட்டு ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாம்பை பிடித்து விடுகின்றது. உடனே அலறி போய் பயந்து உச்சிக்கு போய் அங்கே இருந்து பயந்து கொண்டே திரும்பி பார்க்கலாம். அந்த பாம்பு அங்கேயும் தொங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உற்று பார்த்தால் அது பாம்பு அல்ல, அதனுடைய சொந்த வால் என்று முடிக்கின்றார். கிளையினில் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ள வெடுக்கனை குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ் பார்க்கும் என்று அற்புதமாக முடிப்பார். அதாவது பாவேந்தர் பாரதி படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வன்மையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப புரட்டத்தனமா இருக்கும். அந்த வன்மையான இதயத்திற்குள்ள ஒரு மென்மையான இதயம் இருந்தது என்பதை காட்டுவதற்காக இந்த கவிதைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்வது வழக்கம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பத்தி சொல்லும்போது அற்புதமா சொல்வார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் என்ற பாடல் மிக அற்புதமாக இருக்கும். அவர் தாங்க முதல்ல இந்திய வரலாற்றிலேயே குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி பாடினார். வேற எந்த கவிஞனும் பாடல. இந்த நாட்டில் 16-17 மொழி இருக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் மொழியில் முதலாக நம்ம குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி இவர் தான் பாடினார், நம்ம பாவேந்தர் தான். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம், சாதலுக்கோ பிள்ளை தவிர்ப்பதற்கோ பிள்ளை, சந்தான முறை நன்று தவிர்க்கும் முறை தீதோ, ஓதலுக்கெல்லாம் மறுப்பா என் அருமை நாடே உணர்வுகள் உடல் உயிர் நீயே என்று முடிப்பார்கள். அப்படி குடும்ப கட்டுப்பாடை பற்றி இங்கே ஒன்று நான் பதிவு செய்ய வேண்டும். வேலூரிலே ஒரு கவிதை பிறந்திருக்கிறது. ஒரு முறை அவர் வேலூருக்கு வந்திருக்கின்றார். வந்து அரச மருத்துவர்கள் ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்கார். இப்போதுதான் பேச்சாளர்கள் வந்து விடுதலை தங்குறாங்க. அப்ப விடுதிகள் இல்லாத நேரம் நண்பர்கள் வீடு தான் தங்கி ஆக வேண்டும். அவர் அப்படி தங்கிவிட்டு மாலை நேர நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக காலையிலே வந்து தங்குகின்றார். அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த நண்பரிடம் கொடையை வாங்கிக் கொண்டு வெளியே போய் வர வேண்டும் என்று விரும்புகிறார், ஏதோ வாங்க வேண்டும் என்பதற்காக. அவர் அப்படி போய் வருகின்ற பொழுது அங்க என்ன அந்த கொடையை வாங்கிக் கொண்டு போகின்றார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த நண்பருடைய மனைவிக்கு அவருக்கு வாக்குவாதம் நடக்கிறது. யாரும் புதுசா வந்து அவங்க கிட்ட போய் கொடையை கொடுத்துட்டீங்களே, கொடை திரும்பி வருமா என்று கேட்கின்ற பொழுது பார்க்க நம்ம கொடை கொண்டு வராதனால இப்படி சண்டை போடுறாங்க கணவனை மனைவின்னு சொல்லிட்டு சரி உடனே ஒரு பாட்டு எழுதுறாங்க. இனிமே இப்படி யாத்திரைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு வரணும், சீப்பு கண்ணாடி ஆடை சிறுகத்தி கூந்தல் எண்ணெய் சோப்பு பாட்டரை விளக்கு தூக்கு ஊயா தாள் பென்சில் தீப்பெட்டி கவிகை சால்வை செருப்பு கோவணம் படுக்கை காப்பிட்ட பெட்டி ரூபாய் கை கொள்கை யாத்திரைக்கு 18 பொருள் வரும். இந்த 18 பொருள் இல்லாம யாத்திரைக்கு யாருமே வெளியே டூர் போக கூடாது அப்படின்ட்டாரு. இந்த அற்புதமான கவிதை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவிதையை வேலூர்ல தான் பிறந்திருக்கின்ற பொழுது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றன. இப்படி பல நிலையில சொல்லலாங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னா, குடும்ப விளக்கின்ற ஒரு இலக்கியத்துல கணவன் மனைவி பள்ளி அறையில் சந்திக்கிறாங்க. அந்த கணவன் வந்து மளிகை கடை நடத்துறாரு, மனைவி வந்து வீட்டு தலைவியா இருக்கா. இப்ப நம்ம என்ன கேட்கறோம், சாதாரண கணவன் மனைவி சந்தித்த என்ன பேசுறோம், என்ன பிளாட் வாங்கினீங்களா, பட்டு போட எடுத்தீங்களா, நகை செய்தீங்களா தான் கேட்கறாங்க. அந்த தலைவர் என்ன கேட்கற தெரியுமா, தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம், நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம், எமதென்று சொல்லுகின்றோம் நாள்தோறும் தான், எப்பொழுது தமிழுக்கு கையாலான நமது உழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம், நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தண்ணில் அமைவாக குந்தி நினைத்தோமா, அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்கும் என்று கேட்கின்றார். ஒரு தமிழ் பெண் இவ்வளவு தெளிவாக கேட்கின்றார். சும்மா ஏதோ பிறந்த வாழ்ந்தோம் குடும்பத்தை பார்த்தோம் என்று போக தமிழ் மொழிக்கு நம்ம என்ன செய்தோம் கேட்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த தலைவன் ஒரு அறக்கட்டளை வைத்து தமிழ் வளர்க்கின்றார் என்பது குடும்ப விளக்கிலே வருகின்றது. இந்த உணர்வு எல்லா தமிழ் பெண்களுக்கு வர வேண்டும். அதனால் அதுதான் சொற்பொழிவில் தோறும் சொல்வது உண்டு. ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் 3 நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். முதலில் குடும்ப விளக்கு பாவேந்தருடைய, திருவிக்காவுடைய பெண்ணின் பெருமை, மூவாவருடைய தங்கைக்கு. இதை படித்து விட்டால் அரசியல் ஆன்மீகம் போன்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி போய்விடும் நான் சொல்வது உண்டு. நல்ல விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, உவமை கவிஞர் சுரதா அவர்களுடைய மரபு கவிதை திறன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உவமை கவிஞர் சுரதா அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் சிக்கலில் பிறந்தவர். மிகவும் நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். அவருடைய சந்திப்பு முதலாக நான் சந்தித்து சென்னை பச்சைப்பள்ளியில நான் 70-72 அவர்களிடத்தில் படிக்கின்ற பொழுது ஜி ராமச்சந்திரன் என்று ஒரு பேராசிரியர், பச்சைப்பள்ளி பக்கத்திலே வீடு அவர்கள். அந்த மாடியிலே ஒரு நாள் அவர் சந்திக்கிறது நண்பர்களாக நாங்கள் ஒரு 5-6 பேர் சென்றிருந்தோம். அப்பொழுது ஒரு பெரியவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்தார். நீலக்கரை ஒரு பெரிய சால்வை அணிந்து கொண்டு வந்தார். எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறது என்று நாங்கள் மேலே வந்து விட்டோம். அவர் கீழே இறங்கி போய்விட்டார். அங்கிருந்த அந்த நாங்கள் ஜிஆர் என்று சொல்லுவோம், ஜி ராமச்சந்திரன். வழியில சுரதா போனார பாத்தீங்களான்னு கேட்டார். அதுல அவர் தான் சுரதாவா, பார்க்க முடியாம போயிடுச்சு சென்று மனதில் வைத்துக் கொண்டோம்.
பிறகு எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் படிப்பெல்லாம் முடித்து விட்டு வேலூருக்கு வந்த பிறகு வேலூரில் டவுன் ஹாலில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அவர். அப்போது நானும் எங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கி தொழிற்சங்கத்தில் வேதநாயகன் அவர்களும் அவர் தங்கியிருந்த விடுதிக்கே சென்று அவரை சந்தித்த பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன என்றுதான் கேட்டார். நாங்கள் குடும்ப பின்னணி சொன்னோம், ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள்லாம் இந்த மாதிரி பேங்க்கு வந்திருக்கிறது நம்ம ஆளுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு பெரியார் இருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு, பெரியாரால் தான் நீங்க வந்திருக்கீங்க, அவரை மறக்காதீங்க என்று சொன்னார். பிறகு அவருடைய நூல்களை எல்லாம் வாங்கி கொண்டோம். ஒவ்வொரு நூலை கையெழுத்து போட்டு கொடுத்தால் நாங்கள் அதெல்லாம் வாங்கி கொண்டு படித்தோம். பிறகு அடிக்கடி எங்களுடைய சந்திப்பு நடந்த பொழுது ஒரு முறை சொன்னார், உனக்கு வேலூர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும்போது தெரிகிறது, நீ ஒரு நூல் வெளியிடலாமே, எப்படி என்று ஒரு குழு அமைத்துக்கொள், ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்துக்கொள், அது அவர் நிதி உதவி செய்வார்கள், அது பண்ணணும். அதன்படியே நான் செய்ய ஆரம்பித்தேன். அதனால்தான் இப்போது 50 நூல்களை எழுதியிருக்கின்றேன். அந்த குழு எனக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்தது. அவரும் செல்லும் இடமெல்லாம் அதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த திட்டம் புதுமையானது அல்ல, வள்ளலார் அருட்பாவும் அப்படி வந்துத்தான், குழு அமைத்து குழு மூலமாகத்தான் வந்தது. பாவாணருடைய எல்லா நூல்களும் அப்படி வந்துத்தான். அந்த வகையில் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். சுரதா அபாரமான ஒரு ஆற்றல் நிறைவேற்ற சொன்னா ஓமை பேசுகின்ற பொழுது ஓமை வந்து கொண்டே இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். சாதாரணமாக இப்ப பாத்தீங்களா, நீங்கள் துறைமுகத்திலே கப்பல் நின்று கொண்டிருக்கிறது, அது எப்படி சொல்கிறார் பாருங்க, துணையோடு கப்பல் நிற்கும் துறைமுகம் சுற்றும் சூழ மணவரை மீது தோன்றும் மங்கையை போன்றதாகும். கப்பல் நிக்குது, நடுப்புற கப்பல் நிக்குது, இது எப்படி இருக்குன்னா மணமகள் நடுப்புற இருக்க சுற்றி தோழிகள் நிக்கிறா போல இருக்குன்னு ஒரு ஓமையை சொல்றது. அதே போல பள்ளியை சொல்லுகின்ற போது உடும்பு நம்ம பார்த்திருக்கோம், அதோட சின்ன வடிவம் போலி உடும்பு என்று சொல்வார். வரிப்புலி நீயே என்றால் ஈக்குவலோ உனக்கு மான்கள் என்று பள்ளியை பற்றி சொல்லுகின்ற போது சொல்வார். அதாவது ஒரு கட்டத்திலே தாய்மானவர் அங்கே ஒரு அம்மையாரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த அம்மையார் தொடுகிறார்கள் ஒரு தவறான நோக்கத்தோடு, நிமிர்ந்து உட்கார்கிறார். உட்காருகின்ற அதை சொல்லுகின்றார், யானை இழுத்து விட்ட மூங்கிலை போல் நிமிரலானான் என்று ஒரு தொடர் சொல்வார். மிக அற்புதமாக இருக்கும். அதே போல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பூ போன்றவன். அற்புதமா இருக்கும். கரும்புல பூ இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது, பூஜைக்கும் பயன்படாது, தலையில கூந்தலுக்கும் பயன்படாது. அதுபோல உழைப்பே இன்றி உலகில் வாழ்பவன், முன்னோர்கள் சம்பாதித்து சொத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் கரும்பில் தோன்றும் வெறும்பு போன்றவன் என்று சொல்கின்றான். அதே போல பாருங்க, பாண்டியரை பத்தி விலைக்கு வருகின்ற பொழுது பாண்டியர் மீசை வச்சிருப்பாங்களாம். அதை சொல்லுகின்ற பொழுது படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையுமே மிக அற்புதமாக அவர் சொல்லுவார். நிலாவை பற்றி சங்க காலத்திலிருந்து நம்ம அற்றை திங்கள் அவ்வெண்ணி எல்லாம் பாடியிருக்காங்க. அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்தது. இவருடைய பார்வை பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை அப்படியே பாடி காட்டுகிறேன். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. நிலா ஆடையின்றி உழவுதான். ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை. தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம், தேசமெல்லாம் சுற்றி வரும் தெப்பம். குளிர் திங்களொரு சங்குமணி அப்பம். சிலர் பூசலுக்கும் ஏசலுக்கும் பொங்கி எழும் காதலுக்கும் பொறுப்பு நிலா சிரிப்பு, பொறுப்பு நிலா சிரிப்பு. வள்ளியிடை வங்கியரை வாட்டும், வள்ளியிடை வஞ்சியரை வாட்டும். வழி வாங்கி வந்து நம்மிடத்தில் காட்டும். ஆமூர் மல்லன் என்பான் தோளை நிகர் மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும், தலை தாழ்த்தும். மாமலையின் உச்சியை போய் வாழ்த்தும், தலை தாழ்த்தும். நல்லவர்தம் நட்பெனவே வளரும், சில நாளில் இதன் ஈர உடல் தளரும். இன்ப சொல்லமுத பாவலரை தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் ஜோதி வானூர்தி, ஜோதி வானூர்தி. ஆசை கொண்டு விண்வெளியின் மீது மதி ஆடையின்றியே உலவுமாது. முகில் ஓசை கொண்ட மண்டலத்தில் ஊர்ந்துலவி வாழ்ந்து வரும் ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை, ஊமை வெள்ளியாமை என்று நிலாவை பற்றி அற்புதம் அப்படியே ஒரு படப்பிடிப்பை எடுத்து காட்டுகின்றார். இது சிந்து பாடல். இது திரைப்படத்தில் எடுத்து வெளியிட்டிருந்தால் நன்றாக புகழ் பெற்றிருக்கும். இன்னும் அவர் கவனத்துக்கு செல்லவில்லை. ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான் என்ற அந்த
கவிதை உங்களுக்கு அருமையா பொருந்துங்கய்யா. ரொம்ப விளக்கமா சிறப்பா சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, தாங்கள் இன்று வரை வெளியிட்டுள்ள கவிதை நூல்கள் எத்தனை? தங்கள் கவிதைகளில் மிகவும் விரும்பிய கவிதை எதுங்கய்யா? நான் இதுவரையில 50 மொத்தம் என்று சொன்னாலும் கவிதை, சொற்பொழிவு, கட்டுரை என்று சொன்னால் கவிதைகள் என்று 12 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். நிலாமுற்றம், செவ்வானம், பல நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதில் குறிப்பாக நான் இதுவரையில் ஒரு 600 கவிதைகள் எழுதியிருக்கின்றேன். ஆயிரக்கணக்கில் என்றால் சொல்ல முடியாது, ஒரு 600 கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன். அதில் எனக்கு பிடித்தமான கவிதைகள் என்று ஒரு 2-3 சொல்ல நான் விரும்புகின்றேன். குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. குடியரசு என்று என்னை சொல்லிக்கொள்ள குடிக்கின்ற பழக்கம் எனக்கு என்றுமில்லை. முடியரசு என்றும் நான் சொல்ல மாட்டேன், முழு நிலவு என் தலையில் முகம் பார்ப்பதாலே. தடியரசு என்று என்னை சொல்லுவதற்கோ தடித்தனத்தில் நம்பிக்கை என்றுமில்லை. படிப்பரசு என்றால் நான் பெருமை கொள்வேன், படிப்பதற்கு என்றே உயிர் வாழ்வதாலே என்று ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்தது. அதே போல அறுவடை என்ற கவிதை அச்சத்தின் அறுவடைதான் பக்தி. நீங்க பாருங்க, பக்தி மல்ல பாதி பேர் பயத்தினால்தான் கும்பிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன ஆகுமோ. அச்சத்தின் அறுவடைதான் பக்தி, வாழ்க்கை அனுபவத்தின் அறுவடைதான் புத்தி, செல்வ மிச்சத்தின் அறுவடைதான் குடியும் கூத்தும். அது அளவுக்கு அதிகமான வருமானம் கெட்ட வழக்கம் வந்துடும் அவனுக்கு. செல்வ மிச்சத்தின் அறுவடைதான் குடியும் கூத்தும், மோகத்தின் அறுவடைதான் துன்பம், கண்ண மச்சத்தின் அறுவடைதான் வளமை என்பார் மடமைதனில் ஊறியுள்ள மக்கள். கர்வ உச்சத்தின் அறுவடைதான் வீழ்ச்சி. வாழ்க்கையில் பல பேரை நாம் பார்க்கின்றோம். கர்வ உச்சத்தின் அறுவடைதான் வீழ்ச்சி, ஒத்த உள்ளத்தின் அறுவடைதான் ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு கவிதை, பாவேந்தர் பற்றி ஒரு கவிதை ரொம்ப பிடிக்கும். தாய் வழி பாட்டன் சிலர் உண்டு, நமக்கு தந்தை வழி பாட்டன் சிலர் உண்டு, ஆனால் தமிழ் வழி பாட்டன் ஒருவன் தான், அவன் தரணி புகழ் பாவேந்தன் தான். வாய் வழி உருளும் வார்த்தைகளை நிலையாய் வாழும் இலக்கியம் ஆக்கியவன், வறிஞரும் வளம் பெற ஊக்கியவன், சுய மரியாதை சொல்ல தூக்கியவன். கண்டு அதை கவிதையில் படம் பிடித்தான், அதை கற்பவர் நெஞ்சினில் இடம் பிடித்தான், கவித்தேர் உருளவை வடம் பிடித்தான், தமிழ் குவலயம் ஆண்டிட அடம் பிடித்தான். பெண்கள் புவிவெளி என்று உரைத்தான், தந்தை பெரியார் கொள்கையில் வென்றெடுத்தான். பூவிடை தென்றல் என சிரித்தான், நாளும் பகைவரின் சொற்போர் கடைபிடித்தான். கற்றவர்க்கு அவன் கவி பெருவிருந்து, ஏதும் கல்லாதவர்க்கோ அருமருந்து, குறிக்கோள் இல்லா கவிஞர்களை காண்கையில் சீரிடும் வெடிமருந்து. உற்று பார்ப்போம் அவன் படைப்பை, நன்றாய் ஊன்றி கற்போம் அவன் எழுத்தை, உரியனர் பொழுது என்று உணர்வோம், நம் உரிமைகள் மீட்கவே ஒன்று இணைவோம் என்கின்ற ஒரு கவிதை. என்னுடைய இறுதியான கேள்வி, நீங்க தமிழின் நிலை பற்றி காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் கவிதை ஒண்ணு அடிக்கடிக்கு சொல்லுவீங்க, அந்த கவிதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், கவிஞர் காசி ஆனந்தன் இலக்கியர் இப்ப சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு கவிஞர். அவர் சொல்வார், என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? நம்மை பார்த்து கேட்கின்ற கவிஞர்களை, என்ன கவி எழுதுகின்றீர் பாவலரே? போலிகளாய் இருக்கின்றீர்கள். கண்ணியரும் தமிழணங்கு கையிரண்டில் விளங்கொடியால் கண்ணீர் கண்டும் செந்நெருப்பு விழிகொண்டு சீறி எழ மாட்டீரோ? சீச்சி, வானில் புண் இருந்தால் போல் இருக்கும் நிலாவினையும் காதலையும் புனைகின்றீரே. அப்படியே சாட்டையடி அடிக்கின்றார். பொங்கு வரி தமிழ் கொண்டு போர்க்களத்தை அவ்வை என்னும் பூவை என்னால் செங்குருதி குளித்தெழுந்த தமிழ் மன்னர் சிறப்பெல்லாம் கவிதையாக்கி சங்கமணி தமிழ் தந்தால், அட நீங்கள் அதை மறந்து தெங்கு இளநீர் முளைபாடி திரிகின்றீர் பாவலரே, செத்து போங்கள். ஊர் பற்றி மொழி பற்றி ஒரு பொழுதும் நினைக்கின்றீரா? தீ பற்றி எரிகின்ற வீட்டிலே தமிழ் இசைபாடி கழிக்கின்றீரே, வாய் பற்றி எரியாதா? தமிழ் அன்னை மனம் நொந்து வயிறு எறிந்தால் நீங்கள் பற்றி எழுத்தானின் ஒருங்காதா? பாவலரே எண்ணி பாருங்கள் என்று முடிச்சுட்டு, சொல்லடிக்கு நீர் சொரிந்த பாட்டெல்லாம் போதும், மாற்றார் பல்லுடைத்து நமக்குற்ற பழிதுடைக்க 4 கவி படைப்பீர், ஓடி வில்லெடுத்து வாளெடுத்து தமிழ் இளைஞர் வெளிக்கிளம்ப சொல்லடிப்பீர் பாவலரே, நெருப்பு வீசும் சொல்லடிப்பீர் பாவலரே, இல்லை எனில் தொழில் விடுங்கள், அதுவும் நன்றே என்று சொல்வார். ரொம்ப நன்றிங்கய்யா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி மரபு கவிதையின் வளர்ச்சிகள், அருமை பெருமைகள், சமுதாய சிந்தனையோடு நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்கய்யா. மிக மகிழ்ச்சிங்க. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து
தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். இன்னைக்கு இந்த மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் தொழுநோய் பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மத்திய தொழுநோய் பிரிவிலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுநோயை வென்று சரித்திரமாக்குவோம். தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் பிரீதா, மாவட்ட தொழுநோய் அலுவலர், வேலூர் மாவட்டம், நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். விஐடி சமுதாய வானொலி சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் நேர்களே. மேடம், இன்னைக்கு தொழுநோய் அப்படின்ற ஒரு நோய் நம்மளுடைய நாட்டில் இருந்து முற்றிலுமாக மறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட பல நேயர்களுடைய ஒரு எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் உலகளாவிய விஷயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தொழுநோய் இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரியான உண்மைகள் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேடம். தொழுநோய் என்ற நோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமியினால் வருகிறது. இது காற்றின் மூலமாக பரவுகிற ஒரு நோய். இந்தியாவில் இன்னும் தொழுநோயால் பாதிக்கப்படுகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 2000க்கு மேற்பட்ட நபர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். நம்ம வேலூர் மாவட்டத்தில் தற்போது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 180 பேர் நபர்கள் தொழுநோய்க்கு சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். வேலூர் மாவட்டம் மட்டும் எடுத்தால் ஒரு 60 பேர் தொழுநோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு வருகிறார்கள். டோட்டல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 60% இந்தியாவில் வசித்து வருகிறார்கள். உலக தொழுநோயில் டோட்டலாக 60% ஆஃப் மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் 2000 நபர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 2000 தொழுநோயாளிகள் சிகிச்சை பெற்று ஒவ்வொரு ஆண்டும் புது தொழுநோயாளிகள் 2000 மேற்பட்டோர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 பேர் தொழுநோய்க்கு ஒவ்வொரு வருஷமும் சிகிச்சை எடுத்து வராங்க. இல்லை வெறும் வேலூர் மாவட்டம் எடுத்திங்கன்னா 60 நபர்கள் தற்போது மாத்திரை சாப்பிட்டு வராங்க. எல்லாருக்குமே பொதுவாக நோய் அப்படின்றதுனாலே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். கட்டாயம். நம்மளுக்கும் நோய் இருக்குமா அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழுநோய் வெளியில் சொன்னால் சில பேர் கொஞ்சம் வெக்கமாகவும் சில பேர் படுகிறார்கள். எங்கே இந்த நோய் நம்மளுக்கும் இருக்குமா அப்படின்ட்டு. சில பேர் அவங்களே கூட யோசிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு இந்த நோய் இருக்குதா அப்படின்றது. இந்த தொழுநோயுடைய அறிகுறிகள் என்ன மேடம்? தொழுநோயை பார்த்து யாரும் அஞ்சிடவோ பயப்படவோ வேண்டாம். மற்ற நோய்களைப் போல தான் தொழுநோய் ஒரு சாதாரண நோய் தான். குறைந்த அளவு தொற்று தன்மை உடையது. சரி, கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற ஒரு கிருமினால தான் இது வருகிறது. இது பாவத்தினாலோ சாபத்தினாலோ அல்ல, பரம்பரை வியாதியும் அல்ல. ஆரம்ப கால சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முற்றிலுமாய் நம்ம தொழுநோயிலேருந்து விடுபடலாம். ஸோ இது அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சியற்ற வெளிர்ந்த அல்லது சிவந்த நிற தேம்பல். இந்த தேம்பலில் முடி இல்லாமல் இருக்கலாம், வேர்வை இல்லாமல் இருக்கலாம், அரிப்பு இருக்காது. ஸோ இந்த கிள்ளி பார்த்தா சின்ன உணர்வு இல்லாமல் இருக்கலாம். பால் பென் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தா உணர்ச்சி கம்மியாக இருக்கலாம், இல்லை உணர்ச்சி சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ சாதா உணர்ச்சியற்ற வெளிர்ந்த தேம்பல் ஆரம்பிச்சு நாளடையில் கிருமி உடம்பு ஃபுல்லாக பரவி அநேக தேம்பல் வரலாம். அந்த நேரத்தில் நரம்பு பாதிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். நரம்பு பாதிப்புனால கை கால் மதப்பாக இருக்கிற தன்மை, எண்ணெய் பூசிய போன்ற தோற்றம், காது மடல் தடித்திருந்தல், சிங்கம் போன்ற முகம். இப்போ சிங்கம் போன்ற முகம்லாம் நம்ம ரொம்ப பார்க்குறது இல்லை. ஆனாலும் இது கடைசி ஸ்டேஜில் அப்படி ஒரு சாதா தேம்பலாக ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் சிங்கம் போன்ற முகத்தில் போய் முடியலாம். ஸோ கை கால் விரல் மடங்கி இருக்கிறது, க்ளா ஹேண்ட் அப்படின்வாங்க. ஸோ காலில் செருப்பு தானாக செருப்பு காலை விட்டு கலண்டு போகிற ஒரு சூழ்நிலை, ஃபுட் ட்ராப் வரலாம். கை விரல் குறைபாடோடு இருக்கலாம், அப்சார்ப்ஷன் ஆகலாம். கண் இமை மூட முடியாமல் போகலாம். கண்ணில் கார்னியல் அல்சர் மாதிரி வரலாம். கண் புருவத்தில் முடி குறைவாக போகலாம். ஆறாத உணர்ச்சியற்ற நீண்ட நாள் புண்கள் வரலாம், ட்ராஃபிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தொழுநோயினால் ஒரு சில அறிகுறிகள். ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பார்த்தா நம்ம தொழுநோய் சந்தேகப்படணும். இது எல்லாமே தொழுநோய் அறிகுறியாக இது இல்லாமல் போகலாம். பட் நான் சொன்ன இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வேளை தொழுநோயாக இருக்கலாம்ன்ற சந்தேகம் ஏற்படணும்.
இதெல்லாம் இருந்தாலும் தொழுநோய்க்கு 3 முக்கியமான அறிகுறிகள் அப்படின்வாங்க. 3 கார்டினல் சைன்ஸ் ஆஃப் லெப்ரசி. அது என்னென்னா, உணர்ச்சியற்ற விழுந்து அல்லது சிவந்த நிற தேம்பல், 2வது நரம்பு தடித்திருந்தல், 3வது தோல் பரிசோதனையில் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே கிருமி கண்டறிதல். 3ல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் கேஸ் ஆஃப் லெப்ரசி. ஸோ ஒன்று உணர்ச்சியற்ற தேம்பல் இருந்தால் லெப்ரஸியாக இருக்க சான்ஸ் ஜாஸ்தி. நரம்பு தடித்திருந்தல் நம்ம பார்க்க முடியாது, நம்ம பால்பேட் பண்ணி பார்த்தா தெரியும். இல்லைன்னா இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்ற கிருமியை இந்த ஸ்லிட் ஸ்கின் ஸ்மியர்னு ஒரு ஸ்மியர் பண்ணோம், அதில் கண்டுபிடிச்சா அதுவும் கன்ஃபார்ம் கேஸ் ஆஃப் லெப்ரசி. கண்டிப்பாக மேம், நல்லா சொன்னீங்க. இந்த தொழுநோயின் அறிகுறிகள் பற்றி ஒரு விரிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்குறீங்க மேம். இப்போ இந்த தொழுநோய் பற்றின அறிகுறிகள் சொன்னீங்க, இந்த தொழுநோய்க்கான வகைகள் ஏதாவது இருக்குதாங்களா மேம்? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் கண்டுபிடிச்சா அந்த வியாதியை நம்ம வகைப்படுத்த வேண்டியது இருக்குது. வகைப்படுத்தலை பொறுத்து தான் சிகிச்சை இருக்குது. ஸோ வகைப்படுத்தணும் அப்படின்னா 5 தேம்பலுக்கு கீழே ஒரு நரம்பு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது குறைஞ்ச கிருமி இருக்க வகை, பாசிபாசிலரி லெப்ரசின்னு சொல்லுவோம். 5 தேம்பலுக்கு மேலே இல்லைன்னா 2 நரம்பு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது அதிக கிருமி இருக்க வகை, மல்டிபாசிலரி லெப்ரசின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வகைப்படுத்துறது பொறுத்து தான் சிகிச்சை இருக்குது. இந்த சிகிச்சை முறையில் சொன்னீங்க இந்த மாதிரி பல்வேறு வகைகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சிகிச்சை முறைகள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ இந்த மல்டிபாசிலரியில் தான் இந்த ஸ்மியர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸ்லிட் ஸ்கின் ஸ்மியர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதிக கிருமி இருக்க வகையில் தான் நம்ம காதுலேருந்து டெஸ்ட் எடுத்தோன்னா அதில் கிருமி வந்து மைக்ரோஸ்கோப் கீழே தென்படலாம். ஓகே மேம், நல்லா சொன்னீங்க மேம். தொழுநோய் எனக்கு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கான சிகிச்சை முறைகளும் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் வந்து எங்கே கிடைக்கும்? ஒருத்தருக்கு தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே அணுகணும் மேம் இந்த வேலூர் மாவட்டத்தில்? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை வந்து இலவசமாய் கிடைக்கும். ஸோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சிஎம்சி கரிகிரி மருத்துவமனையில் கூட இதுக்குள்ளே சிகிச்சை கிடைக்கும். ஸோ அரசு மருத்துவமனைகளில் முற்றிலுமாக இலவசமாக இதுக்குள்ளே மாத்திரை கிடைக்குது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா டேப்லெட்ஸ் தான், கூட்டு மருந்து சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு மருந்தாக 3 மாத்திரைகள், ரிஃபாம்பிசின், டாப்சோன், குளோஃபசமின் 3ம் கலந்த மாத்திரை தான் வந்து மல்டிபாசிலரி. இந்த 6 தேம்பலுக்கு மேலே இருக்கிறதுக்கு இந்த 3 மாத்திரையும் கலந்து 12 மாதத்துக்கு ஒரு அட்டையில் 3 மாத்திரை இருக்கும். ஸோ 12 அட்டை அவங்க வந்து 12 மாதத்துக்கு சாப்பிட வேண்டியது இருக்கும். ஒரு அட்டை 28 நாளைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 12 அட்டை அதிக கிருமி இருக்க வகைக்கு சாப்பிட வேண்டிய இது இருக்குது. குறைஞ்ச கிருமி இருக்க வகைனா 2 மாத்திரை, ரிஃபாம்பிசன், டாப்சோன் மட்டும், குளோஃபசமின் இதில் இருக்காது. இது 6 மாதத்துக்கு அவங்க எடுத்தால் போதும். 5 தேம்பல் கீழே இருந்துச்சுன்னா 6 மாத சிகிச்சையும், 5 தேம்பலுக்கு மேலே 2 நரம்பு பாதிப்பு இருந்துச்சுன்னா 12 மாத சிகிச்சையும் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் மருந்து மாத்திரைகள் பற்றி சொன்னீங்க மேடம். இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தொழுநோயிலிருந்து முற்றிலுமாக தங்களை குணப்படுத்திக்க முடியுங்களா? கட்டாயமாக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேப்லெட், ஃபஸ்ட்டு டோஸ் ரிஃபாம்பிசின் எடுத்தாலே 99.9% பேசிலைக் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மீதி டேப்லெட் எல்லாம் இந்த பெர்சிஸ்டர்ஸ், இந்த ஒரு சில கிருமி உடம்புல இருக்கிறத அழிக்கிறதுக்கு தான் மீதி மாதம் நம்ம சாப்பிட்றோம். கட்டாயமாக 6 மாதம் 12 மாதம் முழுசாக அவங்க டேப்லெட் எடுத்தாங்கன்னா முற்றிலுமாக இந்த வியாதியிலேருந்து, இந்த கிருமியிலேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க விடுபடலாம். இப்போ நல்லா சொன்னீங்க, கம்ப்ளீட்டாக அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் விடுபடலாம் அப்படின்ட்டு. குறிப்பிட்ட உணவுகள், சில முறைகள்லாம் வந்து வச்சுருப்பீங்க, இந்த தொழுநோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது மாதிரி உணவு முறைகள்லையும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லையும் கண்டிப்பாக ஏதாவது வந்து சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரணுங்களா அந்த தொழுநோய்? ஸோ இந்த தேம்பல் ஒரு 12 மாதத்துக்கு முடித்த பிறகு ஒரு வேளை இந்த தேம்பல் மறையாமல் இருக்கலாம். தேம்பல் வந்து டேப்லெட் எடுத்துட்டா தேம்பல் மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த தேம்பலுக்கு பின்னாடி இருக்க கிருமி வந்து முழுசாக மறைஞ்சிரும். தேம்பல் அதே மாதிரி அதே இடத்துல இருக்கலாம், கொஞ்சம் ஃபெயிண்ட்டாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கலாம், இல்லைனா லைட்டாக இருக்கலாம் தேம்பல். பட் அதனால் வியாதி வந்து அவங்கக்கிட்டேருந்து யாருக்கும் பரவாது. ஒரு ட்ரீட்டட் பேஷண்ட்கிட்டேருந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. அன்ட்ரீட்டட் பேஷண்ட் இருந்தால் தான் அவங்க மூக்கிலேருந்து, அவங்க சளியிலேருந்து இந்த கிருமி காற்றுல பரவி வேற ஒருத்தவங்க நபருக்கு போகலாம். 2வது இது வந்து இந்த உணர் நபருக்கு போகச்சா அவங்க எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான், இதுக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஃபார் லெப்ரசின்னு இருக்குது. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உடம்ப தாக்கும்.
உணவு வகை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த சேஞ்சும் கிடையாது. ஏன்னா இது ஒரு கிருமினால், மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேன்ற ஒரு கிருமினால் வருகிறதுனால எந்த ஒரு உணவில் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ண வேணாம். நல்ல சத்தான உணவு, கூட்டு மருந்து சிகிச்சை, இந்த 3 மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சத்தான பொருட்களை அவங்க சாப்பிட்டா இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். கண்டிப்பாக நல்லா சொல்லியிருக்கீங்க மேம். சத்தான உணவு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக பூஸ்டப் ஆகும். அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த மருந்து மாத்திரைகள் மூலமாகவே இந்த தொழுநோய் குணப்படுத்தலாம் அப்படின்றதும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போது இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க அரசாங்கத்தின் மூலம் இந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவைகள் மற்றும் சலுகைகள் பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த தொழுநோய் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு தேம்பல் 2 தேம்பல் இருக்குச்ச மாத்திரை எடுத்தால் எந்த விதமான ஊனமும் வராது. ஒரு வேளை அந்த தேம்பல் வரைச்சி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு கை மடங்கி இல்லை கால் கையில் வந்து க்ளா ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபுட் ட்ராப்போடு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுட் ட்ராப்புக்குள்ளே ஒரு சில ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். லைக் ஃபிசியோதெரப்பி, ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸு, அதெல்லாம். இந்த நரம்பு பாதிப்புனால நரம்பு வலி ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த நரம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டியதுக்காக ஸ்ப்ளின்ஸ் கொடுக்குறோம். அரசாங்கத்தின் மூலமாக ஸ்ப்ளின்ஸ் கொடுக்குறோம். இந்த நரம்பு பாதிப்புனால கை கால் மரமரப்பு, கை காலில் உணர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஸோ இதுக்காக காலுக்கு வந்து எம்சிஆர் ஃபுட்வேர், மைக்ரோ செல்லுலார் ரப்பர் ஃபுட்வேர் வந்து 2 பேர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த புண்ணு சப்போஸ் எதையும் மீறி அந்த மறுத்து போன இடத்துல அவங்களுக்கு புண்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடு உணர்ச்சியோ சூடு உணர்ச்சியோ அவங்களுக்கு தெரியாதனால புண்கள் வரலாம். அந்த புண்ணுக்காக செல்ஃப் கேர் கிட்டு, ஆயின்மெண்ட்ஸை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ஊனம் வந்து அதிக 40% மேலே இருந்துச்சுன்னா, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஊனம் வந்து 40% மேலே இருந்துச்சுன்னா அவங்க லெப்ரசி, ஸ்பெஷல் லெப்ரசி பென்ஷன் 2000 ரூபா ஒரு மாதத்துக்கு அரசாங்கத்து மூலமாக அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக பஸ்களும் இந்த டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து லெப்ரசி கன்செஷன் ஃபார் ரயில்வேஸில் அவங்க அப்ளை பண்ணி இந்த பாஸ் வாங்கலாம். பஸ் பாஸும் வாங்கலாம், ரயில்வேஸில் பாஸும் வாங்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஊனம் இருக்குது, இந்த ஊனத்தினால அவங்கள பாதிப்பு இருக்குது, அவங்க இந்த ஊனத்தை வந்து சரி பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா நமக்கு கருகரி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பரிந்துரை செய்தால் அவங்க இலவசமாக இந்த ஊனத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, ஊனத்தடுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இந்த ஊனத்தை முற்றிலுமாய் கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் அந்த பேஷண்ட் வில்லிங்காக வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸசைஸை, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு 8000 ருபீஸ் கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த பீரியட் அவங்க இருந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா 8000 ருபீஸ் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. எல்லாம் சொன்னீங்க மேம். இப்போது இந்த தொழுநோய் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்பாஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் 2023ன்னு சொன்னீங்க. இந்த ஸ்பாஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் 2023ல் என்ன தீம் வச்சுருக்கீங்க மேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த தீம் வந்து நம்ம சென்ட்ரல் லெப்ரசி டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்க தீம் வந்து லெட் அஸ் ஃபைட் அண்ட் மேக் லெப்ரசி எ ஹிஸ்ட்ரி, தொழுநோயை வென்று சரித்திரமாக்குவோம். WHO கொடுத்துருக்க டீம் வந்து ஆக்ட் நவ் எண்ட் லெப்ரசி. இந்த தீமை பேஸ் பண்ணி இந்த மகாத்மா காந்தியின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிற தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினத்தில் இருந்து 2 வார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாங்கள் செஞ்சு வருகிறோம். ஸோ நிறையா காலேஜ் ஐஇசி ஸ்கின் கேம்ப்ஸு, பிஓடி கேம்ப்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இது பேர் தான் ஸ்பஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம்னு சொல்லுவோம். ஸ்பஷ் என்ற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்டில் டச் என்ற அர்த்தம். ஸோ இந்த லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டச் சென்சேஷன் இருக்காது, தொடு உணர்ச்சி இருக்காது. ஸோ அதுக்காக இந்த டச்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது, நம்ம லெப்ரசி பேஷண்ட்ஸை டச் பண்ண நம்ம பயப்படக்கூடாது. ஸோ ஒரு ட்ரீட்டட் பேஷண்ட் மூலமாக இந்த வியாதி பரவாது. ஊனம் பார்க்குறதுக்கு ஒரு வேலை இப்படி அசிங்கமாக இருக்கலாம், பட் இவங்க மூலமாக நம்மளுக்கு இந்த வியாதியும் மற்றவங்களுக்கு பரவாது. இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம அன்போடு அனுசரிக்க வேண்டியது இருக்குது. இவங்களை நம்ம டச் பண்ணலாம், இது தொற்று நோய் அல்ல, தொடுறனால ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த டச்சுன்ற வார்த்தைக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்கிறனால இது சான்ஸ்கிரிட்டில் வந்து ஸ்பஷ்ன்ற மீனிங்னால இந்த 2 வார நிகழ்ச்சிகளை ஸ்பஷ் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் என்று நாம் சொல்கிறோம். எல்லாம் சொன்னீங்க மேடம். இப்போது வந்து தொழுநோய் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பல பேரிடமும் இருக்குது.
இது வந்து எந்த வயதிலிருந்து எந்த வயது உடையவர்களுக்கு வரும், அது மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? சப்போஸ் இதில் வந்து மாணவர்கள் மாணவிகள் சின்ன குழந்தைகள் கூட இருக்கலாம், பள்ளிக்கு போகிற சிறுமிகள் குழந்தைகள், அவங்களுக்கு கூட இந்த தொழுநோய் இருக்கலாம். அவங்களுக்குலாம் எப்படி இந்த தொழுநோய் விழிப்புணர்வு செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எந்த வயதுனாலும் ஆண் அல்லது பெண் இரு பாலினருக்கும் இந்த தொழுநோய் வரலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 9 வயசு 10 வயசுலேருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு 70-80 வயசு வரைக்கும் கூட மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ எந்த வயசுலனாலும் வரலாம். இந்த தேம்பல் வந்து உடம்புல எந்த பகுதிகள்னாலும் வரலாம். ஸோ ஃபேஸில் வரலாம், பேக்கில் வரலாம், எங்கேனாலும் வரலாம். லேடிஸ்க்கும் வரலாம், ஜென்ஸ்க்கும் வரலாம். ஸ்கூல் சில்ட்ரனுக்காக ஸ்பெஷலாக ஆர்பிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்குது கவர்மெண்ட் மூலமாக. அந்த ஆர்பிஎஸ்கே டீமில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், ஃபார்மசிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் லெப்ரசி. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்க்ரீன் பண்ணச்சா பேட்ச் பார்த்தாங்கன்னா இவங்க டவுட் பண்ணி எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக ஸ்கூல் சில்ட்ரனில் நாங்கள் லெப்ரசி கேசஸ் டிடெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பள்ளியில் கூட வந்து பள்ளிகளில் கூட ஒரு தோழியின் புகைப்படம் போட்டு ஒரு இது சொன்னீங்க மேம். அது இந்த சப்னான்ற மேஸ்காட், அதாவது நம்ம ஊரில் அவங்க ஊரில் வந்து அவங்க தான் சப்னா. ஸோ இந்த விழிப்புணர்வை, தொழுநோய் குறித்த விழிப்புணர்வை அந்த கிராமத்துலேயோ அந்த வார்ட்லேயோ நம்ம தான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி, ஒரு வேளை ஒரு உணர்ச்சியற்ற தேம்பல் இருந்துச்சுன்னா ஆரம்ப காலத்திலே அவங்க சிகிச்சை பெற்றுக்கொள்ளணுன்ற மெசேஜை ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஊரில் சொன்னாங்கன்னா இது எல்லாருக்கும் போய் சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்னான்ற மேஸ்காட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். யார் போய் மற்றவங்களுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ஊரோட சப்னா. நல்லா சொன்னீங்க மேம். சப்னா அப்படின்ற ஒரு தீம் வச்சு அவங்க மூலமாக வந்து இந்த தொழுநோய் விழிப்புணர்வு பண்ணுறது இன்னும் ஒரு நல்ல விஷயம் கூட. இப்போது தொழுநோயை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம பேசிட்டு வந்துருக்கிறோம் மேம். இப்போது ஒரு வீட்டில் ஒரு தொழுநோய் இருக்குது. பொதுவாக எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போதே சொன்னீங்க, இது பரவக்கூடிய வியாதிகள் கிடையாது அப்படின்றது தொழுநோய் சொல்லிட்டீங்க. ஒருத்தர் வீட்டில் தொழுநோய் அவங்களுக்கு இருக்குதுன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரைகள் சொல்கிறீங்க மேம்? ஸோ இந்த வியாதி காற்று மூலமாக பரவுறனால, ஒரு வேளை அதே காற்றை மற்றவங்க சுவாசிக்கிறனால அவங்களுக்கு வரலாம் இல்லையா, இந்த பேஷண்ட்டை தொடுறனால வராது. ஸோ இவங்கள நம்ம ஒதுக்கவோ, இவங்க யூஸ் பண்ணுற டவலு பெட்ஷீட்லாம் தள்ளி வைக்கணும், பிளேட்டெல்லாம் தள்ளி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அரசாங்கத்தின் மூலமாக இந்த கூட இருக்கிற நபர்களுக்கு, க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்க்கு சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசன், ஒரே ரிஃபாம்பிசனோட ஒரு மாத்திரை நம்ம வந்து வழங்குகிறோம். ஆஸ் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து 60% லெப்ரசி வர சான்சஸை வந்து தடுக்குதுன்னு ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஸோ இது க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்க்கு இந்த டேப்லெட் கொடுக்குறோம். அவங்க எந்த விதத்துலேயும் இவங்க இந்த பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் மற்ற எப்படி சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை சாப்பிட்றவங்கள நம்ம ஒதுக்குறது இல்லையோ அதே மாதிரி தான் இவங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். நல்லா சொன்னீங்க மேடம். இப்போது இந்த ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள். மகாத்மா காந்தியோடைய கனவு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழுநோய் இல்லா உலகை உருவாக்குவோம் அப்படின்ட்டு. இந்த தொழுநோய் இல்லா உலகம் எப்போ சாத்தியமாகும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட எலிமினேஷன், நம்மளுக்கு WHO கொடுத்துருக்க எலிமினேஷன் 2030. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டார்கெட் வந்து 2025க்குள்ளே இந்த லெப்ரஸியை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணுறது தான் நம்ம டார்கெட். ஸோ இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் உணர்த்தவங்களுக்கு இந்த தொழுநோய் குறித்த அறிகுறிகளை சொல்லி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டோன்னா கட்டாயமாக தொழுநோய் இல்லாத ஒரு வேலூர் மாவட்டத்தை உருவாக்கலாம். தொழுநோய் இல்லாத இந்த உலகத்தை கூட கண்டிப்பாக உருவாக்க முடியும் கட்டாயமாக. இந்த நல்லா சொன்னீங்க மேடம். இந்த தொழுநோயை பற்றின நிறைய விஷயங்கள் பேசுனீங்க மேம். இந்த தொழுநோய் ஆரம்ப நிலை சிகிச்சை ஏன் அவசியம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த தொழுநோய் பார்த்திங்கன்னா இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த காற்று மூலமாக பரவுகிற நோயாக இருக்கிற அப்படின்னாலும் நம்மளால் அதை சோர்ஸ் ரிடக்ஷனோ அப்படி ப்ரிவென்ஷன் பண்ண முடியல. ரெண்டாவது இதுக்கு வேக்சினேஷனும் இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவிடுக்கு இப்போ தான் வேக்சினேஷன் போட்டோம். ஸோ கோவிட் வேக்சினேஷன் போட்டு நல்ல கோவிட் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு எஃபெக்டிவாக ஒரு வேக்சினேஷன் இப்போ லெப்ரஸிக்கு இந்த ப்ரோக்ராமில் இல்லை. ஸோ இதுக்காக இந்த ஒரே ஒரு வெப்பன் நம்மளுக்கு வந்து ஏர்லி டிடெக்ஷன் தான். ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி ட்ரீட்மெண்ட். ஆரம்ப கால சிகிச்சை ஊனத்தை முற்றிலுமாய் தவிர்க்கும். ஸோ அவங்க ஒரே ஒரு தேம்பல் அங்கே உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா, ஒரே ஒரு நரம்பு, ஒரே ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கிற டைமில் வந்துட்டாங்கன்னா நம்ம டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். லேட்டாக வந்தால் நம்ம ஒரு சில
பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சில கை மடங்கி போய் கால் நடக்க முடியாத சூழ்நிலை வந்து அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்குமே கஷ்டம். ஏர்லி டிடெக்ஷன் எப்போவுமே ஏர்லி ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட். கண்டிப்பாக மேம். இப்போது எல்லாருக்குமே வந்து இன்னும் ஒரு விஷயங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த நோய் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். பயப்படுவாங்க, நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது, நம்மளுடைய பசங்களுக்கும் கண்டிப்பாக வருமா அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தொழுநோயினால் ஒரு சில மித்ஸ் இருக்குது சொசைட்டியில். ஸோ இது வந்து பரம்பரை நோய், இது வந்து கடவுளால் விடப்பட்ட சாபம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தபடி இது காற்று மூலமாக பரவுகிற நோய் தான். ஸோ ஒரு பரம்பரையெல்லாம் அடுத்த பரம்பரைக்கு வர வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். பரம்பரை வியாதி கிடையாது. ஃபியர் வந்து இருக்க வேணாம். ஸோ ஒரு ட்ரீட்டட் ஃபாதர் இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறத பார்த்தே அவங்க வந்து டெஃபினட்டாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாத டிசீஸ்னு அவங்களே சொல்லலாம். இப்போது இந்த வருஷத்துக்கான தீம் நீங்கள் சொன்னீங்க, தொழுநோயை வென்று சரித்திரமாக்குவோம், அந்த தீமில் வந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி. இந்த தீமில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு உறுதிமொழி வச்சுருப்பீங்க மேம், ஏதாவது இந்த தீமில் கொண்டு வருவீங்க. அந்த உறுதிமொழி என்ன அப்படின்றத அதை பற்றி சொன்னீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30 தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டு கூட நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் ஸ்பர்ஷ் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஸோ இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலார் தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக இந்த உறுதிமொழி எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையும் எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தரும் கூட கண்டிப்பாக அந்த உறுதிமொழியை மனசார ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அந்த உறுதிமொழி எடுப்பதன் மூலம் இந்த தொழுநோய் இல்லாத இந்த உலகத்தை நாம் சீக்கிரம் நம்ம காந்தியடிகளுடைய மகாத்மா காந்தியின் கனவை நினைவாக்குவோம். தொழுநோய் இல்லாத வேலூர் மாவட்டத்தை உருவாக்குவோம். இப்போ தொழுநோய் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் மேம். சில பேருக்கு வந்து என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன தேம்பல் வந்தால் கூட அதுவும் ஒரு தொழுநோயாக இருக்குமோ அப்படின்ற பயம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா தேம்பலும் தொழுநோய் கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இப்போ நம்ம 60 நபர்கள் தான் தொழுநோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு வராங்க வேலூர் மாவட்டத்தில். ஸோ அப்படி பார்த்தா 30,000க்கு ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் தான் இருப்பாங்க. ஸோ அநேக மற்ற தேம்பல்கள் இருக்குது. ஸோ இந்த விட்டிலிகோ வெண்தேம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸோ ஃபங்கல் கிருமினால் வருகிற ஒரு தேம்பல் இருக்குது. வெயிலில் போனால் சன் அலர்ஜினால் பிஎல்இன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு தேம்பல் வரலாம். பிட்ரியாசிஸ் ஆல்பான்னு ஒரு தேம்பல் வரலாம், பிட்ரியாசிஸ் வெசிகுலர்னு ஒரு தேம்பல் வரலாம். ஸோ இந்த எல்லா தேம்பலையும் பொதுவாக பார்த்திங்கன்னா அரிப்பு இருக்கும். இந்த தொழுநோய் தேம்பலில் சுத்தமாக அரிப்பு இருக்காது. ரெண்டாவது, இந்த எல்லா தேம்பலையும் செதில் இருக்கும். இந்த ட்ரைட் ஸ்கின் வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கலாம். தொழுநோய் தேம்பலில் ஸ்கேல்ஸ் இருக்காது. தொழுநோய் தேம்பலில் உணர்ச்சி இருக்காது, வேர்வை கம்மியாக இருக்கும், முடி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மற்ற எல்லா தேம்பல்லையும் ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்கலாம், இன்ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம், முடி வேர்வைலாம் சென்சேஷன்லாம் நார்மலாக இருக்கலாம். ஸோ இந்த 30,000ல் ஒரு நபருக்கு தான் இந்த தொழுநோய் பாதிப்பு வரலாம். ஸோ எல்லா வெளுந்த தேம்பலும் தொழுநோய் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சென்சேஷன் செக் பண்ணி பார்க்கணும், ஹேர் இருக்கான்னு பார்க்கணும், வேர்வை கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து தான் தொழுநோய் டவுட் பண்ணி நீங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ இல்லை அரசு மருத்துவமனையை அணுகலாம். மேடம், தொழுநோய் பற்றின விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொழுநோயின்னு வகைகள் சொன்னீங்க, அதோடைய அறிகுறிகள் சொன்னீங்க. இப்போது இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை அதோடைய அறிகுறிகள் தெரிஞ்சவங்க, நான் வந்து சிகிச்சை எடுக்கணும், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன், எந்த இடத்துல வந்தால் இதுக்கான சிகிச்சை எடுக்கலாம் மேம்? ஸோ தொழுநோய்க்கான சிகிச்சை எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு சப்போஸ் வேலூரில் இருக்கீங்க, தொழுநோயாக இருக்கணும்னு செக் பண்ணோன்னா எல்லா அரசு ஆரம்ப சுகாதாரத்துலையும் செக் பண்ணலாம். மாவட்ட தொழுநோய் அலுவலகம் வேலூர் மாவட்டம் வந்து ராஜா தேட்டர் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 10லேருந்து 1 மணி வரைக்கும் தோல் சிகிச்சை ஓபி நடக்கிறது. இதில் வந்து நீங்கள் காட்டலாம். எவ்ரி மண்டே 10 to 1 டிடி லெப்ரசி ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு டவுட் இருக்குது, யாருக்கும் சொல்ல நீங்கள் விரும்பலை, தனியாக வந்து பார்க்கணுன்னா அங்கே வந்து காட்டலாம். இன்றைக்கி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் பிரீதா, மாவட்ட தொழுநோய் அலுவலர், வேலூர் மாவட்டம், தொழுநோய்
பற்றிய சந்தேகங்களுக்கு நிறைய பதில்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நன்றியை தெரிவிச்சுப்போம். தொழுநோயை வென்று சரித்திரமாக்குவோம், மகாத்மா காந்தியை கனவை நினைவாக்குவோம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் யமுனா, என்னுடைய ஊர் ராணிப்பேட், எம்சிஏ முடிச்சிருக்கேன். எதனால உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இருக்கிற டைமை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சார். ஒரு 8 hours நம்ம ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம்னா இருக்கிற கொஞ்ச நேரத்தை நம்ம வந்து நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, நல்லா சொன்னீங்க. படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாபும் பண்ணணும். உங்களுடைய டைமை நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? காலேஜ் டைம் பார்த்தோன்னா நமக்கு 9 to 3 இல்லைனா 10 to 3 அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் வந்து வீட்டில் வந்து நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு 5 to 8 வரலுமோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லையோ ஏதாவது கேட்டெக் அந்த மாதிரி அப்போல்லோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். நம்மளுக்கும் அது நாலேஜ் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியோ எங்கேயாவது போனோன்னா அது நம்மளுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாபில் இருக்கிற சிரமங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும். உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ராவலிங், ஏதாவது ஒரு சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிரமத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாசிட்டிவாக நினச்சா அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக நினச்சா நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அதே அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேற்றுக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்மளால கிளம்ப முடியாது. நேற்றுக்கு இதை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு டென்ஷனும் அந்த மாதிரி இருக்கும். சரி, பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் வந்திருக்கும். இந்த ஜாப்லாம் நம்ம செய்யலாமே. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க. எந்தெந்த ஜாப்லாம் செஞ்சால் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க? நான் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் டைமாக பார்க்கலாம், டீச்சிங் இதுவே பார்ட் டைம்லாம் பார்க்கலாம். அந்தேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ப்ராசஸ் நம்ம வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற வருமானம், இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை என்னென்னலாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்க? வீட்டில் போயிட்டு நம்ம எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நம்ம கேட்க முடியாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மொபைல் வேணும் நம்ம போய் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களை கேட்க முடியாது. 10,000 அப்படின்னு அவங்க நம்ம சொன்னோன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. நம்ம அதை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், மணி ஏதாவது கொடுக்கணும்னா அப்போ நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுடைய டைமை வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட் எல்லாமே வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர நம்ம அதுக்கு வந்து அடிமை ஆகிடக்கூடாது. அந்த அடிமை ஆகாமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் சார். ரொம்ப அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால நம்மள ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம். நம்மளை சுற்றி இருக்கவங்கள இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேசினா தான் தெரியும். முகமே தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாக பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துட்டு தொலைதூரத்தில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லையே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வான்மதி, நான் விஷாரத்துலேருந்து வரேன். நான் எம்எம்எஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். உங்களுக்கு எதனால் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணோம்? இப்போ வீட்டில் நம்ம பார்ட் டைம் ஜாப் வந்தால் அது வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு ஏதாவது வேணும்னா சரி, படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட் டைம் ஜாப்லையும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? எங்கள் காலேஜ் வந்து 10 to 3:30 வரைக்கும் வைப்பாங்க. நாங்கள் வீட்டுக்கு வர 4 o'clock ஆகும். வந்து டியூஷன்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிப்போம். நீங்கள் டியூஷன் அது மாதிரிலாம் கூட வீட்டிலே வந்து எடுக்கிறீங்க? இல்லை நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறீங்க? சின்ன பசங்கள்லேருந்து 12th வரைக்கும் எடுக்கிறேன்.
இந்த பார்ட் டைம் ஜாப்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொன்னீங்க டியூஷன் கூட நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்கீங்க? பார்ட் டைம் ஜாப் நம்ம இதெல்லாம் கூட பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. டேட்டா என்ட்ரி அதெல்லாம் வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம், அதனால வந்து டேட்டா என்ட்ரி யோசிச்சிருக்கேன். டைலரிங் அதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதை பற்றி? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஜாப்க்கு எனக்கு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே நம்மளை உயர்த்தத்துக்கு தான் பார்ப்பாங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி கேட்ஜெட்ஸில் நிறைய பேர் வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டைமாக யூஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் கூட செய்யலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வெளியே நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கணும்னு நினைக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்து அதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ஃபயாஸ், நான் ஆற்காட்டிலேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சொல்லுங்கள் ஃபயாஸ், உங்களுக்கு எதனால் தோணுச்சு இது மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது அது வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்ன் மணி, அதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. மணி ஏர்னிங் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் அதில் கிடைக்காது. டைம் வேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும், அதனால தான் நான் இது பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க? இப்போது லேடிஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து டெய்லரிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டேட்டா என்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி என்னென்னலாம் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் நம்ம பண்ணலாம்? நான் சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் யோசிக்கிறேன். நான் பார்ட் டைம் ஜாப்ன்றத விட சைடு பிஸ்னஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஏஜென்சி மூலயமா ஏதாவது எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இன்னொரு ஏஜென்சி எடுக்கிறது, அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ வந்து நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதுக்கு இனிஷியேட்டிவ் இப்போ இருந்தே எடுக்கணும். ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லீட் கிடைக்கும். அந்த லீடை வச்சு நீங்கள் மேலே போகலாம். அது மாதிரி ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நிறைய இருக்குது. பிஸ்னஸ்ன்றது ஜென்ஸுக்கு பிஸ்னஸ் தான் மெயின், அதில் வந்து அந்த மாதிரி கொண்டு போகலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு? என்ன விதமான ஹெல்ப்ஸ்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க? வீட்டில் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் மெயின் ஹெல்ப்பு. காலையில் எழுப்பி விட்றதுலேருந்து இங்கே கிளம்பி வர வரைக்கும் அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுனா அதாவது இங்கே இந்த ஒர்க் இருக்குடா, இங்கே வந்து இந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், உனக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்குது, இந்த லெவலில் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நீ இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயின். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். அம்மாவும் ஹெல்ப்ஃபுல், வீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ். படிக்கவும் சரிங்க, அதே நேரத்தில் வந்து ஒரு பார்ட் டைமில் வேலை பார்த்து அதில் வந்து ஒரு வருமானமும் சம்பாதிக்கிறீங்க. எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த? படிப்புன்றது ஒரு இல்லைன்னு சொல்ல, அது வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ஃபீல்டில் போனால் அது யூசேஜ். ஆனால் அந்த ஃபீல்டில் இல்லாமல் நம்ம அந்த தடம் மாறிட்டா ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நம்ம பார்ட் டைமில் வரதுல வந்து நம்ம ஒன்று விட்டால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுட்டு ஒன்று விட்டால் இன்னொன்று, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வேறு எதுவும் இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. முதல் தடவை நீங்கள் வந்து வேலை செஞ்சு இது வாங்கின ஒரு சொந்த பொருள்னு ஏதாவது கூட இருக்கலாம். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்னோடய மொபைல் ஃபோன், அதாவது 2012 எனக்கு வந்து நான் தனியாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் ஒரு மொபைல் ஃபோன் குவாலிட்டி கீபேட் மொபைல் ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின சில கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக இன்னைக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தராஸ்ரீ, நான் ராணிப்பேட்டில் இருந்து வரேன். MMS விஷாரம் காலேஜில் படிக்கிறேன். நான் செகண்ட் இயர் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறேன். உங்களுக்கு எதனால தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் செய்யணும் அப்படின்ற மாதிரி? இப்போ செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செம் முடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் லீவ் இருக்குது, எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும்? இப்போ செகண்ட் இயர் போனோம்னா அதை பற்றி நமக்கு ஏதாவது இதில் கற்றுக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்திருக்கோம் நாங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து சொல்லியிருக்காங்களா இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? யார் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதில் நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம எல்லாருமே இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்போ நமக்கும் துணையாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளும் துணையாக இருக்கலாம், அவங்களுக்கும் யூஸ் ஆகும், நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய உறவினர்கள் சைட்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இப்போ படிச்சுட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுனால எப்படி நினைக்கிறாங்க உங்களை? நல்லவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இந்த வயசுல இந்த பொண்ணு இந்த வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதே மற்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த வயசுல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பா பேசுவாங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியா பேசுவாங்க. படிச்சுட்டே வந்து சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொருள் ஏதாவது நீங்களே சம்பாரிச்சு இது சுயமாக நம்ம வாங்கினது அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சு வாங்கியிருப்பீங்க. எப்படிலாம் இந்த வர வருமானத்தை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறீங்க?
ஃபர்ஸ்ட் நான் வாங்குற சேலரி அம்மாட்ட கொடுப்பேன். மம்மி என்ன பண்ணுவாங்க, இது நான் உனக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன், லாஸ்ட்டாக உனக்காக என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செய்வேன். இப்போ கோல்ட் ரிங் வேணுமா, நீ என்ன கேட்குறோ நான் வாங்கி தரேன். இப்போ உங்கள் கையில் வந்து அது சேஃப் கிடையாது, இப்போ என்கிட்ட கூட நான் பத்திரமா வச்சுட்டு எனக்கு அதேமாரி கோல்ட் ரிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. வாங்கின முதல் சம்பளம் கண்டிப்பாக யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது முதல் சம்பளம் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் உங்களுக்கு? 5000 வாங்கினேன். எனக்கு என்ன அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக அம்மாட்ட கொடுத்தேன். அம்மா எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் கோகிலா, ஆர்காட்லேருந்து வரேன். நான் 2015 என்னோட யூஜி டிகிரி முடித்தேன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பட் 2 இயர்ஸாக நான் வீட்டில் தான் இருந்தேன். பிகாஸ் வந்து அலைன்ஸ் பார்ப்பாங்க, சொசைட்டிலாம் வந்து அப்படி பேசும் இப்படி பேசும், வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து 2 இயர்ஸ் கழிச்சு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்னதுனால தான் பார்ட் டைம் ஜாபாக வரல, ஏதோ ஒரு ஜாப், ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறோம். ஸோ அதனால் வந்தேன் விஐடிக்கு. தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. காலேஜ் டைம் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைச்சாங்க. சேலரி வந்து ஓகே, அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படி தான் வந்தேன் தவிர சேலரி வேணும்னு சொல்லிட்டு வரல, எனக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்ததில் பார்ட் டைம் ஜாப் தான் எப்படி ஒர்க் லோடு எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஒர்க் வாங்குறாங்க, அதை பற்றி நான் நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க சும்மா அந்த டைலரிங் பண்ணுறது, ஃபேஷனிங் பண்ணுறது, ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 4 o'clock 5 o'clock மேலே காலேஜ் போயிட்டு வந்தால் கூட பிஸ்னஸ் மாதிரி யோசிக்கலாம். இப்போ ஃபெதரிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங் பேக் வந்து வேஸ்ட் சாரீஸில் வந்து கலெக்ட் பண்ணி அதை எம்ப்ராய்டிங்காக பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்படி தான் கொண்டு வராங்களே தவிர டைலரிங் ஃபேஷனிங் இது மட்டுமே பெண்களுக்குன்னு கிடையாது. பிஸ்னஸும் நல்லா யோசிக்கலாம், கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்கள் மட்டுமே கன்சல்டன்சி உருவாக்கலாம், பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம், நிறைய இருக்குது சொன்னோன்னா. பார்ட் டைம் ஜாப்பில் இவ்வளோ கற்றுக்கலாம், இவ்வளோ இருக்குது. டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பெண்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு, சம்பளத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தேவைகள் நான் பூர்த்தி செஞ்சுக்க மாட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க. இதை நான் இனிஷியலாக வச்சுட்டு பிஸ்னஸில் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து அதான் ஒரு 3 or 5 ஆரம்பித்தாலும் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பெருக்காகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் நந்தகுமார், பெல்லேருந்து வரேன். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஹக்கீமில், இப்போ தான் பாஸ் அவுட் ஆயிருக்கேன். பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்லணும்னா, நான் டிப்ளமோலேருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது எதுக்காக நான் பார்ட் டைம் ஜாப் போனேன்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு நம்ம தேவைங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியாது, இவ்வளோ தாங்க 700 தாங்க 7000 தாங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அந்தளவுக்கு வீட்டு பேக்ரவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு நம்ம தேவையில்லை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஜாப் போக ஆரம்பித்தேன். பார்ட் டைம் ஜாப் போயிருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போன ஒரு அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, நல்லா இருந்தது. பட் வேலை செய்யும் போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியுது. இதுதான் ஜாப். படிக்கும்போது வேறு, வேலை செய்யும்போது வேறு, இன்னும் ஒரு விதம். ஸோ அதனால் அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான். அதாவது இப்போது 8 hours ஒர்க்கிங்னா 9 to 10 கூட போயிட்டே இருக்கும். 8 hours சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வச்சு இதெல்லாம் இவ்வளோ டஃப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வேலைனா இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் முதல்ல செஞ்ச பார்ட் டைம் ஜாப் என்ன அது? டேட்டா என்ட்ரி ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி ஜஸ்ட் அந்த சம்மர் 6 month முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வருதுங்களா செமஸ்டர் லீவில் போயிட்டு இருந்தேன். சம்மர் டைம் மட்டும் டேட்டா என்ட்ரி நோபல்னு ஆர்காட் ஆஃபீஸில் போயிட்டு இருந்தேன். டேட்டா என்ட்ரி 1 month மட்டும் தான் அந்த ப்ராசஸ், அது மட்டும் முடிச்சுட்டு வந்துருந்தேன். நீங்கள் உங்களுடைய டைமை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறீங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வேலையும் செய்யணும், அப்படி இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணணும். எப்படிலாம் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படின்னா, அதாவது நான் போனது லீவ் டைம். ஸோ எக்ஸாம் கூட முன்னாடி வந்துடும், ப்ராசஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுறதுனால எக்ஸாம் முன்னாடி நாள் மட்டும் லீவ் போட ஆரம்பிச்சிடுவேன். போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தராங்க? உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? இந்த பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டே நீங்கள் சம்பாரிச்சிட்டே படிக்கிறீங்க, இதை உங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? எங்கள் வீட்டில் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் படிப்பை முழுசாக முடி அப்புறம் போ வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் எங்கள் சிஸ்டர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுனால நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
என் பேர் எஸ் ஹர்ஷிதா. நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். எம்எம்எஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். இப்போ செகண்ட் இயர் போக போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் செம்லேருந்து இந்த மாதிரி ஜாப் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால், அதிலிருந்து நமக்கும் எதுக்கு லீவ் வேஸ்ட் பண்ணும், செம் ஹாலிடேஸ்லாம் 1 மந்த் கிட்ட வருதே, இது இவ்வளோ நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி பண்ணலாம், எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது, சொசைட்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல், இதை மாதிரி தான் இருந்தது. சொசைட்டி பற்றி நிறைய தெரியாது. இந்த மாதிரி வெளியில் வர சொல்ல தான் நிறைய அனுபவம்லாம் கிடைக்குது. இதனால் நல்ல லைஃப்பில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஒர்க்கை பற்றிலாம் பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம லீவ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இனிமே தான் நிறைய கற்றுக்கணும், இனிமே தான் நிறைய ஜாப் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காலேஜ் என்விரான்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க, முதல் தடவை ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ அந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும்போது புதுசாக ஒரு அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ண சொல்ல ஒரு பயம் தான். ஸோ இந்த மாதிரி வர சொல்ல தான் என்னுடைய பயத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். இனிமே தான் நிறைய கற்றுக்கிறேன், இனிமே தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எப்படி நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா நிறையா இருக்குதுங்களா? சின்னதாக வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் இந்த டேட்டா என்ட்ரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம கூட பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பி மங்கையர்கரசி. நான் வாலாஜாலேருந்து வரேன். ஆதிபராசக்தி காலேஜில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இப்போ முடிச்சிருக்கேன். பாஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கிறீங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் முதல் ஜாப் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் பார்ட் டைம் ஜாப்னு நினைக்கல. வீட்டில் டெய்லரிங் பண்ணியிருக்கேன். டெய்லரிங் கூட வந்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த டெய்லரிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம்? லேடிஸ் வந்து வெளியிலலாம் போயிட்டு ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறதோட உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு 150 ரூபா நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த டெய்லரிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. டெய்லரிங்னா எல்லாமே பண்ணலாம். சில பேர் வந்து ப்ளவுஸ், சுடிதார் இது மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க. சில பேர் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு நாளைக்கு செய்யணும்னு நினச்சி வெளியே போய் சம்பாதிக்கிறத விட வீட்டிலேருந்து அதை நல்லா கற்றுக்கிட்டா வீட்டிலேருந்து ஒரு 500 கிட்ட சம்பாதிக்கலாம். 500 கிட்ட வீட்டிலேருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் முதல்ல டெய்லரிங்கில் நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டு நீங்கள் முதல்ல தைச்ச ட்ரெஸ் என்னது? நான் ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கவுன் மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தைச்சதும் அந்த என் தங்கச்சிக்கு ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று தைச்சேன் குட்டியாக. எவ்வளோ நீங்கள் காசு வாங்கினீங்க அதுக்கு? தங்கச்சிக்கே தைச்சதால் நான் அதெல்லாம் காசுலாம் எதுவும் கேட்கல. இப்போ நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் இதுலேருந்து முன்னேறி வந்திருக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க டெய்லரிங்கில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கவுன் தைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ டெய்லரிங் நிறைய பேர் கேட்குறாங்க, வெளியில் எங்களுக்கு வந்து ஒரு ஜாக்கெட் தைச்சுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்குறாங்க. அது மாதிரி யாராவது தைச்சு தந்து அவங்ககிட்ட நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா? சுடிதார் தைச்சி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் தைச்சி கொடுத்ததில்ல. சுடிதார் தைச்சி கொடுத்து காசு வாங்கியிருக்கேன். காலேஜ் போக சொல்ல 1-2 தான், அந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ அம்மா நிறைய இடத்துல போய் கொடுத்து நிறைய காசு கொடுத்து அதை தைச்சிப்பாங்க. அதனால் வீட்லேயே நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் காசு மிச்சமாகுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. டெய்லரிங், எம்ப்ராய்டிங் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் பின்னுறது, இது மாதிரிலாம் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இது செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 200-150 கிட்ட சம்பாதிக்கலாம் சும்மா இருக்கிறவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் ஜான்சி. நான் எம்எம்எஸ் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போக போகிறேன். சொல்லுங்கள் ஜான்சி, எதனால் உங்களுக்கு தோணுச்சு பார்ட் டைம் ஜாப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ட் டைம் ஜாப்க்குன்னு வெளில வந்திருக்கேன். நான் நிறைய டிவியெல்லாம் பார்ப்பேன். அப்போ சுரதாவை பற்றின ஒரு 10 கட்டளைகள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, உங்களால் முடிஞ்சது ஒரு 5 ரூபாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ வந்து சரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கடுத்து இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டப்ப நான் இப்போ வந்ததால் வந்து நானும் சம்பாதிக்க போகிறேன். எனக்கு எது உறுத்தலாக இருந்துச்சோ அது வந்து இப்போ சரியாக போகுதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 5 ரூபா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன செய்யலான் இருக்கிறீங்க? நான் கண்டிப்பாக எடுத்துமே அம்மாகிட்ட தான் கொடுப்பேன். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மோட்டிவேஷனாக? ஏன்னா நீங்கள் ஒருத்தரை பார்த்து மோட்டிவேஷன் ஆகிருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
உங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை செய்யலாம். இப்போ முதல்ல போகும்போது தான் தடங்களாக இருக்கும், எதுக்கு போகிற ஏன் போகிற அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை நீங்களே வெளில போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், அவளே போவா, அவளே செஞ்சுப்பான்ற தைரியம் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக பார்ட் டைம் ஜாப் பற்றி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் நேம் பிரியங்கா ஃப்ரம் காவேரிபாக்கம். அப்துல் ஹக்கீம் காலேஜில் இப்போ தான் பாஸ்ட் அவுட் ஆன பி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். படிச்சு முடிச்ச உடனே ஒரு வேலை எப்படின்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் படித்து முடிச்சதும் ஒரு வேலைனா, நான் வந்து எதுக்காக இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் வந்தேன். இன்னும் ரிசல்ட் கூட வரல எங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஜாப் பண்ணுறதை விட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அது ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போனோம்னா நம்ம வேலை செய்கிற மாதிரியும் தெரியாது, நம்ம வெளியே போயிட்டு வெளியே இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், யார் யார் எப்படி இருக்கிறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, நமக்கு சேலரி வாங்கின மாதிரியும் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக்கின மாதிரியும் இருக்குது. அதனால நான் வந்து இந்த ஜாப்க்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்ஃபியர் அது மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது ஒரு முதல்ல ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஃபஸ்ட்டு ஜாபுக்கு வந்தது எப்படி இருக்குன்னா, அது ஒரு விதமான சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளும் ஜாபுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து படித்து முடித்து நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதோ நமக்கு கிடைச்ச வேலையை இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம், நம்ம படித்ததுக்கு போகாமல் இப்போதைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. முதல் சம்பளம் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். நீங்கள் இந்த முதல் சம்பளம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி எனக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோட எய்மே. நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுனது கூட என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் மற்றவங்களுக்கு பண்ணணும். முடியாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, சாப்பாடு ஒரு வேளை சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு எய்ம், நான் ஜாப்க்கு வரணுன்றதே. ஸோ நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா சொன்னீங்க. முதல் சம்பளம் வாங்கி யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். இன்னைக்கு நம்ம கூட கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பவித்ரா, நான் வாலாஜால இருந்து வரேன். நான் அப்துல் ஹக்கீம் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். எந்த இயர் படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் இயர் ஸ்டெப் அப் பண்ண போகிறேன். எதனால் உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி நம்ம பார்ட் டைம் ஜாப் போய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்குள்ள ஒரு ஹோப் கிரியேட் ஆச்சு. என்னன்னா என்னாலையும் வேலை பார்க்க முடியுது, என்னாலையும் சம்பாதிக்க முடியுதுன்ற மாதிரி. ஸோ அதனால் அது ஒரு கான்ஃபிடன்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால நான் இந்த ஜாப்க்கு வந்தேன். முதல் தடவை ஒரு மாதம் ஒர்க் பண்ணி நீங்கள் சேலரி வாங்கியிருப்பீங்க. அந்த சேலரியை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஷூ வாங்கினேன், ஒரு பிராண்டட் ஷூ வாங்கணும்னு ரொம்ப இஷ்டம். அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம், பட் இருந்தாலும் ஜாப் வந்தோன்னா அது என்னோட சேலரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஷூன்ற போது இப்போ நான் யாரையும் அதை டச் கூட பண்ண விடுறதில்ல. நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன், நான் தான் ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிற மாதிரி. நம்ம சம்பாதிக்கிற காசில் வாங்குற பொருளை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோன்ற விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நான் ஷூ தான் வாங்கினேன். முதல் தடவை ஒரு பணம் நீங்கள் கையில் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு? ஒர்க்குன்னு சொல்லும்போது சும்மா ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வந்து வேலை பார்க்குறச்சே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு டைம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் சரியாக தூங்க முடியல. பஸ் ட்ராவல்லாம் நான் அவ்வளோ பண்ணதே இல்லை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் கடைசியாக ஒரு வேல்யூ மாதிரி, கெயின் மாதிரி கடைசியாக சம்பளம் வாங்கும்போது ஹப்பா நமக்கு காசு வந்துருச்சுடா, நம்ம நினச்ச ஷூ வாங்க போகிறோன்ற ஹாப்பினஸ் ரொம்ப இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் திலீப் குமார், நான் ஆற்காட்லேருந்து வரேன். ஆதிபசகத்தில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பால் சீலிங் பிவிசி டோர்னா அது இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் வந்து விளையாடுவேன், பேட்மிண்டன் விளையாடிருக்கேன், ஆல் இண்டியா விளையாடிருக்கேன். எனக்கு பேட் வாங்க, ஷூ வாங்க, ஜெர்சி வாங்க அதெல்லாம் யூஸ் ஆச்சு. மேட்ச் ட்ராவலிங்க்கு அதெல்லாம் மேட்ச் ட்ராவலிங்க்கு அதாவது நீங்களே சம்பாரித்து உங்களுடைய சொந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆமாம் சார். மேட்ச்சு பேட் வாங்க, பால் வாங்க, ஷூ, கிட் பேக் வாங்க அதெல்லாம் யூஸ் ஆகும். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு பிளேயரும் கூட. உங்களுடைய ஃப்யூச்சர் எய்ம் என்ன? ஆல் இண்டியா விளையாடணும், ரயில்வே ஜாப் போகணும். அவ்வளோ. கண்டிப்பாக நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ். பார்ட் டைம் ஜாப் பற்றின கருத்துக்கள் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
ஹாய், என் பேர் குணாலன். ட்ரிபிள்எஸ் காலேஜில் பிசிஏ முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்த முதல் வேலை தானா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. எப்படி இருக்குது ஒரு வேலைக்கு வந்த ஒரு முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்குது? நியூ அட்மாஸ்ஃபியர், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. இப்போ பார்ட் டைம் ஜாப் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? ஃப்யூச்சரில் பிசிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சென்னை, பெங்களூர் அந்த சைடில் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அங்கே போகிறதுக்காக ஃபஸ்ட்டு மணி வேணும். அதுக்காக பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே போகிறதுக்காக ஒரு பணம் தேவைன்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, சொல்லுங்கள், நீங்கள் இப்போது முடிச்சுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் என்னென்னலாம் வாங்க போகிறீங்க? ஒரு புது ஜாப் போகணுன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வாங்குவோம். நம்ம ஒரு ஷர்ட் பேண்ட் எடுப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் வாங்கலான் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், பேக்ஸ் வாங்கணும், அண்டு மொபைல், லேப்டாப் அந்த மாதிரி. அப்புறம் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரூம் தேடணும், அங்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கண்டிப்பாக மணி வேணும். அதுக்காக தான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பார்ட் டைம் ஜாப் பற்றின நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும்.
ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க VB ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு.
கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது.
ஹெச்ஐவி மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in Vit Community Radio 90.8. Hi guys, this is Vit Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities, but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her, and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one, and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery, and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math, and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches.
Early in 1899, he sent 2 of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा. नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा, आयतों से मिलाता रहा. आयतें भी जो देखा तो नाते नबी बन गई, दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जो भी आंसू बहे मेरे महबूब के, जो भी आंसू बहे मेरे महबूब के, सबके सब अब रहमत के छींटे बने. छाके हाथ जब सुल्फेरा गई, जब तबन उनकी चांद भी बन गई. दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. जब सीढ़ा तसीड़ा उनके रुबसार का, जब सीढ़ा तसीड़ा उनके रुबसार का, वो दुआ पल्लिया वल खबर के दिया, उसको रहमा गया मेरे हालात पर, मेरी अजमत मेरी बेबसी बन गई. दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़े नबी की वो ऐसी लगन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक एहसास से, जिंदगी का मजा एक एहसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம்.
What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும். தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்து விடும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பார்த்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ. பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன். जरा छेड़ तू अपने तारे नफस को. जरा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन 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 तन. तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा. तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा. जो गर्दिश में फिरती है गन गन गना गन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन तन तना तन. तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी. तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी. नहीं मानती है किसी की कहानी. मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो. मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो. जो टूटेगी बोलेगा छन छन छना छन. ज़रा छेड़ तू अपने तारे नफस को. हर एक तारा बोलेगा तन तन तना तन. असीरी मेरी देख कर रोज़े महशर. असीरी मेरी देख कर रोज़े महशर. इशारा करेंगे वो महबूबे दावर. मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी. मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी. जो टूटेगी बोलेगी छन छन छना छन.
जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन। उतर आया बुर्राख फर्श ज़मी पर, उतर आया बुर्राख फर्श ज़मी पर, ज़मी से गए आप अर्श बरी पर। हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, चले जा रहे थे वो सन सन सनासन। जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational, and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures, and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen, and they could learn about new scientific discovery. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are: 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are: 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப, ஆறுவது சினம், இயல்வது கராவே, ஈவது விளக்கு, உடையது விளம்பே, உகமது கைவிடு, எண்ணெடுத்து இகாயே, ஏற்பது இகழ்ச்சி, அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒய்யே, அவ்வியம் பேசு ஔவையார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உம்மி குல்சம். 7 days of a week. Monday alone, Tuesday together, Wednesday we walk when it's fine weather, Thursday we lodge, Friday we pray, Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். உர கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, விடு
அஹிம்சை வழியில் நடந்தாரு, அண்ணலாக திகழ்ந்தாரு. ரூபாய் நோட்டில் இருப்பாரு, நூற்றில் வருவரை சிரிப்பாரு. ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்கி இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है. अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है. थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है. अब्बू जान ने ढाला जैसे वैसे ढलना सीखा है. लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है. हम बच्चे कमजोर थे कितने पाला और संभाला भी है. खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है. जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है. बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाए अब भी. लोरी की आवाज़ हमारे कानों में लहराए अब भी. अब्बू जी बाहों का झूला झूले अब भी सारी रात. महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात. हम क्या उनको अपना बोले, हम हैं उनकी अपनी जान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா. வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க? மஞ்சள் சமந்தி புத்து சாண பார்க்க போறேங்க. சமந்தி பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. தாமரை பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. ரோஜா பூவே எங்கே போறீங்க? பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abubakar. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same. You don't worry, I will help you with my books. Thank you friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில்
தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे, ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत, तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे. अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को, अगर तुम जान लो इस दारफ़ानी की हकीकत को. मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. अस्सलाम वालेकुम. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदुस्तां हमारा हमारा. सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा. सारे जहां से अच्छा गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में. गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में. समझो
की हजारों नदियाँ, गुलशन है जिनके दम से रश के जिना हमारा हमारा, सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता, आपस में बैर रखना मजहब नहीं सिखाता, आपस में बैर रखना। हिंदी हम वतन है, हिंदू सिता हमारा हमारा, सारे जहां से अच्छा इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में, इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में, मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा। हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदू सिता हमारा हमारा, सारे जहां से अच्छा। நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977ஆம் ஆண்டுல முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா
பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும், அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்ல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to
terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week?
I love you, Betty, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Betty, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello. Hello. Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks a Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா?
எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University.
Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn,
palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுகு குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம்.
ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ सीखना है, सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो। राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर, यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए, अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार, 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे, ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉस भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई, हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे।
सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट बिस्ट ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास, तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो, तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू, ओके, वेयर मतलब वो, और वो बिस्त दू, राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्त, यू मतलब डू, वॉज बिस्त डू, एग्जैक्टली राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं पर when, ओके ठीक है, तो when बोलेंगे हम वॉन बोल, WANN, when मतलब वॉन। Y को क्या बोलेंगे? Y को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। Y को हम बोलते हैं वॉरन, वॉरम, वॉरम। Y को मतलब वॉरम, Y is वॉरम, Y is वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे, वेल्शे, WELSCHE, ओके, तो विच बन गया वेल्शे, या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है जैसे विच का वेल्शे, हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच, वो इज वेयर, वोहर, Wohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE. WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE, वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। वी गेट्स, ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स, तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन, तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब
विभिनी होता है बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट हाँ। ग्रेट, गुड श्राव्या। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड, सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड, Heis- दैट्स नथिंग बट व्हाट्स योर नेम इन या शॉर्ट। व्हाट्स योर नेम इन शॉर्ट, बट हाइजन का एग्जैक्ट मतलब होता है कॉल। हाउ यू कॉल्ड मींस एक तरह से हाइजन। बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मींस हाउ आर यू कॉल्ड। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। आई एम सॉरी इश हेज ए हिमांशु। हो जाता है। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर, WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे, और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग? 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना, ओके? जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोइन। वोहिन, राइट। अभी व्हाट? वॉज, राइट। हु? हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर, राइट वेर, राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो वेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। Okay. और वॉन वेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड? अच्छा हाँ, सॉरी भूल गई। हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया, और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेज डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइज डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो, तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू। वॉन कॉम्स डू, व्हेन यू
came या when you are coming. Okay. ठीक है. तो इश कॉमे बाल्ड, बाल्ड मीन्स सून, तो I'll come soon. Okay. I come soon, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं. यहाँ तो पे I come लिसनर्स soon. को मैं 2 शब्द और बता दूं. बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट. स्पार्ट. स्पार्ट का मतलब है लेट. स्पेलिंग बोलो. SPA उमलाउट T. उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं. तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में. और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल एस को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल एस को रिप्लेस कर लेते बीटा और डबल डॉट से जर्मन में. तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग. हाँ एग्जैक्टली. तो अभी चलो हम काम पे आते हैं. अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू. अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क. तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी. ओके, आई वर्क रेडियो जॉकी. हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी. अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो. अगर आपसे बोलें कि इश अर्बाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं. तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू. अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू मार्क्स का मतलब होता है. व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू. ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक. हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने. हो रे का मतलब ये नहीं होता. हो रे का मतलब है to listen. Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक. तो आगे बढ़ते हैं. तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्य एक पर्सनल क्वेश्चन पूछूंगा. बिस्ट दू ग्लूकिश. यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी. सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं. दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो. बिस्ट दू ग्लूकिश. तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले. ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड. हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा. जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए. एपिग्लॉटिस या. और तो या इश बिन ग्लूकलिश मीन्स आई एम हैप्पी. और नो को हम बोलते हैं 9. थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का. नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9. चलो वापस से रिवीजन करवाते हैं. वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब. वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू. ओके, सो व्हाट आर यू कॉल्ड. सो इश हाउ आर यू कॉल्ड. सॉरी, हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है. पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है. अगर तुमने बोला है वी हिस डू, तो वी का मतलब यहाँ हाउ होगा. अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज. तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू. मान ली हार, मैंने मान ली. इश बिन ग्लूकलिश, आई एम हैप्पी. तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ. इश हाइसर श्राव्या. इश हाइसर श्राव्या. डांके श्राव्या. बाइटर हिमांशु. ओके, सो वो वोंट्स डू. वो वोंट्स डू. वेयर डू यू लिव. वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव. तो इश वोना इन हैदराबाद. ओके, वॉन कोम्स डू. व्हेन आर यू कमिंग, राइट. और व्हेन यू कम. और व्हेन डू यू. हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ. तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट. स्पार्ट इज लेट
या इश्क कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे जैसे कि व्हाट्सएप, जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून। सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल। बिस बाल, ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून। अरे जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich, I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What's mag du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. मैं am listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर्स से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन, 9 शब्द हमने सीखे आज। कौन से WH वाले और एक हाउ वाला, तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है, या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोवर। वेयर टू, वोरन। ओके, और हु, वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट, वॉज। ठीक है, व्हेन, वॉन। वॉन, व्हाई, वॉरम, हाउ, वी, हमने कुछ और छोड़ दिया, विच। हाँ, विच इज वेल्शे। वेल्शे, वेल्शे। तो अब मैं तुमसे पूछता हूँ, वेयर, वो, वोअर, वॉर, वेयर फ्रॉम, वोन, वेयर टू, वॉज, व्हाट यानी क्या, वॉन, वॉन यानी कि व्हेन कब, वी, वी यानी कि हाउ कैसे, वेयर यानी कि हु कौन, वॉरम, वॉरम यानी कि वाई क्यों, वेल्शे, वेल्शे यानी कि विच कौन सा। ठीक है भाई, Ich bin glücklich, I am good कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड 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 गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, वेल्शे, विच, वॉरम, व्हेन, नो, वाई, वाई, वापस से दोहराती हूँ, वॉरम, वाई, वॉरम, वाई, वॉरम, वाई, वॉरम, वाई। वाई आर फॉरगेटिंग हिमांशु? Ich bin, I am sad। sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, वोहरा, from where, wohin, to where, wann, when, where, who, was, what, और क्या बच गया, we, how, we get, how are you,
ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूं आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ కనుక్కుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు.
మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటకు వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు.
ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। अच्छा ठीक है यार, बहुत हो गया इंग्लिश और हिंदी। चलो आई स्टार्ट इन जर्मन. हेलो फ्रेंडे. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin श्राव्या. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to learn, to listen. So, You are listening to VIT Learning German German show. और Ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी Und ich bin श्राव्या मतलब and this is श्राव्या. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया. हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स. रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन.
अरे हाँ मेरा हाँ, का हाँ, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह गुड, Right. तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन, और आर के लिए बोलेंगे उनसेर, और यू Your. के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन, और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन, साइन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ईयर, ठीक है। सारे जी के लिए, मतलब हाँ। फॉर्मल इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते जी हैं। हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन, आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं, साइन हिमांशु। ओके, साइन, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी भी कहीं तो सही होगा ही होगा। देखते देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर जरूर जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब से बोलते, सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा। वोलन, वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हम यूजुअली हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही, एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर जरूर, क्यों नहीं, सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन, रूट वर्ड। इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एर जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए, एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे, तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं, उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है, तो इश विल,
एर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है, तो इश कान, एर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफ़ी कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब, एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया, तो वापस हम अपने जीपी, वो क्या था तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे सिग्नेचर, शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब हमें इस केस basics में भी मालूम है। हाँ, तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एर, एस और जी यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। ओके। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉक्टे, 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 मॉक्टे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉक्टेन उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक, लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान, कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुरफन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉक्टन की, तो उस केस में हो जाएगा मॉक्टेस्ट। और मूसन, मूसन के लिए हो जाएगा मूस, मुस्ट, मूस्ट।
ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल एक्सेप्शन गया। नहीं है क्योंकि यहाँ पे तुम ओके, ओके। एस टी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मोस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 तो केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें एस टी ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एस टी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ। वॉलन, वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन। और डुरफन के लिए बोलूँगा, जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ, तो विर डुरफन। अगर मैं बोलूँ शी मे अलाउ, तो मैं बोलूँगा जी डुरफन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुरफन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ, तो उसके लिए बोलूँगा जी डुरफन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन, जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड, तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड, तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन, श्राव्य तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट, तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट, तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू, तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू, तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ, जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा, ठीक है? तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या want. Ish will, do willst, er as sie will,
Vir zizi volan ihr volt. Second word, konan. Konan means can. Ish kan, du kanst, er as zi, kan, vir zizi, konan, ihr kont. अब आगे चलते हैं. थर्ड वर्ड, dürfen, which means may or allow. Ich darf, du darfst, er as sie darf, wir sie dürfen, ihr dürft. अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है sollen. Sollen means should. So ich soll, du sollst, er as sie soll, wir sollen, ihr sollt. Wonderful. फिफ्थ वर्ड, जो कि है म्यूजन. म्यूजन का मतलब मस्ट. I must, ich muss. You must, du musst. He, she और it must, इसको बोलेंगे er, sie, es, muss. We must या फिर she must, उसको बोलेंगे wir, sie, müssen. You must, उसको बोलेंगे ihr müsst. अब आखिरी वर्ड, जो कि बहुत सिंपल है, mochten, would like to. तो इसका कॉन्जुगेशन है ich mochte, du mochtest, er as sie mochte, wir sie mochten, ihr mochtet. तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है. 6 रूट वर्ड्स थे, जो कि थे वोलन, कोनन, डुर्फन, जोलन, मूसन, मॉक्टन. वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुर्फन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू. आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है. तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं. मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు.
దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான காரசாரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது சாய்நாதபுரத்தில் அமைந்துள்ள பெண்கள் கல்லூரியான தாக்கிமோ மகளிர் கல்லூரியின் மாணவிகளுடன் ஒரு இனிமையான ஒரு உரையாடல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக எங்க மாணவிகளோட ஸ்ரீ சசிகலா உதவி பேராசிரியை தாக்கிமோ மகளிர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைய சூழலில் செல்போன் பயன்படுத்துறதை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த செல்போன் பயன்படுத்துறது நன்மையா தீமையா? இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள எங்கள் கல்லூரியிலிருந்து சில மாணவிகள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க அவங்கள பத்தி அறிமுகம் பண்ணிப்பாங்க. ஐ எம் வைஷ்ணவி, கலவையிலிருந்து வரேன். டிகேஎம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறேன். நான் ஷாலினி, காட்பாடியிலேருந்து வரேன். டிகேஎம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜி பண்ணுறேன். நான் கார்த்திகா, ஆர்னிலேருந்து வரேன். டிகேஎம் காலேஜில் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். என் பேரு கே யுரானி, நான் லத்தேர்லேருந்து வரேன். நான் பிகாம் படிக்கிறேன் டிகேஎம் காலேஜில். ஐ எம் ஸ்ரீமதி தர்ஷினி, கம்மிங் ஃப்ரம் ராணிபேட், டிகேஎம் காலேஜ், பிஎஸ்சி நியூட்ரிஷன். சரி, எல்லாரும் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல செல்போன் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு போன் வச்சு விளையாடிட்டு இருக்கு. போன் நம்ம அன்றாட பயன்பாடுகள்ல பயன்படுத்துற கருவிகள்ல ஒரு பொருளா ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த செல்போன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இன்னைக்கு. இந்த செல்போன் பயன்படுத்துறது நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல நன்மையை பத்தி பேசலாமா? இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? நீங்களா இதுல நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல என்ன நன்மை இருக்கு? கார்த்திகா சொல்லுமா. கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட நம்ம இப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆர் எனிதிங் ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த டைம்ல உடனடியா நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆகுறது செல்போன் மட்டும்தான். அது இல்லைன்னா நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? கரெக்டா மேம்? சொல்றது கரெக்ட் தான். கையில செல்போன் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நம்ம வழியில பார்த்தாலோ நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனே நம்ம செல்போன்ல நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம் இல்லையா? உதவிக்காக எதுக்குமே நமக்கு பயன்படுது இல்லையா? ஆனா முழுவதுமாக நன்மை அப்படின்னு சொல்ல முடியாதுமா இல்லையா? நிறைய தீமைகள் கூட இந்த செல்போன்ல இருக்கு. தீமையை பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? வைஷ்ணவி, இதுல என்ன தீமை இருக்காமா? எஸ் மேம், கண்டிப்பா தீமை இருக்கு மேம். நிறைய இப்ப சின்ன பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேம்ஸ் தான் மேம். நிறைய புக்ஸ் எடுக்கிறத விட ஃபோன் தான் மேம் அவங்க கையில். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, படிக்கிறத தவிர ஆன்லைனில் தான் மேம் அதிகமாக இருக்காங்க. அதனால அது நம்ம வளர்ப்பு முறை தானம்மா. அந்த குழந்தை கையில் ஏன் நம்ம கொடுக்கணும் இல்லையா? குழந்தை கையில கொடுக்காம வச்சிருக்கலாமே. அதனால தீமை அப்படின்றத விட நன்மைகள் அதிகம்னு சொல்லலாமே. நன்மைகளை பத்தி வேற யாராச்சும் பேசுறீங்களா? இருந்த இடத்துல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கலாம் மேம். நிறைய விஷயத்த குழந்தைகிட்ட கொடுத்து அவங்களுக்கு நல்லதை மட்டும் அதுலேருந்து சொல்லலாம் மேம். அவங்க தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு இதில் மட்டும் நீங்கள் போகலாம், இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க மேம். அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வேற என்ன தீமை பற்றி டெய்ஸி நீ பேச போறியாமா? ஏதாவது தீமை இருக்கா செல்ஃபோனை பற்றி? செல்ஃபோனில் நிறைய தீமைகள் இருக்கு மேம். அந்த காலத்துலலாம் எதனா ஒரு விஷயம்னா நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம கேட்க முடியும். ஆனா இப்பெல்லாம் ஒரே இடத்துடே மொபைலால தான் நிறைய டைம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட். பஸ்ல பாத்தீங்கன்னா கண்டக்டரோ இல்ல டிரைவர் போன் பேசிக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாரு தவிர அவரு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. நம்மள நம்பி இத்தனை மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால பல உயிர்கள் இழக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா தீமை தான் மேம். ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு அவர் கால் வருது.
உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கால் அட்டன் பண்ணணும், நல்ல டிராஃபிக்ல இருக்காரு, கால் அட்டன் பண்ணணும். அந்த டிராஃபிக்ல வந்து என்ன கண்டினியூ வந்துட்டே இருக்கு, ரிங்டோன் வந்துட்டே இருக்கு. உடனே என்ன பண்றாருன்னா காது கிட்ட, அதாவது ஷோல்டர்ல வச்சு பேசுறாருமா அவரு. பேசும்பொழுது அந்த செல்போனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. கடைசியில உயிரே போயிடுது அவருக்கு. கேள்விப்பட்ட உண்மையான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப வேதனை தந்த ஒரு நிகழ்ச்சி. அதனால கட்டாயமா செல்போனால தீமைதான். சரி, நன்மைகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற? மேடம், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது சரிதான். காது கிட்ட வச்சு பேசி அவர் உயிர் போனதும் ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஏதாவது அவங்க வீட்டில இருந்து ஒரு அவசர தகவல் கூட அவர் பெற்றிருக்கலாம் இல்லையா? அவர் வந்து அதோட கவனச்சிதறலும் ஒரு காரணமா இருக்கு. நம்ம அது வந்து செல்போன்னால மட்டுமே நம்ம அதை திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. அது ஒரு தவறான செயல் மேடம். இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம அதை கேதர் பண்றோம், அதான் நம்ம மெயின் திங்கா பார்க்கணும். அவருடைய கவனச்சிதறல்னால கூட அது ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல அந்த தகவலை அவர் வந்து பெறணும், அதான் முக்கியம் இல்லையா? சரிம்மா, அது கரெக்ட் தான். இப்போ பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து திடீர்னு வந்து பிளட் தேவைப்படுது, ஆப்ரேஷன் பிளட் தேவைப்படுது. அவர் உடனே என்ன பண்ணார், கிடைக்கல அந்த பிளட் குரூப், நெகட்டிவ் குரூப்பு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த செல்ஃபோனை வச்சு நிறைய மெசேஜ் பண்ணாரு. அந்த மெசேஜ் பண்ண ஒரு நல்ல ஒரு நிலையில பார்த்தோன்னா அவருக்கு அந்த பிளட், தேவையான பிளட் கிடைச்சி கரெக்டான நேரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ வேற எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண முடியாத ஒரு நிலையில பார்த்தோம்னா இந்த செல்போன் வந்து ரொம்ப அருமையான ஒரு உதவிகரமான ஒரு கருவியா இருந்திருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. வேற என்னம்மா டேசி சொல்ல போற நீ? அந்த காலத்துல எல்லாம் குடும்பத்தோட நிறைய உட்காந்து பேசுவாங்க மேம். ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கூட தான் உட்காந்து நிறைய பேசுறாங்க தவிர குடும்பத்து கூட உட்காந்து யாரும் கரெக்டுமா, நீ சொல்றது வந்து கட்டாயமா வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒண்ணு. என்ன அப்படின்னா அப்ப எங்க வீட்டுல கூட எங்க பையன் பார்த்தோம்னா என்கிட்ட பேசுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் உள்ள என்டர் பண்ண உடனே முன்னாடி எல்லாம் பார்த்தா அம்மான்னு ஓடி வருவான். இப்பெல்லாம் கையில பார்த்தோன்னா வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு செல்போன்ல தான் விளையாடிட்டு இருக்கான். அதனால குடும்ப உறவுகள் வந்து தேயறதுக்கு கூட காரணமா இருக்கு. ஏன்னா பேச முடியாத ஒரு சூழல், அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். ஒரு வீட்டுல கூட பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம உறவினர்களோட நம்ம பேச முடியாத ஒரு நிலையில கூட இன்னைக்கு இருக்கும். அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா செல் தான் இல்லையா? உறவினர்களோட பேச முடியாத நலன்றது வந்து அது நம்ம ஏற்படுத்திக்கிறது மேடம். இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப யாருமே கூட்டு குடும்பமா வாழறது இல்ல, தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். அதுவும் ஒரு காரணம். அது எப்படி நீங்க செல்போன் மேல மட்டுமே திணிக்கிறீங்கன்றதா எனக்கு புரியல. இப்ப டெய்ஸி சொன்ன மாதிரி கூட உட்காந்து பேசுறாங்க அப்படின்றது வந்து நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும் போது ஒத்துக்கலாம். இப்ப எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருக்கோம், அது எப்படி மேடம் இப்ப நம்ம கூட உட்காந்து பேச முடியும்? இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துடுச்சு, எல்லாருமே உட்காந்து குரூப் சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தட் மீன்ஸ் அதுவும் ஒரு கூட்டு குடும்பமா தானே நம்ம வாழறோம். கரெக்ட், அது கூட ஒத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து சேட் பண்றோம். இப்ப வந்து பார்த்தோன்னா ரொம்ப தொலைவில் இருக்காங்க நம்ம உறவினர்கள், அவங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து ஆண்ட்ராய்டு போன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? அதில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து நேரில் போக முடியாத ஒரு நிலையில கூட அவங்க கூட சேட் பண்றோம். அதெல்லாம் வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். ஆனா அது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, அடிமைகளும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா. நம்ம 24 மணி நேரம் இப்ப பணிக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது குழந்தைங்களை. ஒரு எமர்ஜென்சி இப்போ லேண்ட்லைன்லாம் எடுத்தாச்சு, இப்போ செல்லு தான் வந்தாச்சு. அதனால நம்ம ஒரு வீட்டுக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுட்டு போயிட பிறகு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செல்ஃபோன்ல தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுறாங்க, விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால நம்ம வந்து அதை வந்து ஊக்குவிக்கல. ஆனா அவசியமான ஒரு பொருளை ஆயிடுச்சு. அவசியமான ஒரு பொருளை ஆயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? நம்பி விட்டுட்டு வரோம். ஒரு கால் பண்றோம், இப்போ லேட் ஆகும்மா, வீட்டில் வரத்துக்கு லேட் ஆகும், பத்திரமா லாக் பண்ணிக்கோங்க, டியூஷன் பத்திரமா போயிட்டு வாங்க, டான்ஸ் கிளாஸ் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்றதுக்கு நம்ம விஷயத்துக்கு வந்து சொல்றதுக்காக, தெரிவிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. வீட்டுல வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம், வாஷிங் மிஷின் வச்சுக்கிறோமா, அது மாதிரி ஒரு செல்போன் ஒரு கருவி இல்லையா? அதனால அது முக்கியமான அவசியமான ஒரு கருவி தான். அதுல வந்து ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கலாம், ஆனா வந்து நன்மைகளும் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? அதால நன்மைகள் இருக்கு. அது நமக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அந்த நிலையில வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் இல்லையா? நீங்க இப்ப சொன்ன மாதிரி அதான் மேம் கரெக்ட். இப்ப நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அந்த பிரகாரம் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்க தவறான வழியில போறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதோட தேவைகளை மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். இதை யூஸ் பண்ணா இதனால உனக்கு இது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அதை தவறா யூஸ் பண்றதுக்கான வழியே இல்லை. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கைட் பண்ணும் போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் நம்ம பசங்களுக்கு கிடைக்குது. செல்போன்ன்றது வந்து எல்லா பொருளுமே, செல்போன் இல்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, ஏதோ ஒரு விஷயத்துமே நம்ம தவறா யூஸ் பண்ணும்போது அது தவறாதான் மேம் போவோம். டிவி ஆகட்டும், இன்டர்நெட், சம்திங் எல்ஸ், எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து நம்ம தவறாகிறதும் கரெக்ட் ஆகிறதும் அவங்க கைட் பண்றவங்க கிட்ட தான் இருக்கு. கரெக்டா மேம்? குழந்தைங்களை கைட் பண்றது வந்து நம்ம எந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான் நீ
போயிட்டு இதில் தான் நீ பார்க்கணுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க அதை செய்யவே மாட்டாங்க மேம். எது நம்ம வேண்டான்னு சொல்கிறோமோ அதுதான் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. கட்டாயமா இப்போ இது போகாத அப்படின்னும் போது கட்டாயமா வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி வெக்காட்ட கூட நெட் பேக் போடாட்ட கூட எனக்கு ஒய்ஃபைன்னு வந்துடுச்சு. ஒய்ஃபை வந்துச்சு, கட்டாயமா நெட்டுக்குள்ள போறாங்க. அதனால வந்து நம்ம எதை செய்யக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் லிபரலா, ரொம்பவே வந்து நம்ம லிபர்ட்டி கொடுக்க கூடாது, கொஞ்சம் லிபரலா விடணும். அதே சமயத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அது செய்யக்கூடாதுன்ற விஷயம் தான். அது குழந்தைங்க சொல்லவே வேணாம், இதை செய்யாத, இதுக்குள்ள போகாதுன்னு அதுக்குள்ளதான் போகும். அதுக்காக வந்து நம்ம ஐயோ இந்த பொருளால தான் இப்படி அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து தேவையானதான். நம்ம வந்து பாக்குற பார்வை, பழகுற விதம், எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள், இதை வச்சுதான் நம்ம ஒரு பொருள் வந்து நன்மையா தீமையான்னு சொல்ல முடியும். நாங்களும் சொல்றோம் மேம், அது நன்மை தான். யாருக்கு தெரியுங்களா? கம்பெனிக்காரங்களுக்கு தான் நன்மை. ஏன்னா இஷ்டத்துக்கும் ரேட் போடுறாங்க, ஆனா பசங்க வேணும்னு சொல்லிட்டு நிக்கும் போது அது நன்மை தான் மேம். அந்த விதத்துல நன்மை. ஆனா மற்ற விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க மேம். காலைல ஏஞ்சிக்கும் போது வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் குட் மார்னிங் ஃபஸ்ட்டு, நைட்டு தூங்குற வரைக்கும் குட் நைட் வரைக்கும் பேசினே இருக்காங்க. யார்கிட்டையும் பேசுறது இல்லை. இந்த காலத்தில் பொண்ணுங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி ரோட்டில் ஃபோனை பார்த்து தான் பேசினே போகிறாங்க. யாரும் ரோட்டை பார்த்தும் நடக்கிறது இல்லை. அதனால் ஃபோனை யூஸ் பண்ணுறது கொஞ்சமாவது தவிர்க்கணும் மேம். கட்டாயமாக தவிர்க்கலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நிறைய பாதிப்பு வருது. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணும் போது நம்ம கண்கள் வந்து கெடுது மேம். நம்மளுக்கு பார்வை சரியாமல் தெரியாமல் போகுது. சில டைம் நம்ம ஃபோனை வச்சுட்டு இருக்கும் போது சாப்பிட கூட மறந்துட்டு அதையே தான் நோண்டிட்டு இருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டா கூட வரவே மாட்டாங்க. வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா கூட இருமா கேம் விளையாண்டுட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. தவிர அந்த உணவு கூட கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதனால காலையில கூட உணவை எடுத்துக்காம போகிறனால அவங்களுக்கு நிறைய ஞாபக மறதி வருது, காரணமா இருக்கு. சோ அது ஒரு தீமை தானே மேம். இப்ப டெய்ஸி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேம் விளையாடுறது யாரு மேம் முதல்ல சொல்லி தருது? பேரண்ட்ஸ் வந்து அவங்களால பாத்துக்க முடியாத சிச்சுவேஷன்ல அதை விடுறதுனால அந்த குழந்தைங்க வந்து அந்த ரூட்டுக்கு போயிடுறாங்க. அதர்வைஸ் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னும் பிறந்ததுமே ஒன்னும் கேம் விளையாடுறது கடவுள் வந்து அது வந்து கொடுத்து அனுப்பல. நம்ம பேரண்ட்ஸ் மூலியமா தான் அது கத்துக்கிறாங்களே தவிர அவங்களா ஒன்னும் கத்துட்டு வரல. அதை வந்து நம்ம வந்து இப்ப நிறைய அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றதுக்குன்னு வீட்டுல இருந்தாங்க. அது மேல அவங்களுக்கு நாட்டம் போகாத இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. அப்ப குழந்தைங்க வந்து தானா அது மேலதான் போகிறாங்க. அப்ப அதோட முக்கிய தப்பு வந்து போன் கிடையாது, பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து சரியான வளர்ப்பு முறை இருந்தா போன் ஏமாமா அதுல வந்து இடையில வரப்போகுது. கட்டாயமாமா. வளர்ப்பு முறை சொல்லும் பொழுது எனக்கு கூட ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்னோட தோழி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தா. அவளோட குழந்தைய அழைச்சின்னு வந்திருந்தா. அப்ப 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம் அப்படின்றதுனால பேசுறதுக்கு நிறைய விஷயம் இல்லையா? அவ குழந்தைய அழைச்சின்னு வந்திருந்தா. அந்த குழந்தைக்கு பார்த்தோன்னா 8 வயசு. அந்த குழந்தை தொல்லைப்படுத்திட்டே இருந்து வீட்டுக்கு போனோம் மம்மி, போதும் மம்மி, போகலாம், வீட்டுக்கு போகலான்னு ரொம்ப தொல்லைப்படுத்திட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணா அப்படின்னா சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் குறைச்சிட்டு செல்ஃபோன் எடுத்து அது கையில் கொடுத்துட்டு வந்துட்டான். வந்து என்கிட்ட பேசிட்டு, என்னடி இப்போ போய் குழந்தை கையில் போய் செல்ஃபோன் கொடுக்குறியா? அது அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் நோண்டிக்கிண்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும், கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வந்து இது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு நிலையில் நான் இருந்தேன். ஏன்னா நம்மளே வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து தப்பிக்கணும், அந்த நேரத்தில் வந்து அவளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற நிலையில் அந்த குழந்தை கையில் அவளே கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அது வந்து வீட்டுக்கு போகணும்னு கேட்கல, பசினும் கேட்கல. அப்புறம் கம்பல் பண்ணி அது கேக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போனால் அப்போ கூட அது கையில் இருந்து அந்த ஃபோனை வாங்க முடியல. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்குமா? கட்டாயமா இன்றைக்கு வந்து நிறைய தீமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த செல்ஃபோன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பெண்கள் தான் மேம் பாதிக்கப்படுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா செல்போன் தீமை தானே மேம்? கட்டாயமா முழுவதுமா தீமைன்னு சொல்ல முடியாதுமா. நன்மைகள் அதிகமா இருக்கு, தீமையும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இது ஒரு அருமையான ஒரு காரசாரம் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும்
நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோமா, அதாவது செல்போன் பயன்படுத்துறது வந்து நிறைய நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ சொல்லும்பொழுது பார்த்தோம்னா அந்த செல்போன் அப்படின்னும் பொழுது நிறைய வந்து இப்போ அது வந்து நிறைய நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாணவர்களாகிய உங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய வந்து நீங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கூகுள் இருக்கு இல்லையா, இப்போ விக்கிபீடியா, நிறைய செய்திகள் அதுல வந்து நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதை பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க நீங்களா? மேம், இப்போ வந்து லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருக்குது மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாஸில் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம லைப்ரரியில் போயிட்டு அந்த புக் எடுத்து அது நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறத விட நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குது, நம்ம ஆன்லைனில் போட்டால் உடனே வந்துடும். ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகுறாங்க மேம் அவங்க. இல்லைம்மா, அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறீங்க, ஈவினிங் டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்க, நிறைய கிளாஸஸ் போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் வந்து இன்னைக்கு வந்து செல்ஃபோன்லேயே வந்து லைப்ரரி எந்த புக் வேணுமோ நீங்கள் எடுத்து என்ன விஷயம் வேணால் நீங்கள் கெதர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நன்மை தானம்மா. இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைப்ரரி போகும்போது நம்மளோட அறிவு வந்து கொஞ்சம் வளருது. இந்த புக்கை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற புக்கை எடுத்து படித்தா என்னன்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே சமயம் நம்ம வெறும் ஃபோனை மட்டுமே பார்க்கும்போது நம்ம போடுற அந்த ஒரு விஷயம் மட்டுமே நம்மளால கற்றுக்க முடியும். அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல மேடம்? இருக்கத்தான் செய்யுது. இருந்தால் கூட நமக்கு நேரமின்மை காரணமாக வந்து இன்னைக்கு இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபோன் வந்து பயன்படுது இல்லைம்மா, செல்ஃபோன்ஸ் பயன்படுது இல்லைம்மா? கண்டிப்பாக மேம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் கூட வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ உடனே நிறைய மக்கள் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மொபைல் தான் யூஸ் பண்ணாங்க. எங்கெங்கேயோ இல்லாதவங்க கூட வாட்ஸ்அப் மூலமாக வந்து அவங்களோட தேவைகள், அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மூலமையும் வாட்ஸ்அப் மூலமாக தான் மேம் சொன்னாங்க. அவ்வளோ யூஸ் இருக்கும் போது மொபைல் வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுறது வந்து ஒரு தப்பான விஷயம் மேம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம், திடீர்னு ஒரு புது ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு வழியை தெரியாமல் போகும்போது மொபைலில் எடுத்து சும்மா பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. கட்டாயமா மேப் இருக்குமா, கட்டாயமா பயன்படுத்துறது நமக்கு இல்லையா, அதை மறுக்கவே முடியாது நம்மளால. தெரியாத ஒரு ஊருக்கு போகும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம அட்ரஸ் கேட்கறத விட நம்ம செல்போனை நம்பலாம். அழகா வந்து அது மேப் கொடுக்குது, அந்த மேப்ல வந்து இடம் சொல்லிடுது அதுவே. இது வந்து பெரிய அட்வான்டேஜ் தானடா உங்களுக்குலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்நேகிதம் குறையுது இல்லை மேடம்? இப்போ நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய அறிவும் வளருது, ஒரு நட்புறவு உண்டாகுது. அதை வந்து நம்ம குறைச்சிக்கிற மாதிரியும் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்நேகிதம் அதிகமாகுதுன்னு தான் சொல்கிறேன் மேம். இப்போ ஃபேஸ்புக்லலாம் முகம் தெரியாதவங்கள்ட்ட தான் அதிகமாக பேசுறதுக்கு தான் நம்ம ஃபோனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போலாம். அதனால தான் கெட்டது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முகம் தெரியாதவங்க கிட்ட பேசுறதை விட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லையா? தெரியாதவங்களுக்கு கூட நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திடீர்னு அந்த ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு அவங்க ஞாபகம் வரும். எங்கடா யாரா நம்மளுக்கு இந்த ஊரில் தெரியும் போது அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல மேம். அவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்த மொபைல் தருதுன்னா கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் தானே மேம். கட்டாயமா கம்யூனிகேஷன் நமக்கு நிறைய வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனை வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இல்லையா. செல்ஃபோனில் வந்து நிறைய வந்து விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, நிறைய உதவிகள் செய்யுது இல்லையா. ஆனால் ஒன்று யோசிக்கலாமா, இப்போ இந்த செல்ஃபோன் கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த சிட்டுக்குருவிகள் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு கூட இருக்கு இல்லையா. சிட்டுக்குருவி வச்சு நிறைய பாட்டுகள் நம்ம கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அந்த சிட்டுக்குருவிகளே இன்னைக்கு பார்க்க முடியலையாம்மா, குருவிகள்லாம் அழிஞ்சு போச்சேம்மா இல்லையா. அது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு இல்லையா. வேற என்னம்மா அதை பற்றி பேசலாம் மேம்? என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ண மேம் என்கிட்ட இதை சொல்லி. அவங்கெல்லாம் ஒரு பார்ட்டிக்காக ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க மேம். ஒரு ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி மேம். அவங்க எல்லார் கையிலும் ஃபோன் தான் மேம் இருந்துச்சு. யாருமே ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. யாருமே ஒருத்தரை பேசிக்கலாம் மேம், எல்லாருமே ஃபோனில் தான் மேம் இருந்தாங்க. இது சொல்லவே வேணாம், தினமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தினமும் வந்து என் கூட பேசுறதை விட ஃபோன் கூட தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தோன்னா அறையில் வந்து பேசுகிற சத்தம் கிட்டது, பையன் மட்டும் தான் இருந்தான். என்ன தனியாக பேசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் என்னடா யார் கூடடா பேசுகிறேன்னா, நான் வந்து நின்னத்தையும் பார்க்கல, என் கூட பேசவும் இல்லை, செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான், அவன் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால இதெல்லாம் வந்து வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிடுச்சு இல்லையா இன்னைக்கு. அதனால சில தீமைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பசங்க வந்து
முதல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு இருக்கும் மேம். இப்போல்லாம் மொபைல் எடுத்தாலே இப்போ சின்ன பசங்க வந்து உனக்கு என்ன தெரியும், உனக்கு இதெல்லாம் தெரியாது, என்கிட்ட கொடு நான் சொல்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க மேம். நாடு வந்து முன்னேறி தானே வருது மேம். கட்டாயமா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தா கேட்கவே வேணாம் அந்த கேள்வி டேசி. கட்டாயமா முன்னேறிட்டு தான் வருது. பார்த்தோன்னா நேற்றுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஃபோன் எவ்வளோ பெரிய ஃபோன்லாம் வந்து முன்னாடி இருந்தது, இப்போ எவ்வளோ சின்ன அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபோன்ல வந்து இல்லாத அதாவது அத்தனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதுல தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல வந்து கண்டுபிடிப்புகள் இருக்கு. கட்டாயமா வந்து நாடு முன்னேற்ற பாதையில தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபோன் மூலியமாவே வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேம். முன்ன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து நேரமின்மை காரணமாக வந்து கடைக்கு போயிட்டு இதை செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணுறதை விட இப்போ நிறைய .coms வந்துருச்சு. இப்போ ஸ்னாப்டீல் சம்திங் ஏதோ இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு ஈஸியாக நம்மளுடைய எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுமா, நீ சொல்றது கரெக்ட் கார்த்திகா. கரெக்டா, அதாவது நம்ம அந்த ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் நிறைய தனியார் நிறுவனங்கள் இப்போ பார்த்தோம்னா இணையதளத்திலே நம்ம வந்து வாங்குற வசதிகள் இன்னைக்கு இருக்கு இல்லையா? அந்த வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இந்த செல்போன் தானே இல்லையா? இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, போய் கடைக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. என்ன பொருள் கேட்டாலும் அந்த பொருள் எந்த விலையில கேட்டாலும் இல்லையா, டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. பணம் வந்து அதாவது பொருளை வாங்கிட்டு தான் பணமே கொடுக்குறோம் இல்லையா? அதனால இப்படிப்பட்ட ஒரு வசதி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது செல்போனால தான். பசங்களாம் டீச்சர்ஸ் நோட்ஸ் சொல்லும் போது எழுதி தான் மேம் பழக்கம். இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் தூங்கிட்டு கிளாஸில் தூங்கிட்டு நான் வீட்டில் போய் கேட்டுக்கிறேன் மேம். அப்போ தான் மனசில் பதியும்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்கு. இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாதே. அது வந்து நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது இல்லையா? சில இடத்துல வேணா இருக்கலாம். செல்ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான். அதில் நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருக்குது. சரிம்மா, மகிழ்ச்சி. அருமையான ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். வணக்கம். விஐடி பண்பலை 90.8 ஒரு அருமையான ஒரு காரசாரம் நிகழ்ச்சி. நம்ம செல்போன் பயன்பாடை பற்றி மாணவிகள் நிறைய பேர் பேசுனாங்க. அருமையான ஒரு தலைப்பு, செல்போன் பயன்பாடு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பில் நிறைய அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. மீண்டும் இந்த விஐடி பண்பலை 90.8 அடுத்த ஒரு காரசார நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது, பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்?
தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணர மாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VIT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VIT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் VIT வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன்.
உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish Deo. Success depends on our capability to overcome all odds thrown at us. But more than that, it also depends on our attitude and how we go about our business. Today's session, we take a look at the lives of 3 of the world's most famous, successful, phenomenal, inspirational, and influential women.
we familiarize ourselves with the struggles they faced and know firsthand how real it all really seems. They all, in fact, all of us, start at the very same place in the world. We are born as children with absolutely no possession apart from, well, ourselves. The world does things to us and we do things to the world. How much we are capable of serving the world and how much we are able to make the world reward us is kind of a way to gauge the level of success that we enjoy. How to be influential and reach the top of the world? Here we shall talk about the story of a woman born in Chennai, the chief executive officer of PepsiCo, and a constant member of both Forbes and Times Magazine's lists of most influential people or women in the world. We are talking about Indira Krishnamurthy Nui. It's a very simple tale of a very simply powerful woman, a story of an Indian girl who comes from traditionally famous yet conservative Chennai, who pursued higher education in the United States without a safety net and little money to keep herself going. If she failed, she'd fail her very own self. A story of this very determined girl who, while studying in Connecticut, worked as a receptionist from midnight to sunrise to earn money and struggled to put together $50 to buy herself a Western suit for her first interview out of Yale, where she had just completed her master's program. Incidentally, she was not very comfortable trying out a formal Western outfit and ended up buying trousers which reached down only till the ankles. Rejected at the interview, she turned to her professor, who asked her what she would have worn had she been in India. To her reply that it would definitely have been a sari, her professor suggested her to be simply herself and stick to what she was comfortable with. She did the same for her next interview. She got the job and follows the philosophy right to this date in her career. She has been herself, never tried to change her basic beliefs, derived strength from her traditions and the ground reality of who she really is. According to her, she feels so secure being herself, she does not have to pretend to be American to play in corporate life. It all comes natural to her by sticking to her own heritage. Indira's mother would ask her and her sister as kids what they would like to be when they grew up. Every day the best idea was rewarded. This conditioned Indira to think out of the box, consider many possibilities, to think and to dream of herself. She managed to get into IIM Kolkata, and this fiery urge made her be able to leave her jobs at Johnson & Johnson and Method Beardsell to pursue her master's degree in America. Initially, she didn't have easy doing a job in the USA. Firstly, she was a woman, and that too, she was a foreigner. Slowly but surely, she has been on a constant growth curve and been promoted to higher standards throughout her career. She eventually chose PepsiCo and has been there since. She made it from being a senior vice president in corporate strategy and development to become president and chief executive officer of Pepsi Company, and also get appointed as a member of the board of directors. She hasn't looked back since, and we are proud to have her inspire us to follow her footsteps in being professional and in whatever we do, and yet stick to our roots and our culture. While America has been very demanding and yet kind in many aspects to Indira, there is another American who has steadily risen from the annals of media to assume the epitome position in world television hosting, speaking out for human rights and the like. We are talking about Oprah Winfrey. Born to an unwed teenage mother, Oprah Winfrey spent her first years on a farm with her grandmother in Mississippi, while her mother looked for work in the north. Life on the farm was primitive, but her grandmother taught her to read from an early age. At the age of only 3, Oprah was able to recite poems and many verses from the Bible in the local churches. Despite the hardships of the physical environment, she was much cherished by her grandmother and the local community as a gifted child. Their loving support was all set to help her grow as a talented individual. However, events started changing for the worse when she was 6 years old. She was sent to Milwaukee to live with her mother, who had finally been able to find a job as a housemaid.
During the days when she was at home and her mother was away at work, she was reportedly molested by many people, some of them even known persons. This abuse was emotionally devastating. She once tried running away, but she was eventually rounded up and sent to a juvenile home. There, however, she was denied permission to join in because all the beds were taken and they had no space to accommodate her. She eventually went to Tennessee to live with her father. Her father was a strict disciplinarian. However, he was able to give his daughter the secure home life that she desperately needed. He saw to it that she met a curfew, kept in order, and read books often. In fact, she had to complete a new book every week and write a book review. Oprah feels that though he was strict in his own way, he had plenty of concerns about getting her to do what was the best possible thing in life. He would not accept anything lesser than whatever he thought was best for her. In this kind of a structured environment, Oprah was able to polish her skills and flourish. She was able to flower into an honor student, winning prizes for oratory and dramatic recitation. After a disrupted and troubled childhood, Winfrey's first break came when she was offered a job on television as a co-news anchor. It soon became clear that she was unsuited to hard news reporting, as she often had to fight back tears while reading stories that touched her. But this apparent shortcoming led to her becoming co-host of another local talk show in 1977. She took it as an early lesson in the fact that failing is part of succeeding. So go ahead, she says, fall down. The world looks different from the ground. Winfrey has found her niche. Her rare ability to connect emotionally and intellectually with a wide range of topics made her an instant success, leading to the launching of the Oprah Winfrey Show in 1986. Within 5 months, the show was reaching more than 10 million viewers in 192 cities every day. The following year, Winfrey formed Harpo, that is Oprah or OPRAH, spelled backwards, Productions, and in 1988 she bought a production studio in Chicago and took over production and ownership of the show. Despite her growing wealth and power, she continued to maintain an emotional and personal connection with her audience and has said on numerous occasions, "I still have my feet on the ground. I just wear better shoes." A wise leader, Winfrey remains loyal to the early members of her successful startup, acknowledging their contribution to Harpo's growth. "Lots of people want to ride with you in the limo," she has said, "but what you want is someone who will take the bus with you when the limo breaks down." She believes in treating her staff well, and her employees have access to office amenities similar to those at Google. Most importantly, says Winfrey, "I don't yell at people, I don't mistreat people, I don't talk down to people, so no one else in this building has the right to do it." Winfrey has said on numerous occasions that success is a choice and that the path to success is to identify your passions, define significant goals, and then work really hard. The big secret in life is that there's no big secret. Whatever your goal, you can get there if you are willing to work, as she says. Also, she maintains that work should be fun. You know you're on the road to success if you would do your job and not be paid for it, she says. If you do work that you love and the work fulfills you, the rest will come automatically. In 2012, Winfrey decided to quit the show to focus on her own television network, that is the Oprah Winfrey Network or OWN. As with any new venture, it will take time to hire the right team and create a winning product. But Winfrey is undaunted and says, "I believe that one of life's greatest risks is never daring to risk." She has been listed by the Forbes magazine as one of the most influential people in the world. At a point, she was the richest African American woman, and today her estimated worth is well above $2 billion United States dollars. She is an example of where life can take you. It can indeed show you the best and the worst sides, and all you can do is to keep your head together, to polish your skills,
and survive in whatever conditions you might find yourself in. Our final entry for today's session is none other than who is arguably one of the finest female authors we have alive today. A person whose fan following almost considers her as their queen and who commands the loyalty and the hearts of millions of her fans around the globe. She is none other than J.K. Rowling. Joan Kathleen Rowling was born in a small Gloucestershire town in 1965 and spent most of her early life pursuing creativity. As a child, she used to write fantasy stories and narrate it to her sister. She began writing at the age of 6 with a story called Rabbit, which she never managed to finish. In school, she showed great interest for knowledge and literature. After high school, Rowling went to Exeter University where she earned a degree in French. She even studied in Paris for a year and then went back to London where she did a number of jobs and even worked as a secretary for a publishing company where her work was to send out rejection slips. In the year 1990, her mother died, and in order to deal with the grief, she left for Portugal to teach English. There she married a television journalist, but their marriage didn't last. In 1993, she returned back to England with an infant daughter in her arms. J.K. Rowling started thinking herself as a failure, which led to depression. Things were not turning out the way she wanted. Since childhood, she had dreamed of being a creative success in literature or any other art form, but her life was neither creative nor successful. All she had was a failed marriage and was living on benefits and social security paycheck. She lived in a mice-infested flat in Edinburgh and fought poverty and depression every day to raise her daughter Jessica. But Rowling acknowledges that depression and lack of success made success all the more important for her. With nothing more to lose, she decided to not give up on her dreams and create a fantasy world with intriguing characters that she wished to meet when she was a teenager. She sat in cafes sipping hot coffee and started writing on the manuscript of Harry Potter and the Philosopher's Stone while her daughter slept in a pram. Although she wrote the manuscript with great fervor, her work was rejected by 9 publishers. Finally, Bloomsbury took her in, but published the book with her initials because the publisher feared that boys would not be interested to read the book if they knew it was written by a woman. Scholastic Books bought the American rights for $105,000, and the book was published in America as Harry Potter and the Sorcerer's Stone. What happened next is history. The Harry Potter books are now considered one of the best series of all time and have inspired a movie series which also enjoys a cult fan following. She said, "I think you have a moral responsibility when you've been given far more than you need to do wise things with it and give intelligently." From being a depressed single mother to becoming one of the world's most renowned and wealthy personalities, J.K. Rowling is the perfect example of an against-the-odds success. Her story teaches us to never give up on our dreams, even in somber days of life. I guess sometimes passion provides enough fuel to continue the drive. As a tribute to these wonderful ladies who have faced life and emerged victorious, we have nothing to tribute but to salute them for their indomitable spirit. They have indeed proved that whatever odds life may throw at us, whatever way life can make our skies run dark with angry clouds, there shall always remain a silver lining to these crowds, indicating a hope for better days and a better future. It is our hope and indomitable spirit that will lead us to utilize our skills smartly and lead us to success. This is Manish Deo signing out, and you are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8.
My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. For this episode, we are presenting another two interesting books. The very first book which we are going to review today is Khaled Hosseini's Kite Runner, which is an international bestseller. Talking more about the book, published in 2003, Khaled Hosseini's The Kite Runner received generally positive reviews. The hardback edition sold respectfully, if not spectacularly, and Hosseini received some recognition as a first-time novelist, winning the Stephen Crane First Fiction Award among other honors. Most critics consider The Kite Runner a powerful first novel, but little was expected from the trade paperback edition that was published a year later. However, following the trade paperback's publication, booksellers and readers' enthusiasm increased dramatically, turning The Kite Runner into a national sensation. The novel's movie adaptation, which earned $15 million domestically in 2007-2008, also contributed to the continued success of The Kite Runner. The Kite Runner is a novel that is simultaneously embraced by academia and the general reading populace. Not only is it considered mandatory reading in book clubs and high schools throughout the country, it has been cited by the College Board on the AP English Literature and Composition exam. The Kite Runner has seemingly found its place in the ever-broadening contemporary canon of both American and world literature. This is a beautiful and informative story of Amir, an Afghan boy who betrays his closest friend Hassan when they are just 12 years old. He lives with his guilt for many years, paying deeply in pain and suffering, always wanting to redeem himself for his betrayal. The Kite Runner easily divides into three main sections: Amir's childhood in Kabul, Amir and Baba's years in Fremont, California, and finally Amir's return to Kabul. The plot covers multiple betrayals and offers the possibility of redemption, though by no means is redemption assured. The Kite Runner is the story of Amir, a Sunni Muslim who struggles to find his place in the world because of the after effects and fallout from a series of traumatic childhood events. An adult Amir opens the novel in the present-day United States with a vague reference to one of these events, and then the novel flashes back to Amir's childhood in Afghanistan. In addition to typical childhood experiences, Amir struggles with forging a closer relationship with his father Baba, with determining the exact nature of his relationship with Hassan, his Shia Muslim servant, and eventually with finding a way to atone for pre-adolescent decisions that have lasting repercussions. Along the way, readers are able to experience growing up in Afghanistan in a single-parent home, a situation that bears remarkable similarities to many contemporary households. The Kite Runner is a novel about friendship and betrayal, and about the price of loyalty. It is about the bonds between fathers and sons, and the power of fathers over sons, their love, their sacrifices, and their lies. Written against a backdrop of history that has not been told in fiction before. The Kite Runner describes the rich culture and beauty of a land in the process of being destroyed. But through the devastation, Khaled Hosseini offers hope through the novel's faith in the power of reading and storytelling, and in the possibilities he shows us for redemption. Oh, that seems very interesting. So Anne, can you share something with us about the author whose book you are talking about today? I have already mentioned that Khaled Hosseini is the author of the book. He was born in Kabul, Afghanistan, and moved to the United States in 1980. His first novel, The Kite Runner, was an international bestseller published in 38 countries. In 2006, he was named a Goodwill Envoy to UNHCR, the United Nations Refugee Agency.
He lives in Northern California. His other famous novels include And the Mountains Echoed and A Thousand Splendid Suns. So, when did you read this book and why actually did you decide to read it in the first place? I heard about this book approximately 5 to 6 years back via a few of my friends. This book was a national sensation during that time of 2003 to 2006, hence most of my friends had read it. Thus that gave me an inspiration to give it a try. Also knowing that the stories about Afghanistan issues and all, that kind of made me feel more excited to read it. So, since it's based on a life story of characters related to Afghanistan, isn't it kind of a little too serious for youngsters to enjoy properly? Generally, youngsters don't like such serious issues in novels. See, that's the difference in this novel compared to other political novels about Afghanistan. This is a story based on the friendship and betrayal of a friend whose childhood is spent in Afghanistan and how that affects his life. It shows more about the situation of households in Afghanistan and how difficult it is for kids there to succeed in life. So, what was your state of mind after reading the book? To be frank, I got really upset. I thought I'll break into tears at many sequences. And of course, I had a hangover after reading the book. And I really felt bad for the condition of Afghanistan that time and thought how privileged are we people. I can assure that this book will really make you emotional and make you think about the sorrowful things happening around you. By the way, have you watched the movie version of Kite Runner? Yes, I have. The book itself was really interesting to me. So when the movie was released, I found it a necessity to watch the movie also. So how do you compare the movie and the book versions of the Kite Runner? The biggest thing I noticed was that while the movie followed the book, it left so much information out. The relationship between the boys as children is not really developed in the movie. I believe that it's an integral part in the story because the end relies so heavily upon it. I was so fascinated and moved by the book. So I recommend all the readers to read the book first. Then you can watch the movie as an overview. So have you read any other books by this author? I have read Thousand Splendid Suns and now I'm looking forward to read And the Mountains Echoed by Khaled Hosseini. Already I have a very good impression on him and he's one of my most favorite writers. So I make it a point to read all the books written by him. So I guess this will do for now. Well, now we will review Khaled Hosseini's A Thousand Splendid Suns. Thousand Splendid Suns tells us the story of two Afghan women whose lives, although separately lived, are finally brought together by fate. Mariam and Laila, the two protagonists of this book, serve to allow the reader to experience the everyday life of women in Afghanistan. Set between the 1960s and the early 2000s, this book jars you with the harsh reality and oppression that the women of Afghanistan suffer on a daily basis. Through this book, however, Hosseini does not try to instill in us a sense of empathy or pity for the women protagonists, or give us a rosy picture of life in Afghanistan. Instead, he shows us the unbiased view on life in Afghanistan. His female characters come out as strong individuals who wade through their cultural norms and wars of their men, come out triumphantly on the other side. This book, although fictional, gives us a true sense of the human suffering, the struggle of women to be in control of their own lives, war and nationhood, domestic violence and political forces snatching away the rights of individuals and waging endless war that nations around the world suffer or have suffered. Hence, a reader from Canada, Australia or Thailand will be able to identify with this book as its theme is universal though restricted to life in Afghanistan. This book also speaks of love and love lost. Mariam's mother, Nana, commits suicide although her love for her daughter was unconditional but flawed. As a teenager, Laila falls in love with her best friend Tariq. However, the war finds her parents and Tariq dead and she is forced to marry Rashid to become his second wife after Mariam. All through the book, you go through these varied emotions. The happiness you feel as you read of Laila and Tariq's adolescent love is quickly substituted by the tragic death of the family of the protagonist. After voraciously reading this book, I could not help but notice gaping wounds and psychological trauma that human love leaves in its wake, even with the best of intentions, only breeding a desperate need and desire to be loved better and more purely. Love can move people to act in unexpected ways and move them to overcome the most daunting obstacles with startling heroism.
Also, to think that life in Afghanistan is lived in a constant fear of death leaves the reader with a sense of guilt and sorrow. How can humanity, with all the progress in science and politics, still let such conditions thrive in a country like Afghanistan with 30 million people? And how much longer until things get better? To quote from the book itself, of all the hardships a person had to face, none was more punishing than the simple act of waiting. Mariam and Laila are first hateful of each other, but as they learn to live their lives together, they realize that they both share a common objective: to live each day with no hope at all of betterment and to continue to keep existing until death receives them. However, Laila gives birth to a son and a daughter, and together Mariam and Laila nurse the children and find new hope again. Tariq also returns to Kabul, and Laila is shocked to find that he's still alive. Once Rashid finds out that this meeting had taken place, he begins to beat Laila up. However, Mariam gives him a blow with a shovel and Rashid is left dead. Mariam decides to confess to the Taliban about her killing her own husband, and she is left to face execution. In the meantime, Laila and Tariq and her 2 children decide to leave Herat and go to Pakistan, where they live a life made of dreams. However, they decide to return to their home country as conditions improve following the US invasion in 2001. Laila becomes a school teacher at an orphanage, and once she's pregnant again, she decides to name the child Mariam. This book is sure to thrill, inspire, challenge, and open your mind to the reality of hardships in life and the hope of building a new life again. Very much like his previous book, The Kite Runner, which also deals with similar themes and is set in Afghanistan, this book shows the second-class, serf-like treatment of 2 women and their subjection to physical and emotional brutality that was allowed, enabled, and endorsed. However, we also get to see the bravery, kindness, and self-resilience of these same 2 women. It is very uplifting to note that however brutal the environment, the compassion of these 2 women has not left them, making you fall in love with humanity for everything that we are and we're not. So, Sanjana, what does the title of the book actually mean? The title of this book, A Thousand Splendid Suns, is actually taken from a line in the poem Kabul by the 17th century Iranian poet Saib Tabrizi. It says, "Every street of Kabul is enthralling to the eye. Through the bazaars caravans of Egypt pass. One could not count the moons that shimmer on her roofs, and the thousand splendid suns that hide beneath her walls." So, what did you like the most about this book? This book makes for a compelling read. It is a heartbreaking and harrowing tale, but once you finish reading the book, positive emotions like hope, love, compassion engulf you. My favorite part of the book was the bit when Laila and Mariam begin a new friendship, and as they take care of Laila's children together, they realize that they have a lot in common and end up becoming good friends. To see such a thing play out even in such bitter times that Afghanistan was in filled me up with a sense of hope, compassion, and faith in humanity. Have you read Hosseini's other works? Yes, I have read The Kite Runner. I like that book better than this one as it revolved around the life of 2 children in Kabul, and being in school myself, I felt I could identify with the book. Reading A Thousand Splendid Suns, I felt this was Hosseini's best work yet, as it dealt with a lot more characters and spanned a period of nearly 45 years. Would you recommend this book to other readers? This book is neither overly sentimental nor does it present a rosy picture of life in Afghanistan. The reader goes through a mix of emotions as he or she reads the book, and to be able to make a reader feel all this in a 400-odd pages is an achievement in itself. The story is woven beautifully and the plot keeps you at the edge of the seat as you hope for things to get better. I finished the book in one sitting myself, so I would suggest this book for everyone to read. I'm sure it is one of those rare books that all sorts of readers will enjoy. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக
ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய்.
கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே. கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா?
ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி
ஒன்ன வச்சு தினவாடு நொங்குரோத வண்டி ஓட்டினா ஓடினோ மண்குதிரை மேல நின்று சதிராடினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுர மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே VIP festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் VIT நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே VITயின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி
பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by Spark X Music Band. This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே
VIT in festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், VIT நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் VIT நம் குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT இன் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT இன் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம், விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே VIT இன் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய்.
நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே மானாமதுரச்சந்த
தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரை சந்த மறிக்கொழுந்து வாங்கி வரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती, थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती, यारों का जो साथ हो यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे, बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी, चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक, वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी है मौजों की फुलवारी, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தா
சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரை சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி 9 சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி 9 சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கழுத்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு
ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி எங்கருக்க உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 எங்கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Hello VIT, you're listening to VIT Community Radio, and now is the time to listen to Noble Lecture. The lecture is on health and diet and will be taken by Dr. Sushma Appaya. The title says it is healthy diet for a healthy heart. So healthy diet for a healthy heart. Though the topic here is the heart, please remember the heart is something which is the soul of our body. If our heart is fine and healthy, automatically all our body organs and everything, the metabolic rate, the metabolism, the complete body is fine and hale and hearty. We always say we are healthy. We always say it's a hearty welcome. So heart plays a very important role, not only in the younger generation, but right from the birth of a child till the day we say goodbye to this earth. So let's give the importance and let's try to understand exactly how the diet and the heart are related. So when we talk about heart, the first thing which comes into our mind is what is the balanced diet or what is diet? We all are aware about the diet, but unfortunately or fortunately have forgotten the word balanced. In this world where the present scenario we are all running around so much, we are so busy with our schedules. Unfortunately, this balance is the one which we have forgotten. We have not forgotten to eat because our body demands it. But then, what happens to this diet? So, as per WHO, the World Health Organization, a balanced diet is the one which is required, which gives us the nutrients in the right quantity as well as the quality. But the nutrients is the one which I would like you to concentrate on. It's the nutrients which is very essential. We say there are the major nutrients and the minor nutrients in technical term when we speak of. All the nutrients should be provided for a normal body maintenance. It should be in the right quantity as well as the quality. See, for example, when we talk about the diet, that's what I just said is very important. It is that we should have the balance between the quality as well as the quantity of the diet. What we eat and how much you eat and how you eat. All the three things are extremely important. So you would understand this particular slide much better when we go into the next part of it. So when we come to the nutrients, what I just mentioned is the major nutrients which we all are having. We get to have energy. All of us need energy to work. It's not the energy what we get for the power production or the energy what we need as the wind energy. It is the energy what we need about our whole body to work. The day you have not had proper food, or the day you have not or you have eaten very less quantity, I'm sure you must have felt the giddiness or the dullness in your whole day's schedule. So, and unfortunately that is the first thing which most of our youngsters are doing, skipping off the breakfast because they don't have time to get up in the time and they just want to rush up for your classes. So it's the nutrients what we are just talking about, the carbohydrates. As I just said, it is the nutrients which gives us the energy. The overall what we need energy for our whole day-to-day working is coming basically from the major nutrients like carbohydrates, the proteins, the fats, vitamins and the minerals. The first three, the carbohydrates, proteins and the fats, form the major source of energy. Carbohydrates are the one which is the most punished nutrient, I should say, in the present scenario.
because our total energy, what we need for our day-to-day working as per our lifestyle and our work, depending on what works we are doing, depending physical activity, we should not have more than 60% of energy coming from the carbohydrates. That is the first thing, the golden rule of the diet. Number 2 is the proteins. We should not have more than 20 to 25% coming from the proteins as the source of energy. The calories what we get from carbohydrate is you get only 4 calories, whereas when you come to protein you get almost 9 calories, as well as the fats also gives you the 9 calories per gram of protein or the fats. Unfortunately, it is the protein. For most of the adults, as we are all adults here, I would like to just say the golden rule you have to follow is whatever is your body weight. 1 gram of per kg of your body weight should be your protein intake per day. So for example, a student weighing approximately around 50-55 kgs, so your diet should provide you 55 gram of protein on your daily basis. Energy should be coming from protein. Then you have fat. This is one thing, people talk so much on fat. People say that we should follow low fat. Other people say no, there should not be any fat. Unfortunately or fortunately, when we talk about fats, in the Indian scenario, it is only in the recent past we have started realizing in last 2 decades or so that fats is really becoming a huge culprit. Ultimately, now it has come to that extent that people have started talking there should not be any fat in the diet. But please remember, we have vitamins and the essential minerals, which many of them cannot work without the presence of fats. You have many fats which are, or essential fatty acids, which are soluble or absorbed only when there is the fat is available. They are fat soluble vitamins. They are fat soluble minerals. So the vitamins what we are talking about, for example, is A, D, E and K. And please remember, the E and the K are the very important one because they are the one which helps us in creating our immunity, taking care about our skin, looking after our protective layer. So these are the things which we should not suddenly say that I will cut off on the fats. Proteins. As I just mentioned, and the proteins, as I just mentioned, should not be more than 1 gram per kg of the body weight. Fat should not be forming our total diet. Energy should not be coming more than 15% of energy should not be coming from fats. So on an average, your fat should be in your diet not more than 20 grams. So 20 into 9, 180. So 180 gram of fat you are consuming almost every day. Please remember, in that 180 grams, you have invisible fats and visible fats. Of course, I will not be taking the details of those data because our whole idea is here of different area we are concentrating on. What happens when we have imbalance? I just said that most often in the diet, when there is no balance in our diet, when there is imbalance in the carbohydrate, protein and the fats, what all possibilities are happening? And these are the possibility, luckily for our luck, we do have the tool to rectify it right in our own hands. That is the dietary modifications. What are the things? CHD is nothing but coronary heart diseases. Then you have hypertension. Present day, I should say, a designer disease. Most of the people are having hypertension. Please get in. And then you have diabetes, which is another silent killer of our generation. You have obesity and overweight. Frankly speaking, obesity and overweight has sort of become an accepted thing in our society in the present day. I really don't know. Earlier days, when you remember when we were kids, of course there is a lot of difference between my age and your age. You must be remembering people used to be teasing the children that you are fat 2 or fat C or something like that. But these days people don't mind about it that also. Please remember, it's obesity and overweight which is interlinked directly to CHD, coronary, as I just mentioned, the heart. These two things are the one which is creating a lot of risk factor to enter into other disease areas. That is CHD, hypertension and the diabetes. Unfortunately, recent times, whatever I have got my experience with, many people of different age group, the age at which the onset of these diseases is happening is becoming less. It's becoming reduced. So the diseases which were common at the age of 50 plus
is happening at 40 plus, and unfortunately India is one of the largest population country with the maximum number of people with the diabetes. So I would like to, as I just talked, the whole idea is about the heart. So what exactly is let's just give a briefly, we'll just understand what exactly is the technical terms which we are talking about, and then we will go into the details about the diet part, that is myocardial ischemia or the infarction. See, what happens is, it is something like when we are using our water hoses in the garden to water. We have a pipe in our hand or a hose in our hand, and you are supplying the water to your plants. Unfortunately, what happens, our arteries are something which is from the young age very flexible. But as we are growing, it needs certain kind of exercises and it needs certain kind of food which helps us maintain the normal arteries, which unfortunately is not happening, and we end up with the lack of oxygen or the blood supply because of undue pressure causing on our arteries, the walls which is pumping out the oxygenated blood to our whole body. So you have the problem area in the lack of oxygen supply, because the heart is not getting enough amount of oxygen, the muscles are not getting enough amount of blood supply, because the total artery wall itself, the lining itself is becoming narrowed. There is a narrowing of the arteries, and then what happens is, these are all different terms. The angina pectoris, which is one of the condition many of times which I would like to just emphasize here, is myocardial ischemia or the infarction is the one which leads to many of the times sudden death. We would not even realize it. All of a sudden, a person collapses and just is gone before anybody could just do. That's the reason. The main reason is the oxygen, and is very important thing. The whole body should be oxygenated when we are getting the blood pump from the heart. The pure blood, we call it in the common layman's way, the pure blood and the impure blood. I am sure you must be remembering your physiology of your 10th standard, that impure and impure blood is supplied from the pump. The impure blood goes back to the heart, and the pure blood or the oxygenated blood comes back again to your body and is circulated throughout. So this is where is the problem. Why does it happen that your body or the heart doesn't have enough oxygen? See, what happens is that when there is too much of pressure on the arteries, the walls are narrowed down, there is lack of supply of the blood. When the blood itself is less, automatically the oxygenation also is taking place, is also much less. Then you have angina pectoris, which is the symptom when you have a severe chest pain, and it is followed by the tightening, and the whole pain spreads across the chest. So that's another condition which is all again due to the problem of your narrowing of the arteries. These are the different reasons why it happens. Then you have atherosclerosis. What exactly is atherosclerosis? Is nothing but where the blood vessels itself are not working properly. It's like malfunctioning happened into the heart system itself. Most of the time when we are not giving enough exercise to our body, the arteries also start becoming rigid. And when they are becoming rigid, the elasticity or the resilience of the organ is going. And when that reduces, you are putting, and there is a lot of pressure on in terms of narrowing of the arteries. So what happens is, there is too much of stress and the pressure on the heart that there are many chances of collapsing of the pumping of heart itself. Okay, then we have hypertension. We have the major risk factor which is going to intervene into the coronary heart disease, or the reasons which may lead to these reasons is hypertension. You have elevated serum cholesterol. You have elevated serum cholesterol is the one whenever we go in for any annual checkups, the first thing is that it is the cholesterol which is talked about a lot. Then you have hypertension. Hypertension is one of the most risk factor, as most reliable and most well-known risk factor in the medical technically when we speak in medical terms, hypertension or the high BP. Then you have elevated serum cholesterol. The cholesterol levels are very high, that is the blood cholesterol is very high. Then you have diabetes mellitus, because when you have too much of blood pressure, when you have too much of elevation of the serum cholesterol, what happens is that in the diabetes, as it happens in the diabetes, is that the hormones which are controlling the normal functioning of the glucose is the one molecule which gives us energy, and that's how the carbohydrate, proteins, gets converted into glucose to provide us energy. And when the glucose metabolism itself is affected, because the hormone by name insulin, which is produced by the pancreas itself, is malfunction. And then you have the
problems, which is alcoholism, I have not mentioned here, the smoking, and of course the family history or the genetic factor. We cannot forego certain genetic factor here, but please remember genetic factors, even though it may be there already in existing, can be taken care or maintained if we follow a good health regime and the food pattern. The high blood pressure. When we talk about the high blood pressure, what happens? As I just mentioned, you have too much pressure on your arteries, which is unfortunately or fortunately is causing lot of problem for our heart. And when there is undue pressure, most of the time, why does it happen? First thing is our sedentary lifestyle. We are not giving enough time to follow a routine wherein at least we are spending some time for our exercise or a daily routine of physical activity. Then main thing is why this when this high blood pressure happens, what happens to our other system? There is elevation of cholesterol also there, as I just mentioned. So these are the things which gives as that it is really a huge factor when we talk about high blood pressure. And please remember, every third adult in the whole world is affected by high blood pressure. This is one of the silent killer in our today's present scenarios. And as per WHO report, there are total 600 million people who are affected by hypertension, and they are prone to heart risks anytime. Then you have visceral fat. What is the visceral fat? When we talk about visceral fat, exactly what we are talking about. Visceral fat is nothing but in our good old days when the human being was probably in the ancient times, we needed certain fat so that we can control our body temperature and we have extra regulation, and also we needed the padding of certain areas. For example, when we talk about our hips, the butts, the thighs, they are the one where the fat gets accumulated. When the fat gets accumulated in good old days, what used to happen was there would be time when there is a starving, there is a famine, there is a problem when there is no availability of food. So in those times, those fat used to be used as a burning, and then people used to burn. That fat was the one which could save their life. Unfortunately, what is happening in the today's scenario is, this is the visceral fat which unknowingly or knowingly is getting accumulated, and this is the one which is becoming a major culprit because we don't have enough of exercise. The fat which we are using is most of the time is the simple sugars what we are taking. The simple sugars are easily converted into the fat, and that fat starts getting accumulated and it goes into the storage. See, the fat around our thighs and all our areas doesn't get burned that fast. Many of you must have realized it, those who are going for gym and all that it's very difficult to burn those calories. Only when you burn those extra calories, you will have those visceral fats which is not there. Then you have inflammation. When I just mentioned that lot of arteries are under the stress, our arteries are under the stress, there is an inflammation there. Because inside what happens, there is a lot of clogging taking place. The plaques are happening. And with that, the arteries are getting lot of, our immune system is the one which will form lot of, as you must be knowing, a lot of immunoglobulins are formed. And lot of rescuers will go and try to help. Here what happens is, during that inflammation time, they all will rush towards those problem areas in the coronary areas and will cause lot of inflammation. We have a protein by name C-reactive protein, we call that. If that is a very good indicator if there is any inflammation in our body. And if we do the test it is now present days taken as an indicator if there is any inflammation in our whole body. It is easily indicated by CR protein values. If the value is within 1 to 3, then it is considered as no risk factor and inflammation is okay. But the moment it increases more than 3 milligram per deciliter, what happens is that means to say the person may be having the chronic problem of rheumatic arthritis or things like that. And when we talk about the visceral fat, as I just mentioned, the visceral fat is another one fat which present day we are having the belly fat. You must have noticed that in the present scenario people will look perfectly fine, but suddenly their waist areas are bulging out. Please remember that is the one thing which is indicator of it is putting too much stress on your heart. And anybody, as per the recent studies, in Asian men, if your waist area is more than 40 inches, that means to say you are at the very high risk for any kind of heart disease. For women, it is only 35 inches. So anytime, that is I am talking about the upper limits. Always try to be 1 or 2 inches below the outer bound levels.
So this is the one which I would like to mention. And then you have metabolic syndrome. What is metabolic syndrome? Metabolic syndrome is there are 5 factors. And out of that 5 factors, if any given time a person is suffering from 3 major factors, any 3 of the 5 is again at very high risk to heart disease. What are those 5 factors? First is you have high levels of triglycerides, you have high levels of cholesterol, then you have low HDL. What is HDL? Have you heard the good cholesterol, bad cholesterol? The good cholesterol is commonly what we call as good cholesterol is known as HDL or high density lipoproteins. The fats are the one molecules which is very lazy, I should say. They cannot move because of their fatty acid chains. They cannot move in the blood on their own. They need the proteins as the carriers which carry them along the whole bloodstream. So that's where is the HDL is very low, LDL or the bad cholesterol is very high. What happens is that the moment you have any metabolic syndrome, that is you have low HDL, HDL should always be maintained in men more than 40, and for women it should be always more than 50 because of their fat composition of body. So that's the one thing which you have to see. That is one thing is the HDL and the LDL. You have triglycerides. If you have higher triglycerides, that means to say your body is accumulating more of storage fat. You have high cholesterol. Again, that is a risk factor. At the same time, you have high blood pressure. See, these are the 4-5 factors. If you have all of them, any 3 of them at any given time, you have also a waistline which is above 40. These are the factors which will tend to make you more prone towards the heart disease. That is the one thing which you have to take care about. High homocysteine. This is one particular thing which I would like to talk about is it is a type of a protein, a amino acid which is we get in our diet from the proteins what we eat and then go to the diet. And then is the, as I just said, I am linking it with the homocysteine as I just said, is the B complex vitamins. Where do we get B complex vitamins? If it is the homocysteine is an amino acid which combines with the proteins, the B complex vitamin, and it helps in making the new tissues. If our diet doesn't have enough amount of B complex vitamins, which we get in plenty from the greens, we will have the problem that is these homocysteines will again, instead of being helping, they will again create the problem that there is high amount. And you must have seen many of these youngsters who want to be on high protein diet. You go to many of the gyms, they said you will get muscles, you please go for the high protein diet. Please remember, suddenly you should not do those kind of things because imbalance between the major 3 nutrients, that is carbohydrate, fats and protein, creates lot of issues here. So that's where I want to reach you the point that homocysteine is one of the thing which is an amino acid which when combined with the B complex is very good. But if there is extra amount of homocysteine levels in our blood, which is again once again is measured by medical experts. And another thing is endothelial dysfunction. What is endothelial? The whole of our lining of arteries is covered by a layer, protective layer, which helps us, keeping us with the elasticity. And for that, you have to have the chemical by name nitric oxide, which is produced by our liver as such. Unfortunate, you must have seen the athletics, the people who are with the athletics and the athletes. Their body is very flexible. The gymnasts, you must have seen, they are very flexible. Because their arteries are pumping in extra amount of blood, they raise their blood pressure to a very high level. Why do we say the exercise and the diet is very important? For controlling any of these problems is that you got to increase your blood pressure to a very high level. But you then leave it off to shoot it up and just leave it off. Slowly it should come down. When you do this continuously, what happens is your arteries will become they strengthen, they are more elastic and they are reaching back to their normal situation much faster. With that, you are making your arteries more powerful and your pumping system of your heart much better. And you are keeping your elasticity of your arteries very importantly in a very nice way. Then you have triglycerides, as I just mentioned, the good cholesterol and the bad cholesterol. This is the one, whatever extra fat what we have, or ultimately goes into as the bad cholesterol and it goes into the storage, and that we call that as the LDL. Or the low density lipoproteins. It should be always maintained below 150. And of course, we all know that it is the faulty lifestyle, apart from what we eat, is causing a lot of problems. Then the dietary guidelines for the CHD management. What should be the one?
the carbohydrate management. One and the main thing is you should replace the simple and the refined carbohydrate foods to the complex food, to a complex carbohydrate. What do you mean by simple carbohydrates? For example, your junk food, the pastas, the instant noodles, whatever you are eating, you are not giving any. What happens is that you get spikes. Suddenly the glucose level goes up and then suddenly it comes down. When you have this kind of spikes which goes up and down, there is a lot of problem in regulation of the hormone by name, as I just said, insulin, which cannot control the sugar levels. For our optimum working, our sugar level should be maintained at an average kind of a level. It should not suddenly go up, suddenly down, suddenly go up, suddenly down. No. And that's where I would like to emphasize, as many of youngsters are also here, that lot of fruit juices, the sweeteners are there, artificial sweeteners are there. They give you a lot of sudden energy. When you talk about the energy drinks, they give you the empty calories and the energy, and they will increase the spikes and again brings it down. Ultimately, on the longer run, they are the one which are the major culprits, because simple sugar, when you are having more in your diet, when you are having very easy kind of glucose which is metabolizing, you are getting more hungry. You feel you need to eat much faster. Within 2 hours of you eating your breakfast, you are hungry. So that's where you got to have more of the complex carbohydrates, or the carbohydrates which is having the fibers, the carbohydrates which is having composed of whole grains. The breakfast, you should be very careful that it should not be just simple plain rice item or a plain digestible item. It should be something which should stay in your stomach in a very normal and layman term, if I want to say. Reduce carbohydrate foods in general. I just said that it should not be more than 60% of energy should not come from carbohydrate. I would rather prefer to say that don't allow it to go more than 55%. So half of your calorie only should come from carbohydrate. When you are limiting your carbohydrate usage, automatically you are breaking down the cycle of those spikes. And then also, judicially what you are using as your soft drinks and the sugary fruit juices. Please remember, they are not giving you anything other than empty calories, and there is no nutrient which you are getting from them. And remember, try to use as much as natural food as possible. Instead of having a fruit juice, which is again added with the sugar, please go for a fruit. Then you have to avoid the junk food, which is unfortunately the burgers, the hams, and the pastas and noodles. Everything is now from the refined maida, which is once again a simple carbohydrate. Then you have to see to it that, once again I am talking about good old days, we used to be using unpolished grains or the whole grains. Then I want to talk about the major nutrient, that is the protein. How the protein should be taken in your diet. Every day see to it, as I just said, 1 gram of protein per kg of your body weight. You should see to it the breakfast should be having some kind of protein item. I am sure I need not to go into the details of what all are the protein foods. For example, you have eggs, you have pulses, you have whole grains, which gives you an enough amount of your protein requirement, which can easily fulfill. And you have see to it that in each meal, whether it is lunch or your dinner, it should contain some amount of protein source. Then you go into the protein-based snacks. Snacks, what you are eating. Once again, these days it is very common to have pick up a pack of things like that. But please remember, when I talk about fat management, that most of them are with the trans fats or the saturated fats, which straight away goes into your storage. Then you should preferably use the lean meat and the fish. The omega-3 fatty acids is one of the most popularly known diet which you should be having in your day-to-day meals. And see to it, those who are non-vegetarian, that they should have the fish in their regular consumption of their food. And those who are vegetarian can go for cod liver oil, and they can get the benefits of omega-3 fatty acids. And please avoid the pre-packed meals. That is another thing I would like to emphasize here, is because that is where you are packing up lot of salts, unwanted salts and unwanted preservatives, because when you are eating the ready foods, they has to be preserved and the quality has to be maintained. And to do that, food processors have to add lot of minerals as well as the salts. So use dairy foods like the milk, buttermilk, fresh curd, but please remember, whatever you are using as the milk sources, it should be
the low version of the fat. You should not be having full fat or the fat cream, those kind of things. You should go for the milk, which is skim milk preferably, or the where the cream is removed. And you should easily you can have the regular consumption of buttermilk, at least 3 to 4 cups, no problem. You can have the fresh curds. Any dairy food is always good, but without the fat. So with this smiling message, I would like to end my talk, and thanks for a lot for your patientful listening. You were listening to VIT Community Radio 90.8 FM, and the program was Noble Lecture. And the lecture was on health and diet and was taken by Dr. Sushma Appaya. Keep listening to VIT Community Radio 90.8 FM. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working.
They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said.
It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc., and they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode, how to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh.
As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat, and it's for a single person, of course, and you're given a paddle, and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters, you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh, and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to a peak, and from there you would be led down. It is something like zip lining, or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another, or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying, and it is an amazing experience because first of all you get to see the scenery, but that is not the thing probably you'd be focusing on, because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing, and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be let down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping, and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide, like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting, and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet, and then you're given a big, it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very rarely. In fact, even my friend fell into the waters, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak.
So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience. Because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters, because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh, and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host, Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first-timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger, so may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated, so this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience.
In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So Grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the Grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So Grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the Grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably Grade 4 rapids and onwards are recommended only for professionals, and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till Grade 4. So most of the other groups were allowed till Grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a Grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with Grade 5 rapid. Then there's of course the Grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the Class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So Grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till Grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like each rapid has a name, by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the roller coaster, the golf course. That's a few just to name. So about Sweet 16. This is a Grade 1 rapid. It is small and very easy. So as I said, Grade 1 rapids are for kids and non-swimmers and first-timers, of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a Grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are Grade 3 rapids. So Crossfire, this is a Grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks, of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that. And I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a Grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably
a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into this rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff.
So from that cliff, people are just running, and all they have is a life jacket, and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping. First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge, tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, Rishikesh is a pilgrimage center. I talked about 2 parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these 2 sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect, so depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the riverbank. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no let-ins. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are 2 areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are 2 areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food. But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list. So please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza, only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8.
exchange of ideas. The future of the human species. Charles Darwin proposed a landmark theory by the name of survival of the fittest. This will lead to the rise of a new species further, which will be called Homo hybridus. Whenever a new species is introduced into a civilization, it slowly, deliberately kills off the weaker species to conquer the resources of that environment. Their brains are getting weaker and weaker, their bodies are getting weaker and weaker. Hello VIT, welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is your host Anshuman Mishra, and the topic of today's discussion is the future of the human species. Today I have two guests with me. My name is Prasoon Prakash. Hello VIT, this is Persh from BTech third year IT, and we are here to discuss about the future of human species. This discussion will start off with a brief revision of Darwin's theory and its application to the evolution of Homo sapiens. After this, we will delve into an extrapolation to hypothesize the next species that may evolve from mankind. In the third segment, we will look at possible causes of human extinction in the future and their respective probabilities. So I'd like to begin segment 1, which is essentially a revision of Darwin's theory, by going to Spursh. Charles Darwin proposed a landmark theory by the name of survival of the fittest. It states that any species which is the fittest as compared to other species which can tolerate the external pressures like temperature variations, climatic variations, etc., will definitely survive in the long run. We have the examples of humans. Humans evolved from the Cro-Magnon Homo sapiens to Homo sapiens and still in the process of evolving. Human survival and evolution is a very clear example of natural selection. In the beginning, let's go back to mammals. Mammals and dinosaurs survived together, but due to the extreme size of dinosaurs, they conquered the entire terrestrial space. That was, mammals, even though being vertebrates, were very small, inconsequential in the long term. But KT event, that was a meteor comet that hit Earth, resulted in the widespread annihilation of dinosaurs. This gave a chance to mammals to survive, to grow, and to evolve. So it clearly shows that natural selection plays a very important role in the evolution of any species on planet Earth. Okay, so I'd like to summarize the Darwin session by giving the key points of Darwin's theory. Point number 1, survival of the fittest. How does survival of the fittest work? Survival of the fittest works via natural selection. Now the basic question arises, what is natural selection? Natural selection is the selection of a species to survive by natural forces. That is, any species that is better adapted to the conditions imposed by nature has a better chance of survival in the long run. This does not apply to individuals but applies to the species as a whole. How does evolution work? Evolution works at the cellular level when random mutations come into being. These mutations at the end manifest in the organism itself and result in traits. And these traits, if these traits are better suited to the environment, the organism survives, else it does not. If the organism survives, it passes on its genes to its progeny, and so on and so forth. In this sense, genes survive via various generations. So only those genes survive which produce more suitable traits to a particular environment in a particular ecosystem. This is the essence of Darwin. A good example of natural selection is that of the beetle. There are two types of beetles, green and brown. The beetle lives in soil, and so the brown beetle was better suited to survive because it camouflaged with the soil and predators weren't able to see it, whereas the green beetle was easily spottable and thus got extinct. This shows how a seemingly neutral trait can be vital for survival. Now let's begin segment 2. In segment 2, we'll basically apply Darwin's theory to our present evolution. As in, what direction will our present evolution take us to? In what direction are we evolving? Let's begin this discussion with Prasoon. Okay, Darwin's theory in the present world. Darwin's theory has clearly stated that natural selection is a very important factor in evolution. In today's world, Darwin's theory alone is not enough to explain evolution. Humans in the last 200 to 300 years have played a very vital role in the evolution and both extinction of a wide range of species. Very vital example of this will be global warming. In the last 200 years, humans' industrial age have released a huge amount of CO2 into the atmosphere. This CO2, being a very good solute, gets easily dissolved into the oceans.
This CO2 increases the acidity of the oceans, leading to a wide range of destruction in the oceans. An example of this will be the coral reefs. Coral reefs along the coast of Australia, South America, Indonesia have decreased by over 50% in the last 100 years due to the human industrial activity. Now let's listen to Sparsh's views. Exchange of ideas. So what I think is that in order to improve our intelligence, in future, the need of an alliance with computers will arise. Roboticists at Milan University have already predicted that the computers will surpass humans in their processing capacity by 2030. And after we have exhausted the option of genetic engineering to improve our brain size, our genomes, we may have to look forward to the artificial intelligence to supplement our brain. So we will now graduate from Homo sapiens to Homo cyberneticus. I didn't coin the word though. Homo cyberneticus is a species that is assisted by the siliconic intelligence. If you allow me to go deep into this concept, Homo cyberneticus is essentially a human with organs and with some silicon enhancements. Sparsh, I have a doubt. Why will this be classified as a new species altogether? Will this be classified as a new species? This will be classified as a new species because it's basically at a different level of existence if you compare it with the present human. Now, if you go deep into this concept, the major flaw with this model of Homo cyberneticus is that the human organs will wear and die, and hence this Homo cyberneticus model may fail. So, this will lead to the rise of a new species further, which will be called Homo hybridus, a species made entirely of silicon, achieving near immortality. These are robots. These are not robots though. These are people with the natural brain but with machine parts. So basically, will a brain be transplanted into a machine, or will we simply embed a machine with our cognizance? What I feel is that a machine will be embedded into a system. For example, you're saying that it will be totally mechanical, right? It won't have any biological parts. Certain parts can be biological. I'll give you an example of... You said that was Homo cyberneticus, right? Yeah, Homo cyberneticus. Okay, what is Homo hybrid? Whatever you were saying. The difference between is that the Homo cyberneticus will have organs like heart, the lungs, but these critical organs will be replaced by their mechanical part in Homo hybridus. But the brain will be natural, of course. Okay. So this will cause the Homo hybridus to achieve near immortality. The brain will be able to back itself, and the parts, if get damaged, can be repaired. So will we be immortal in the future if such technology arises? I think so. We can be. If I can give you the example. What about progeny and all? I think that can, like, we have the example of in vitro fertilization or some kind of artificial fertilization. So we will be having humans then embedded with the machine parts, critical life systems replaced with artificial intelligence, and hence these will prevail. Critical life systems replaced with mechanical parts. Critical life system replaced with mechanical parts. I entirely agree with Sparsh. We can see a present example like prosthetics. People who have lost their legs or arms are being given entirely mechanical parts that are being embedded into the people who have lost their arms and legs. They are being given, people who have lost their arms or the limbs are being given prosthetics, which are entirely being connected to the human nervous system. So people don't have to, use separate motors and all to move their arms. Signals from their brains, the thought from their brains is entirely enough to move the mechanical parts. So maybe a next step evolution for this will be replacement of hearts, maybe kidneys, lungs. So that may lead to Homo cybernetics. So basically what we're seeing here is application of Darwinian evolution along with a factor of AI. Am I right? Yes. I give an example, like consider the Arnold Schwarzenegger of the Terminator. Like it's a machine or an American cyborg. They're completely machine. But if the central chip is replaced by a human brain, so that is the future. That is Homo hybridus. Okay, Sparsh, nice point. To our viewers, we've just discussed the evolution of a new species by factoring in AI. A note to our viewers, these are simply hypotheses of our own and other people's opinions can differ. Okay, now let's move on to other sources of evolution. How about biological offshoot of human beings? Prasoon? Okay, biological offshoot of human beings is an entirely possible scenario. Looking back into the past, we can clearly see that humans are themselves a biological offshoots of Neanderthals. So, Prasoon, I think in the past there were many sorts of humans. We were one of those species, right?
No, exactly. We were all biological offshoots of a common ancestor, I think. No, we were. I accept that. But the species, the race, or the biological offshoot that survived, that is was us. the survival of the fittest. Okay, that was a very good example of the survival of the fittest. Exactly. Is us. Is the We present, basically killed off all the other human cousins we had. It's a very popular theory among the evolutionists that whenever a new species is introduced into a civilization, which is stronger, sharper, more evolved, it slowly but deliberately kills off the weaker species to conquer the resources of that environment. And another thing to note here is that this is not done by an individual. This is actually done between species. No individual thinks and kills off other members of a species. This is actually Darwinian evolution applied on a macro scale, not on a micro scale. Yeah, exactly. It's a very primal instinct that we want all the resources for our future generation, for our weaklings. We don't want anything to go to some other civilization or some other species. It's a primal instinct. It's not like we think to do that. It's bound to happen. We are programmed to act that way. So Prasoon, continue on to the biological offshoot of human beings. Biological offshoots of human beings. Supporting this theory, there was a very intellectual article on the Daily Mail. The article clearly stated that the human race will one day split into two separate species, an attractive, intelligent ruling elite and an underclass of dim-witted, ugly goblin-like creatures. The elite class will comprise of humans who have genetically evolved into more beautiful, intellectually sharper, taller beings. Men will have symmetrical facial features, deeper voices, and larger genitalia. Women will have glossy hair, smooth, hairless skin, large eyes, and pearled breasts. These features will give them a clear advantage over the other members of their species for the reproductive process. You're talking about sexual selection, right? Yeah, it's a form of sexual selection. And it is still ongoing today. It is ongoing today, but not at the rate that is being predicted by scientists. They say that men will be 7 feet tall, they'll have huge muscles. When was this article written? This article was written only a few days back. And what is the scientific basis? I mean, how does he prove that the human species? Exactly. It's just a postulation. It's not a theory per se, it's a postulation by a scientist named Dr. Curry. Going back, add a little trivia to it, Dr. Curry's theory may strike a chord with our listeners who have read the classic novel The Time Machine by H.G. Wells, in which he described two races, the Eloi and the Morlocks. The highly intelligent and wealthy Eloi and frighteningly animalistic Morlock were destined to work underground to keep the Eloi happy. So in the book it was clearly stated that there will be two offshoots of humans, one intelligent class and another weak, timid and underling, more of a slave class of humans that will work to keep the elite happy. So Prasoon, the basis of the theory is still unresolved, but I think a product of the theory will be extreme sexual selection. Yeah, sexual selection will be a product of the theory, but it will begin entirely based on the intelligence, the strength, more of the physical characters that define us. So why will humans bifurcate? What's the reason? Still unresolved. Exchange of ideas. It's a classic example. If you look back into history, in a same species, when you have a set of species who are better fed, who live in a better environment, who have greater resources, they tend to get complacent. They tend to get lose their ability to fight for the resources. I think what Prasoon wants to say is that there will be a class divide, and this class divide would further result in a biological offshoot of human species. So basically, how much time should this take? I mean, evolution takes millions of years. The most conservative of scientists are giving us a time frame of around 10,000 to 15,000 years. See, that's a big point, Prasoon. Basically, what this means is that the rate of evolution has increased. Yeah, it has increased manifold. Before it was only natural selection that defined our evolution process. In the present world, we have artificial selection, the environment that's going through a rapid change affecting our evolution. So it is bound to speed up our evolution. We are affecting our own evolution actually by influencing the environment and other factors. Yeah, we are. I don't agree with this theory of Dr. Curry. What I think is there has been class divide since ages. There were kings who were considered as gods, and there were the subjects who were treated as like some lower form of existence. So within these millions of years, this class divide didn't result in a separate biological offshoot of human beings. So but why do the time we frame postulate? is too small, right, for evolution to occur? The time frame given by Dr. Curry is 10,000 years. The time frame given by is 10,000 coming years. But if you look at past lakhs of years,
how many years of history do we have? Let's say 1,50,000. Let's talk about history post the cognizance revolution. Post the point after which we started writing and reading. How much history do we have? I'll give it around, our history should be around like 5,000 years. Okay. After we developed tools to read and write and the ability to read and write. 5,000 years since we developed the ability to read and write and the tools required to do so. Are 5,000 years enough to assess Dr. Curry's theory, Sparsh? Yeah, I agree. The time frame of 5,000 is pretty much less. But still, I don't see how class divide will result in a separate biological offshoot. I can supplement your point. Number one, by saying that all class divides don't last for time periods long enough for such an evolution to take place. Yes, and there are kings which are overthrown. Monarchy is replaced by democracy. And if you are considering there will be a class which is well fed and which is separate from other class which has low economic affordability and malnutritionized, I don't believe this can result in a separate species. What can happen through natural selection is that well-fed species will obviously prevail over that low-fed, malnutritionized, less intelligent species. Spurge, there have been studies, clearly pointing that consecutively, generation on generation, the poorer section that is malnourished, their brains are getting weaker and weaker, their bodies are getting weaker and weaker. If you look into the past, we can clearly see that the Caucasian race, the white race, is taller, is better fed, is stronger. Why? Because historically they were better fed, they had better resources, they conquered large swaths of the entire planet to support their home countries. So other population around the world, they kept getting weaker, intellectually a little lagging behind. I think you are confusing the human capabilities of a particular human species with the amount of resources. Let's take the example of India. Indians used to have a lean body, and if you go to America, you will see fat people, which you do not see daily in our lives. The reason is that in India, basically the human body is conditions of a famine. If you go to Nepal, the people are adapted to situations where they can survive when there is very low oxygen percentage in the air because their veins have adapted themselves to such conditions. So the skin color, the length, the muscle formation all depends upon the climate and the atmosphere which the species faces in different parts of the world. Yeah, I get you, Spursh. What you're saying is that we as humans are adapting to our environment. But in the long run, what Dr. Curry was stating is that human beings, we are growing large. We are specifically growing at a very humongous rate. So there are bound to be a specific sect of humans that are more sharper, stronger. So via natural selection, maybe artificial selection. This is artificial selection, right? Yeah, it's a combo. It's a combo of artificial selection and natural selection. Like natural selection gave them stronger, smarter brains and stronger bodies, which led them to create technologies to support artificial selection. Okay, so judging by this round of discussion on the biological offshoot of human beings, we leave it to the viewers to further investigate and form their opinions. But the gist of this short segment is that human beings are different in different parts of the world genetically. But are these genetic changes enough to produce a new species, as Dr. Curry is saying? That is a question to be explored. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light.
While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up.
A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice
only when the required amount gets collected. Now the drop fell. I am normal. I don't have any illness, Padma said in a soft voice. Raghav, but you? Padma, can you help me? Before Raghav could give an answer, Padma continued. I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian Army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me. Raghav, you tortured yourself by biting? Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, I know you are not a tantri. Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. You never uttered a correct mantra. Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, my parents will not let me out of the house. Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please? Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, Can you do us a favor? Padma looked at Raghav with an expression that signaled proceed. Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake? Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில பலவிதமான தகவல்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்னோட பேரு கேபி ஆனந்த். என் கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னா நிதிராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், என்ன பண்றீங்க? கம்ப்யூட்டர்ல மெயில்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர்ல மெயில்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர்னா என்ன? கணினி. கணினி. கணினினா என்ன? கணினினா கணினி. கணினினா கணினி.
இன்னைக்கு கணினியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அறிவோம் ஆயிரத்தில் பேச போகிறோம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒரு நாளும் வித்தியாசமான தகவல்களோடு வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கணினியை பற்றி தான் பேச போகிறோம். கணினினா என்ன, அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கும், எதுக்காக கணினி நமக்கு தேவை, கணினி அத்தியாவசியமான ஒரு பொருளாக இன்றைக்கி மாறிடுச்சா, அப்படி மாறி இருந்தால் அது எதை நோக்கி நம்மளை இட்டுட்டு போகுது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, சரி, இப்போ கணினியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, சொல்லுங்கள் இப்போ கணினியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் பேச போகிறோம்? கணினி வந்து நீங்கள் சொன்னோடனே கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, பழைய புகைப்படம்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற அளவுக்கு சின்னதாக இல்லாமல் பெருசாக, அதாவது 2 ரூமுங்க அளவுக்கு வந்து அதனுடைய CPU, அதோட மானிட்டரோ இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கிறதா வந்து நான் அந்த புகைப்படங்களில் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த லெவல்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கையடக்கம் கிட்டத்தட்ட நம்மளுடைய மொபைலே ஒரு அளவில் கம்ப்யூட்டராக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு கணினியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கையடக்கமாக இருக்கக்கூடிய மொபைல்லையும் கொண்டு வந்துட்டாங்கன்றது தான் உண்மை. அடுத்து வந்து ஒரு சில படிநிலைகள் தாண்டி போகிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அந்த சாதனம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொபைல்லேருந்து ஒரு சின்ன கனெக்ஷனை ஒரு மானிட்டருக்கு கொடுத்தோம்னா போதும், அந்த மானிட்டர் வந்து ஒரு கம்ப்யூட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. சொல்லுங்கள் நித்தி சார். சரி, இதனுடைய வரலாறு நான் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கும், அது மட்டும் தான் சொன்னேன். இதனுடைய வரலாறு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதனுடைய வரலாறு அப்படின்னுட்டு சொன்னோம்னா, முதல்ல வரலாறுக்கு முற்பட்ட விஷயங்களையும் பேசி ஆகணும். அதாவது கணிப்பான் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். கணிப்பான்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன டிவைஸ் வச்சுக்கிட்டு அந்த டிவைஸ் மூலமாக, ஒரு சாதனத்து மூலமாக ஒரு சில எண், கூட்டுத்தொகை, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் கணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கணிப்பான் வந்து ஏதாவது ஒரு சாதனத்தோடைய அடிப்படையில் இருக்கும். இது வந்து உதாரணத்துக்கு சொன்ன போனோம்னா, கிமு 87 அன்டி கைதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாதனம். அந்த சாதனம் தான் வந்து முதல் கணினிக்கு அடிப்படையாக இருந்த ஒரு கணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிரேக்க காலத்தில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் இதோடைய தொழில்நுட்பம் எப்படி அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாததுனால அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறமா மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெனேசன் பீரியட்னுவாங்க. அந்த காலத்தில் யூரோப்பில் வந்து 17ஆம் நூற்றாண்டோடைய இறுதியில் வந்து இந்த கணினியை வந்து வேற ஒரு வடிவத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு, அதாவது சாதாரணமாக இருந்த ஒரு விஷயத்தை இன்னும் எளிமைப்படுத்தலாம் அப்படின்னுட்டு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரூம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் அப்படின்னுட்டு, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது 2 விஷயம், ஒன்று துளைப்பட்டை, இன்னொன்று வந்து வெற்றிட கட்டுமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துளைப்பட்டைன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல்லேருந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படியே க்ரியேட் பண்ணுறது. இன்னொன்று வெற்றிட கட்டுமலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப் கம்ப்யூட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேக்கம் டியூப் கம்ப்யூட்டரை வந்து இந்த 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஆரம்பித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்லஸ் பேபேஜ். எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சித் சார், உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பாக. சார்லஸ் பேபேஜ் தான் இந்த ஒரு நிலையில் இந்த கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் இந்த சார்லஸ் பேபேஜ் கண்டுபிடிச்ச இந்த கம்ப்யூட்டர் முழுமையான ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார்லஸ் பேபேஜ் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு, அதாவது மேக்ஸ் போடுறதுக்காக மட்டுமே தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் பேசிஸ்ன்னு நான் சொல்கிறேன். அந்த வேக்யூம் டியூப் சார் சொன்ன மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனரி கோட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 and 0 இல்லையா? கண்டிப்பாக அந்த 1 and 0 தான் இந்த கம்ப்யூட்டர் எல்லாத்துக்குமே பேசிஸ். இப்போ நம்ம மேலே டைப் பண்ணுற ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து கொடுக்குற பெரிய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் கூட அது 1 and 0 கன்வெர்ட் ஆகி அது கம்ப்யூட்டரோட ப்ராசஸரை போய் டச் பண்ணணும். அதுதான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், அதுதான் இந்த கார்ப்பரேட் ஐடி எல்லாமே அதுதான். நாம் யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம என்ன தான் மேலே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக கொடுத்தாலும் அது 1s and 0s கன்வெர்ட் ஆகி உள்ளே போய் ப்ராசஸரில் ஒர்க் பண்ணும். அதோட பேசிஸ் எது அப்படின்றத சார்லஸ் பேபேஜ் அப்பயே கணிச்சிருக்காரு. இதை இன்னும் எளிமையாக விளக்கணும் அப்படின்னா நான் ஒரு விளக்கம் தரேன், கேளுங்க. இப்போது இங்கிலீஷில் ஒருத்தர் பேசுகிறாரு உங்ககிட்ட அப்படின்னும் போது நீங்கள் வந்து தமிழில் பேசுகிறீங்க, நீங்கள் உங்களோட தமிழ் மொழியில் தான் நீங்கள் தாய்மொழியாக எடுத்துருக்கிறீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இங்கிலீஷை வாங்கி
உங்களோட மனசுக்குள்ளாக்க நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வந்து அந்த இங்கிலீஷை தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா தமிழில் அதுக்கான அர்த்தத்தை வந்து எடுத்துக்கிட்டு திரும்பவும் கொடுக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அதனால இங்கிலீஷில் திரும்பவும் ஒரு கன்வர்ஷன் கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து பைனரி டு கம்ப்யூட்டருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். நீங்கள் வந்து ஏ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி. கண்டிப்பாக அதாவது மெஷின் லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பேர் தான் கம்பைலேஷன் அப்படின்னு கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க. சரி, திரும்பவும் ஹிஸ்ட்ரிக்கு வாங்க. அதாவது இந்த 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கல்ல, இந்த ஒரு கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு சக்சீட் ஆகலை, அது வந்து ஒரு வெற்றி நிலைக்கு கொண்டு போகலை அப்படின்னும் போது அதோடைய ஆதாரத்தை வச்சுக்கிட்டு 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஆலன் டூரிங் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன், கணிதவியலாளர், அவர் வந்து இதை கிரியேட் பண்ணுறாரு. அவர் கிரியேட் பண்ண உருவாக்குன இந்த அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்காரிதம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பரிமாண மாற்றம் வந்து நம்மளுடைய மனித இனத்துக்கு வந்து ரொம்பவும் ஒரு சிறந்த பரிமாண வளர்ச்சியாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ கணினி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காக வகிச்சுட்டு வருது. நிறைய பேர் வந்து ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி செக்டார் மட்டும்னு சொல்ல முடியாது, அகாடமிக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது பிஸ்னஸாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையுமே வந்து கணினி நம்மளோட வந்து ஒன்றி போச்சு. ஸோ இது எப்படி வந்து மக்களிடம் வந்து ஃபெமிலியர் ஆச்சு, இது எப்படி இயங்குது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை பற்றிலாம் சொல்ல முடியுமா ஆனந்த்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவாக கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கணினி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்த்தாகணும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கணித ஏரண அகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது விர்ச்சுவலாக நடக்கும். அந்த விர்ச்சுவலாக நடக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸர் தேவை. அது இல்லாமல் இது ஒன்று. இன்னொன்று கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்புட்டோ கொடுத்து அவுட்புட்டாக வாங்கணும்ல, அதுக்காக தேவைப்படுற ஒரு விஷயம். மானிட்டர், கீபோர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். அது இல்லாமல் நினைவகம், மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக ஹார்ட் டிரைவ் பார்த்துருப்பீங்க, அந்த ஹார்ட் டிரைவ். இது இல்லாமல் உள்ளீடு வெளியீட்டு சாதனங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு கணினி. இந்த கணினி இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கி தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு கணினி வந்து இயங்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ஓஎஸ் பற்றி கேட்டால் நீங்கள் அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஓஎஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஒரு சின்ன இடைவேளை. அதுக்கு போயிட்டு வந்துட்டு நான் இந்த ஓஎஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நேரில் இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else
She will change me. Oh, poor guy. Then what are you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! நேர்லேது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கணினின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன். உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்கிறது நித்யராஜ், ரஞ்சித் குமார். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம இந்த வரலாறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி அதெல்லாம் இருந்தது, எப்படி அது எவால்வ் ஆகிருக்குன்றதை பற்றிலாம் பேசணும். இப்போது கம்ப்யூட்டர் அப்படின்னா அந்த ஒரு 4 வித்தியாசமான பாகங்கள் உள்ளது தான் கம்ப்யூட்டர் அப்படின்றத இடைவெளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து கம்ப்யூட்டரை இயக்கணும்னா நம்மளுக்கு முக்கியமாக ஒன்று தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ், மென்பொருள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி இப்போ பேசலாம். நம்ம ரஞ்சித் சார் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, பேசுங்க ரஞ்சித். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது உடம்புக்கு எப்படி உயிரோ அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிஃபரல், ஒரு ஹார்ட்வேர். அதை வந்து ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக இருக்க போகிறது தான் வந்து இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎஸ்ன்றது முழுக்க சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒரு தகவல்களை சேர்த்து அதை வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக மாற்றி அதற்கு ஒரு உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க. அதை தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விண்டோஸ் 10லேருந்து எல்லா ஆப்பிள், லினக்ஸ், யுனிக்ஸ், உபுண்டு அப்படின்னு நிறைய வந்துருச்சு. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஆரம்பித்தோன்னா விண்டோஸ் 98 அப்படின்னும் அதுக்கு முன்னாடியிலேருந்துமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருந்து வருதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம கேபி சார் சொல்லுவார். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியாதுன்றதுனால என்கிட்ட தள்ளி விட்டீங்க. சரி, பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் இல்லைங்க. பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஓஎஸ். இந்த ஓஎஸ் வந்து எதுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த ஓஎஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதுக்காக உருவாக்குனதுன்னா, நம்மளுடைய அலுவலக பணிகளுக்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலக பணிகளுக்காக இந்த பாஸ் அப்படின்ற ஓஎஸை உருவாக்கியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ். நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி விண்டோஸ் அப்படின்றது ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னொன்று iOS அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் கம்பெனியோடது. அது ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது இல்லாமல் லினக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. லினக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து விற்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஓப்பன் சோர்ஸெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஓஎஸ்சியும் கூட எடுத்து வேறு சில மாற்றங்கள் செஞ்சு அதை விற்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்குது. இது மாதிரியான ஒரு நிலையில தான் பாஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இந்தியா வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக நம்ம வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவும் ஈஸியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 ஸ்டேஜஸை கடந்திருக்கு. ஒரு ஸ்டேஜும் எப்படின்னா ஒரு நாள் சொல்லிவிடுவாங்க, இந்த நாளில் இதை நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்ததில் அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா நம்ம இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க, அது வந்து இந்திய பேர்கள் தானே கொடுப்பாங்க. முதல்ல இந்த பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தப்போ இதுக்கு சேது அப்படின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அதுக்கப்புறமா வரும்போது தரங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வெர்ஷன் 3 வரும்போது அனந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே ஒரு சர்வருக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் கொடுத்துருந்தாங்க. சர்வருக்கும் கம்ப்யூட்டருக்கும் 2 விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன்று வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட லெவல்ஸ் வேறு. ஸோ இது வந்து அது கூட சேர்த்து அனந்த் கூட சேர்த்து நம்மளுக்கு வெளியில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வெர்ஷன் 3 அப்படின்னு தேஜஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சாவீர், வெர்ஷன் 5 அனோகா, வெர்ஷன் 6 அனூப் அப்படின்ட்டு
இது மாதிரி ஒரு 6 வெர்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. 6வது வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 மார்ச் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதோட ஒரு சிறு குறிப்பு. ஓகே ரஞ்சித், அது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறீங்க, அது வந்து ஈஸி டு ஆப்ரேட்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம விண்டோஸ் போட்டிருக்கோன்னு தெரியுமா? ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் கிடச்சிருக்குது, அதனால அது அப்படி கிடையாது. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஓப்பன் சோர்ஸ் பாஸ்ன்றதும் சரி லினக்ஸ்ன்றதும் சரி எப்பயுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் டிபெண்ட் தான். ஆனால் வந்து விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போவும் சில பேர் கிராக்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விண்டோஸில் ஏன் வந்து நம்ம எல்லாரும் இப்போ ஐக்கியமாக இருக்கோம்னா அதோட ஆக்சசிபிலிட்டியும் ஜியோயும் அவ்வளோ எளிமையாக இருக்கிறதுனால தான் வந்து எல்லாரும் சாதாரண மக்களும் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது கூட ஈஸியாக அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் தான். ஆனால் வந்து மேக் ஓஎஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்றதுனால அவங்களால பெருவாரியான மக்களை போய் ரீச் பண்ண முடியல. ஆனால் இந்த விண்டோஸ்ன்றது அதுலேருந்து சில விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து எல்லாருக்கும் புரியும்படியாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விண்டோஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? என்ன ப்ராப்ளம்? எனக்கு கேபி சார். வைரஸ். கண்டிப்பாக வைரஸ். நம்ம எல்லார் சிஸ்டம்லேயும் வைரஸ்னு ஒன்று வந்துட்டால் போதும், நாம் ப்ளே பண்ணுற பாட்டு ப்ளே ஆகாது, நம்ம காப்பி பண்ணுற ஃபைல்ஸ் காப்பி ஆகாது, சில சமயம் அந்த சிஸ்டமே ஆன் ஆகாது. இப்போ மனுஷ உடம்புல வந்து வைரஸ் எப்படி பூந்தா வந்து வேலை செய்யாமல் போதும், அதே மாதிரி கம்ப்யூட்டரில் அதே தான் நானும் சொல்லலான்னு வந்தேன் நிதி சார். அதே மாதிரி தான் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரே மொத்தமாக நாசப்படுத்திடும். இந்த வைரஸ்ன்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து அதுவாக உருவாகிறது இல்லை. நோய் அப்படின்றது மட்டும்தான் அதுவாக உருவாகும். ஆனால் வைரஸ்ன்றது வந்து ஒருத்தர் க்ரியேட் தான் பண்ணணும். அதையும் வந்து க்ரியேட் தான் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு வைரஸோட பேர் தெரியுமா கேபி சார்? தெரியாதுங்க. அந்த வைரஸோட பேர் பார்த்தீங்கன்னா பிரெயின். ஏன் மூளையா? கண்டிப்பாக மூளை. ரொம்ப மூளை இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்க முடியும்னே சொல்லலாம். அந்த பிரெயினை வந்து பாகிஸ்தானில் இருக்கிற 2 நண்பர்கள் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. நண்பர்கள்னு சொல்லாதீங்க, ஒரு பெரிய அழிவுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இல்லை, அதை அழிவுன்னு சொல்லிட முடியாது, அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் சில விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வைரஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பாக. சொல்கிறேன். 1986 வந்து பாகிஸ்தானில் இருக்க 2 நண்பர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து விண்டோஸ்க்கு எதிரியாக மட்டுமே தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்ச நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து நிறைய வகைப்படும். நீங்கள் இந்த ஆன்டி வைரஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் பார்த்துருப்பீங்க. ட்ராஜன் ஹார்சஸ்ன்னு பார்த்துருப்பீங்க, வார்ம்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வார்ம்ஸ்ன்றதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டிங் ஃபைல்ஸ் பண்ணுங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா அந்த விவசாயத்துக்கு மண்புழு எதுக்கு தேவைப்படும்? அந்த மண்ணை உழுறதுக்கு தேவை. இதே மாதிரி சில கம்ப்யூட்டர் விஷயங்களுக்காக மட்டுமே தான் அதை முதல்ல வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ராஜன் ஹார்சஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையாக அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ட்ராயின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசியில் ஒன்று பண்ணுவாங்க, அதில் ஒரு 20 பேர் வந்து அந்த குதிரைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியே போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி வைரஸ் அழிச்சிருவாங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த வைரஸும் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை அலோவ் பண்ணாது. நீங்கள் இந்த வேக்கன்சி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? வேக்கன்சினா? ஐயோ சாரிங்க, மாற்றி சொல்லிட்டேன். வேக்சின் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வேக்சின்? தடுப்பூசி. தடுப்பூசியில் என்ன இருக்கும்? தடுப்பூசியில் அந்த நோயை எதுக்கு உருவாக்குதோ அந்த கிருமிகள் இருக்கும். நோயை எதிர்க்கிற கிருமிலாம் இருக்காதுங்க, அதுவும் வந்து நோயை உருவாக்குற கிருமி மட்டும்தான். ஆமாம், அதுதான் நானும் சொன்னேன். அது என்ன பண்ணுன்னா அந்த குழந்தைங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் நிறைய இருக்கும், சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து எதிர்த்து போராடுற மாதிரி நாம் ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அது வந்து ஆல்ரெடி அதோட பேட்டர்ன்ஸை வச்சு இதுக்கப்புறம் வைரஸ் வந்தால் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ வைரஸ்க்கு பின்னாடி வந்து இவ்வளோ கதைகள் இருக்குது இல்லையா? ஸோ இவ்வளவு கதைகள் இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படின்றது தான் நம்ம ரஞ்சித் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போது வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது அப்படின்னுட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நல்லது இருக்கட்டும், கெட்டது இருக்கட்டும், அடுத்த நிலைக்கு போவோம். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? கம்ப்யூட்ரு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலைக்காகவும் மற்ற ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காகவும் ஃபைலை சேமித்து வைக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம். சரி, இப்போ இந்த கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட கொலீகோ இல்லை எனக்கு யாராவது வேண்டாதவங்க என் கூடயே தான் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? பாஸ்வேர்ட் போட்டு வைப்பீங்க. பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க.
அது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஏங்க இப்போதான் வந்து இந்த கீபேட் டச்சில் பேட்டர்ன் மேட்சிங் வந்துருச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பயோமெட்ரிக் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயோமெட்ரிக் அதை வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்னு வந்து நேரடியாக உள்ள வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறது. இது இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். இந்த ஹேக்கிங்ன்றது இன்டர்நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்களா உங்கள் கம்ப்யூட்டர் எங்கே இருந்து வேணால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணுற நிலமெல்லாம் இப்போ இருக்குது. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆரம்பித்த விஷயந்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அது ரொம்ப கெட்ட விஷயமா மாறி போச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு இடத்துல இருந்தே வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது வந்து பர்மிஷன் போர்ட்டல்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயம் ஆரம்பிச்சு தான் வந்து ஹேக்கிங்கோட மிகப்பெரிய ஒரு லெவலுக்கே இம்ப்ரூவ் ஆகிப்போச்சு. அதான் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. இப்போ வந்து ஒரு தவறுதலாக சில விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க சிஸ்டமை ஹேக் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இதனால பாதிக்கப்படுது இல்லையா. நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து வச்சுருக்கோம், நமக்கு தெரியாமலே வந்து அதை ஹேக் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியும் இருக்குது. அதாவது யாரெல்லாம் இதை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றவங்கள பார்த்து அவங்களே ஹேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல முறையில் வழி நடத்திட்டு போகலாம் அப்படின்னுட்டு இது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8 அறிவோம் 1000. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நான் வித்யா பாலன். எனக்கு இந்த ரெட்டை பேச்சு பேசுறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பக்கம் வீட்டுல பொண்ணுங்க ரொம்ப மரியாதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க, மற்றொரு பக்கம் அவங்கள காலை கடனை கழிக்க வெளியே அனுப்புவாங்க. இதுல என்ன மரியாதை இருக்கு? நீங்க அவங்கள மாதிரி இல்ல இல்லையா? வீட்லயே கழிப்பறைகளை கட்டுங்க. நீங்க கட்டிட்டீங்க இல்ல? இல்லைன்னா இப்பவே அதை கட்டுறத பத்தி யோசிங்க. வீட்டுல அதை கட்டி பயன்படுத்துங்க. ஆரம்பிக்கலாம் பரிசுத்தமான இந்தியா என்கிற திட்டம். எங்கே எண்ணமோ அங்க கழிப்பறை இருக்கு. ஸ்வச் பாரத் மிஷன், சுகாதாரத்தை நோக்கி ஒரு படி முன்னே. குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் மூலம் மக்கள் நலனுக்காக வெளியிடப்படுகிறது. Hey Mintu, do you know anything about waste sorting? No, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. கம்ப்யூட்டர் கணினியை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னோடு இணைந்திருப்பது நித்யராஜ், ரஞ்சித் குமார். என்ன ரஞ்சித், திடீர்னு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் ரஞ்சித் குமார் அப்படின்றீங்க? எங்க நான் எப்பயுமே நல்ல பிள்ளை தாங்க. சரி, ஓகே. இப்போது நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. அதாவது கம்ப்யூட்டர் நல்ல பிள்ளை அப்படின்னா ரொம்ப நல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கணும்ல? ஆமாம், அதை விட கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க இல்லையா? ஆமாம். அப்படி அந்த பெஸ்ட்டை தேடி பயணப்படும் போது ஒரு விஷயம் கிடச்சிச்சு. அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் சூப்பராக இருக்குது அதான அர்த்தம்? அப்படியும் சொல்லலாம். மேன் சூப்பர் மேன் அப்படின்றம்ல, அந்த மாதிரி. இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்கிறாங்க.
மீத்திறன் கணினியா? ஆமாம், மீத்திறன் கணினா மிகுந்த திறமை உடைய கணினி அப்படி தான் அர்த்தம். வேறு எதுவும் பெரிய உள்ளடக்கம்லாம் அதுக்குள்ளே இல்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அதே கணினி தான், கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் அதில் புகுத்தியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சில காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஒரு இன்டர்நெட்டில் போகும்போது நீங்கள் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து முழுசாக அந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியும். இப்படிலாம் இருந்த காலகட்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்மளுக்கு எல்லாமே வந்துடுது. இதையும் தாண்டி நம்ம நினச்சோடனே அப்படி டக்குன்னு வரணும் அப்படின்ற பட்சத்தில் வருமா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்? அப்படின்னு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. அதாவது உருவகப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவகப்படுத்தல்னா இது மாதிரி இன்னொன்று அதுவாகவே உருவாக்கி காட்டும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்பியரை போய் நம்ம இப்போ வரையணும் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவாகவே உருவாக்கி காட்டும். கிட்டத்தட்ட க்ளோனிங் மாதிரி. ஆமாம், க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து விஷுவலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொன்ன உடனே அது கிரகிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வடிவங்களை அது உருவாக்கி காட்டும். வடிவங்கள் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த பல விஷயங்களையும் உருவாக்கி காட்டுது. இது வந்து உருவகப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாண்டி செயற்கை அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயற்கை அறிவாண்மை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக நம்மளுடைய அறிவியல் கோட்பாட்டுக்குள்ளாக்க இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து செயல்முறைக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. செயற்கை அறிவாண்மை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து எல்லா இடத்துலையும் புகுத்திட்டு வராங்க, வளர்ந்துட்டு வருது. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோமோ அதே மாதிரி கணினியும் ஒரு விஷயத்தை அணுகணும். அதாவது மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாதாரண ஒரு நிலையில் தாண்டி அது வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கலாம், ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் வந்து செயற்கை அறிவாண்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரோபோன்னு சொல்ல வரீங்களா? ரோபோ அப்படின்னு சொல்கிறத விட ரோபோவும் கூட ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு தான். இப்போ ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ரோபோ என்ன பண்ணும், இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னா அந்த ஒர்க்கை பண்ணும். பட் ஆனால் அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதுக்கு நடக்கக்கூடிய இடைப்பாடுகள் இதெல்லாம் வந்து அதுக்கு தெரியாது. ஒரு பெரிய மாடியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு நடந்து போ அப்படின்னா அது அந்த பள்ளத்தில் போய் விழுந்துடும். இதுதான் ஒரு நார்மல் ரோபோட் பண்ணுற வேலை. ஆனால் இந்த செயற்கை அறிவாண்மை இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் அதை வந்து உருவாக்கிது. நீங்கள் நட அப்படின்னீங்கன்னா அது போய் கீழே விழாது. அங்கே படி இருக்குது இல்லை அங்கே பள்ளம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக செயல்படும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு துறையாக இது வரப்போகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டவியலாளர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்காலத்தில் நம்மளுடைய உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அழியறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த செயற்கை அறிவாண்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவ்வளோ பயப்படவும் தேவையில்லை, நம்ம அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்னு கடைசியாக ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் இந்த மீத்திறன் கணினி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கு. இதில் நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியுமா? எங்கே இருக்குது இந்தியா? ஏஷியாவில் இருக்குது நம்ம இந்தியா. அதாவது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு நிலையில் இந்தியா எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு கேட்டேன். தெரியலையே, இதை பற்றி இவ்வளோ விரிவாக பேசிட்டீங்க, கண்டிப்பாக அதுவும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, சின்னதாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். பரம் அப்படின்னுட்டு ஒரு நிலையில் தான் இந்த இருக்குது. பரம்ன்றது அதுக்கான பேர். இது வந்து 1991 உருவாக்குனாங்க. இது இன்றைக்கி பல நிலைகள் மாறி இருக்குது. பரம் 8000, 8600, 9900, 10,000, பத்மா, யுவா, யுவா 2, யுவா 3 அப்படின்ட்டு இப்போ நிறைய படிநிலைகள் போயிட்டுருக்கு. இது பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8 அறிவோம் 1000. நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னொரு நல்ல கருத்துள்ள தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னுடன் இருந்து விடைபெறுவது நித்யராஜ், ரஞ்சித் குமார். மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.